இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டார்டிங்கில் ஊருக்குள்ள மான்ஸ்டர் வந்துச்சுன்னு எல்லாருமே திருச்சி ஓடி இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் வந்து திசையை நோக்கி தான் நடந்து போயிட்டு இருப்பேன். இவனுக்கு எதுவுமே தெரியல, பித்து பிடிச்ச மாதிரி அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கல. இவன் உடம்புல எலக்ட்ரிக் ஷாக்லாம் என்ன வரான்னு தெரிஞ்சுக்கோ. இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்காது. டக்குன்னு தண்டர் ஃபோர்ஸ் இவன் மேலே பட்டு இவன் பெட்டில் வந்து டக்குனு கண் முடிச்சு பார்த்துருப்பேன். இது எல்லாமே கனவு மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் அது கனவு கிடையாது. இவங்களோட பவர் எல்லாத்தையும் அவைக்கன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில ட்ரீம்ஸ்லாம் வரும். இதெல்லாம் ஹாலோசினேஷன் அவைக்கனிங்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஹாலோசினேஷன் வரையில தான் இவங்களோட பவர் எல்லாமே ஒரு சில பேருக்கு அவைக்கன் ஆகும். ஏன்னா இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கான காரணமே 100 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி மான்ஸ்டர்லாம் வானத்திலிருந்து வர ஆரம்பிச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் ஸ்பேஸ் ரிஃப்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்பேஸ் ரிஃப்ட்டில் மான்ஸ்டர்லாம் வந்து ஊருக்குள்ளே நிறைய அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கும்ல. இப்படி வரப்படதான் ஒரு சில மனுஷங்களுக்கு அவங்களோட பவர் பயத்தினாலே அவைக்கன் ஆயிருந்திருக்கும். நம்ம ஹீரோவும் அந்த ஒரு பவரை அவைக்கன் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஒரு டெஸ்ட்டை அட்டன் பண்ணியிருப்பேன். ஹாலோசினேஷன் அவைக்கனிங் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் இவனுக்கு ரிசல்ட் ஃபெயிலியர் தான் வந்திருக்கும். இவனால் எந்த பவரே அவைக்கன் பண்ண முடியாது. இவனுக்கு ஒரு தங்கச்சி இருப்பா. அவளும் வந்து கேட்குறா, என்ன ஆச்சு டெஸ்ட் ரிசல்ட்டில் நீ பாஸ் கேட்கல. கண்டிப்பாக நான் பாஸ் ஆகாமல் இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் பாஸ் ஆகிருக்க மாட்டேன். எங்கள் அண்ணன் சூப்பர்னு சொல்லிட்டு இவெல்லாம் கிளம்பி இருப்பான். ஆனால் உண்மையிலே இவன் அந்த இடத்துல ஃபெயில் ஆகிருப்பேன். இவனோட தங்கச்சியோட பவர் செக் பண்ணி பார்க்குறேன். இந்த தங்கச்சிக்கு உரைய வைக்கிற பவர் இருக்கும். எல்லாத்தையும் ஃப்ரீஸ் வைக்கலாம். இவனுக்கு கூட பவர் இருக்குது. ஆனால் எனக்கு பவர் இல்லைன்னு சொல்லி இவன் ஃபீல் பண்ணிக்கல. ஏன்னா பகலில் கனவு காண்டுக்கிட்டு இருக்கேன்னு இவனோட கையை தொட்டா அடுத்த செகண்ட் இவனோட பவர் எல்லாத்தையும் இவரால் காப்பி பண்ண முடிஞ்சிருக்கும். இதை பற்றி நான் ஷாக் ஆகிறேன். எப்படி என்னால் மற்றவங்க பவரை காப்பி பண்ண முடியுது? இது உண்மையிலே வேஸ்ட்டுனால இதை வச்சு நம்ம பயங்கரமாக அப்படின்னா நிறைய வித்தையில் பண்ணலாம். இவனோட அப்பா அம்மா இந்த இடத்துல இறந்து போயிருப்பாங்க அந்த ஸ்பேஸ் ட்ரிப்டால். இவன் மட்டும் தான் தனியாக இவனோட தங்கச்சியோட இருந்திருப்பேன். நம்ம ஹீரோ சரி இந்த பவரை செக் பண்ணி பார்த்தலாம். ஊருக்குள்ளே இவனோட பவர் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. இவனால மற்றவங்கள்ட்ட என்ன பவர் இருக்குது அப்படின்ற ஸ்கேன் பண்ணியே தெரிஞ்சுக்க முடியும். ஊருக்குள்ளே ஒரு 3 மீட்டர் கிட்ட இவனால் மக்கள் இருந்தாங்க. அவங்களோட பவர் எல்லாத்தையும் இவனால் ஸ்கேன் பண்ணியே தெரிஞ்சுக்க முடியும். நம்ம ஹீரோவும் சரி யார்ட்டெல்லாம் அதிகமான பவர் இருக்குன்னு சொல்லி வந்து பார்க்குறேன். பக்கத்தில் ஒரு அகாடமி இருக்கும். இந்த அகாடமிக்கில் போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பவர் எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டா சிம்பிளாக முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இவனும் அந்த அகாடமிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி வந்து அந்த இடத்துல ட்ரைனிங் எடுத்துக்கிருப்பேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே எனக்கு பாடி பில்டிங் டெஸ்ட் தான். பாடி பில்டிங்னா டபுள் தூக்குற டெஸ்ட் இல்லை. இந்த இடத்துல மனசை கண்ட்ரோல் பண்ணி செஸ்ட்டில் இருக்க பவரை ஒருநிலைப்படுத்தினா செஸ்ட்டுக்குள்ளே தான் நியூக்ளியர் பவர் எல்லாமே அவைக்கணும் இருக்குது. அந்த இடத்துல செஸ்ட்டில் தான் எல்லா பவருமே சோர்ஸாக ஸ்டோர் ஆகிருந்திருக்கும். நம்ம ஹீரோவும் அந்த பவரை எப்படியாச்சும் என்ன ஒருநிலைப்படுத்தணும் ட்ரை பண்ணிடுவேன். ஆனால் இங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஃபெயில் ஆயிருப்பாங்க. வாத்தியார்னு சொல்கிறாரு, நீங்கள்லாம் இருக்கல ஒஸ்ட்டு பேட்சா, உங்களை மாதிரி ஒரு ஒஸ்ட்டு பேட்சை பார்த்ததே இல்லை, நீங்களாம் தண்டக்கரமான இங்கே இருக்க எல்லாத்தையும் கழுவி ஊற்றிருப்பாரு. கூடயே சாங்னு ஒரு தெரியுமே. அந்த சாங் சொல்லிட்டேன், இந்த ஸ்கூலில் டாப்பான ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காண்டா, அவனோட பேர் தான் ஜென்னு. அந்த ஜென்னு நம்ம டீனோட டேரக்ட் அசிஸ்டண்டாக இருந்திருக்கேன். அதனால அவனுக்கு பயங்கரமாக பவர்லாம் தெரியும். நிறைய ட்ரைனிங்லாம் எடுத்திருக்கேன். அவன்ட்டு ஆட்டோகிராஃப் வாங்கி இந்த ஆட்டோகிராஃபை விற்றாலே எனக்கு ஒரு 100 ரூபா கிடைக்கும்னு சொல்லி இவனை ஆட்டோகிராஃபர் டெய்லி வாங்கறதுக்காண்டி வந்துருப்பேன். டெய்லி பார்த்தீங்கன்னா சேனல் ஸ்டூடெண்ட்ஸோட பண்ண இன்ட்ராக்ஷன் பண்ணி நம்ம ஹீரோவை பார்க்குறேன். இவனோட பவர் மீடியம் லெவலில் இருக்குது. இந்த பவரை காப்பி பண்ணிட்டா போதும் நம்ம ஓரளவு பவர்ஃபுல்லாக இல்லைன்னு சொல்லிட்டு இவனை எப்படியாச்சும் நம்ம டச் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பிளானை போட்டிருப்பேன். அவன் என்ன டெய்லி ஆட்டோகிராஃப் போகிறதுக்காண்டி வருவேனே, இப்போ கை கொடுத்துக்கலாமான்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டிருப்பேன். எல்லாருமே ஷேக் ஹேண்ட் பண்ணுறதுக்காண்டி வந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ அவனோட டர்ன் வந்திருக்கோம். ஷேக் ஹேண்ட் பண்ணுறதுக்காண்டி பக்கத்தில் வந்துருப்பேன். இவனோட பவரை அப்படியே பார்த்தீங்கன்னா இவனுக்கு காப்பி பண்ணியிருப்பேன். நம்ம ஹீரோ இந்த பவரை காப்பி பண்ணிட்டேன். ஆனால் அதை காப்பி பண்ணி இவன் உடம்புக்குள்ளே அதை ஃபியூஷன் பண்ணும். இந்த ஃபியூஷன் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஃபியூஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணல இவன் உயிருக்கே ஆபத்து வரக்கான வாய்ப்பு இருக்குது. இவனும் சரி ஃபியூஷன் பண்ணிடலாம், என்னால் சேர்த்தான்னு சொல்லி ஃபியூஷன் பண்ணியிருப்பேன். இவங்களோட செஸ்ட்டுக்குள்ளே தான் அந்த பவர் சோர்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். அதனால் அவனுக்கு செஸ்ட்டில் ரொம்ப வலி ஏற்படாங்குது. ரம்பலாம் அப்படியே பொட்டக்க ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்ச நேரத்தில் பண்ணால் இவன் இருக்க இடத்துல ஒரு மின்னல் ஜாக்கி இருந்திருக்கும். அடுத்த செகண்ட் இவன் நார்மலாக இருந்திருப்பேன். இவன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண இந்த பவரை காப்பி பண்ணி முடிச்சிட்டேன். மீடியம் லெவல் டேலண்ட் இப்போ இவனுக்குள்ளே இருக்குது. சரி இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துலான்னு சொல்லிட்டு இந்த பாடி பில்டிங் டெஸ்ட் இருக்குல்ல, காலையில் வாத்தியார் சொல்லியிருப்பார்ல, அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி இவனை ஆக்டிவேட் பண்ணி பார்த்துப்பேன். பார்த்தா இவனால் ஒரு பவர் சோர்ஸே கண்மழை கொண்டாட முடியுது. இதை விண்டு பவர்னு சொல்லுவாங்க. இவனால் விண்டை ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை ஒரு சோர்ஸ் மாதிரி உருவாக்கி எனிமே பண்ண ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும். இவங்களுக்குலாம் பவர் அவைக்கன் ஆயிடுச்சுன்னா இவங்க எல்லாத்தையும் வாரியர்னு சொல்லுவாங்க. இந்த வாரியர்ஸ் தான் ஊரை காப்பாற்றுவாங்க. அதே சமயம் இந்த சிட்டிக்குள்ளே ஒரு பயங்கரமான பீஸ்ட் வந்திருக்கேன். நம்ம ஹீரோ 30 நாள் கழிச்சு அவனும் பண்ணா ஜாலியாக பவர் கிடைச்சுன்னு சொல்லி ஊருக்குள்ளே நல்லா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கல. ரோட்டில் போகிற ஒரு ஆள் அந்த பீஸ்ட் வந்துச்சுல, அது எடுத்துருக்கோம். இது ஏரியா எக்ஸோட பீஸ்ட், இது எப்படி இந்த ஊருக்குள்ளே வந்துன்னு சொல்லி எல்லா மனுஷங்களும் ஓடி போயிருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ அங்கே ஒரு சின்ன பொண்ணு வந்திருப்பான். அந்த பொண்ணை காப்பாற்றமே வேமா வந்திருப்பேன். இப்போ தான் அந்த இடத்துல வாரியர் டீம் வந்திருப்பாங்க. இந்த வாரியர் டீமில் கேப்டன் தான் பண்ண அந்த உல்ஃப் கூட பயங்கரமாக சண்டை கொடுத்துருப்பாரு. தம்பி நீ அந்த பொண்ணை காப்பாற்றிக்க, நான் இந்த மான்ஸ்டர் கூட சண்டை கொடுத்துருக்கேன், பார்த்து தூரத்தில் இருந்துட்டு. இவருக்கு விண்ட் பவர் கண்ட்ரோல் பண்ண முடியும். இவர் ஸ்வாடை வச்சு பண்ணால் அந்த பீஸ்ட்டை ஒரே அடி அடித்து போட்டு நாக் அவுட் பண்ணி வச்சுருப்பாரு. இவங்க கூட நிறைய டீம்மேட்ஸ்லாம் இருந்திருப்பாங்க. அந்த டீம்மேட்ஸும் பார்க்குறாங்க இது ஒரு பயங்கரமான பீஸ்ட்டு, ஆனால் நம்ம அளவுக்குலாம் இல்லைன்னு சொல்லி அவங்க இந்த பீஸ்ட்டை சாதிச்சனால காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணேன்னு சொல்லி இந்த பீஸ்ட்டை தூக்கிட்டு போகலான்னு வெயிட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ தூரத்தில் பார்க்குறேன். அந்த பீஸ்ட்டோட பவரையும் என்னால் காப்பி பண்ண முடியாது. ஓகே அந்த பீஸ்ட்டோட பவர் டக்குன்னு காப்பி பண்ணிடுவோம், யாரும் பார்க்குறதுக்கு சொல்லி இவனுக்கு காப்பி பண்ணலாம் ட்ரை பண்ணியிருப்பேன். அதுக்குள்ளாட்டி அந்த பீஸ்ட் வேறு திரும்ப எந்திரிச்சிருக்கோம். நம்ம ஹீரோ பார்க்குறேன். இவங்க ஏதாச்சும் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா சோலி முடிதுமே சொல்லிட்டு நம்ம ஹீரோ டச் பண்ணால் மட்டும்தான் அதோட பவரை காப்பி பண்ண முடியும். இதுதான் என்னோட சான்ஸு, இதுதான் என்னோட டைம்னு சொல்லிட்டு இவனும் வேமா அந்த பீஸ்ட் ஒரு அடி எடுத்துருப்பேன். ஆல்ரெடி வந்துட்டு ஒரு மீடியம் லெவல் டேலண்ட் இருக்குல்ல, அதை வச்சு எடுத்துருப்பேன்.
அந்த பீஸ்ட் ஒரேடியாக நாக் அவுட் ஆயிருக்கும். இவனுக்கும் என்ன அதோட பவர் கிடச்சிருந்துருக்கும். இங்கே இருக்க கேப்டன் சொல்லுது, செத்துருச்சு அதை விட்றா, நீ ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்க, சரி இந்த பொண்ணு எல்லாத்தையும் என்ன சேஃபாக நம்ம கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு இவனையும் என்ன வீட்டுக்கு அனுப்பி வச்சுருப்பாங்க. நீ ஒரு வேளை வாரியானா எங்கள் டீமில் வந்து ஜாயின் பண்ணு அப்படின்னு அவர் சொல்லி தான் அனுப்பி வச்சிருப்பாரு. நம்ம ஹீரோ பரவாயில்ல, எனக்கு பவர் நிறைய கிடச்சிருச்சு, இது வரைக்கும் நான் யார் கூடயும் சண்டை விட்டதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் எல்லாரு கூடயும் என்ன சண்டை விடுறேன் தைரியமானு சொல்லிட்டு இவன் ஃபஸ்ட் டைம் என்ன பீஸ்ட் அட்டாக் பண்ணிப்பில்ல, அதை நினச்சி இவன் சந்தோஷப்பட்டுப்பேன். இவனுக்கு புதுசாக பவர் கிடச்சிருக்கான், அதை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக காப் பண்ணிட்டேன். இதை நம்ம எப்படியாச்சும் ஃபியூசன் பண்ணி நம்ம உடம்புக்குள்ள வர வச்சோன்னு சொல்லி அதை ஃபியூசன் பண்ணுறக்காண்டி இவனும் ரெடியாக இருந்திருப்பேன். ஆனால் இது ரொம்ப டேஞ்சர், அது ஆல்ரெடி பின்னே அவனோட சிஸ்டம் வார்னிங் கொடுத்துருக்கா. நீ இது ஒரு வேளை ட்ரை பண்ணனா உன்னோட உயிருக்கு கண்டிப்பாக பார்த்துரும், நீ சாருக்கான வாய்ப்பு 100% இருக்குன்னு சொல்ல. இதனால் நம்ம ட்ரை பண்ணி தான் ஆனால் நமக்கு அப்போ தான் பவர் கிடைக்குன்னு சொல்லி இவனு ட்ரை பண்ணியிருப்பேன். இவனுக்கு உடம்புலாம் என்ன வலிக்க ஆரம்பிச்சது. இது எப்பயும் போல் ஃபியூஷன் நடக்கிறதான்னு இவனு விட்டுருந்துருப்பேன். ஆனால் இவனோட கால் பாதை இருக்குல்ல, அந்த கால் பாதை 2 துண்டா அப்படியே உடந்துருந்துருக்கான். இதை பார்த்து இவன் சாக்குறேன். அப்போ இதுக்கு மேலே என்ன எந்திரிச்சு நடக்க முடியாதா, என் தங்கச்சி நான் எப்படி ப்ரொடக்ட் பண்ணேன்னு சொல்லி அப்படியே சாக்கல. இதுவும் கனவாக தான் இருக்கும். அதாவது இந்த ஹாலோசினேஷன் அவேக்கனிங் அந்த டெஸ்ட் இருக்குல்ல, அந்த டெஸ்ட்டாக தான் இருக்கும். இவனுக்கு காலையில் புதுசாக பவர் கிடச்சிருந்துருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பவரை இவன் காப்பி பண்ணிட்டேன் அப்படின்ற மெசேஜும் என்ன இவன் சிஸ்டத்தில் வந்திருக்கான். ஓகே, இப்போ நம்மகிட்ட 2 பவர் இருக்குது, நம்ம இருக்க இனிமேல் காலேஜ் போனால் நம்ம ஒரு வாரத்துக்கு காலேஜுக்கு போவேனான்னு சொல்லிட்டு கிடைச்ச பவரை வேணும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு லெவல்லாம் என்ன இருந்திருக்கோம், லெவல் 1 இருந்திருப்பேன். இப்போ லெவல் 50 வரைக்கும் என்ன இவ்வளோ கிடைச்ச 2 பவரையும் என்ன இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருப்பேன். விண்ட் பவர் கிடச்சிருந்தா அந்த ஸ்பீட் பவர் கிடச்சிருக்கும். அந்த பீச் அடிச்சனால இந்த 2 பவர் வச்சு இவன் நிறையா ப்ராக்டிஸ்லாம் எடுத்துக்கிருப்பேன். இப்போ தான் அந்த இடத்துக்கு சாங் வந்து இது ஒரு முக்கியமான விஷயம்டா. ஆமாம், என்ன ட்ரைனிங் எடுத்துக்கிறியா, சரி நானும் என்ன ட்ரைனிங்லாம் எடுக்காமல் எப்படி பவர் இருக்குன்னு நல்லா ரிசர்ச் பண்ணேன். இப்போ தான் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் கிடச்சி. உனக்கு பவர் வேணுமா, சரி அந்த விஷயத்தோட அந்த விஷயத்துக்கு நீ தயார்னா வாங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பிளட் பீஸ்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த பீஸ்டாக சேர்த்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு சில பீஸ்ட்டுக்கெலாம் ஸ்பெஷலான பிளட் இருக்கும். அந்த பிளட்டை அவங்க குடிச்சாங்கன்னா இவனுக்கு எக்கச்சக்கமான பவர் கிடைக்கும். ஒன்றுமே பண்ணாமல் நமக்கு அந்த பவர் கிடைக்கிறா, இதை விட ஏதாச்சும் கிடைக்குமா? சரி, அந்த காம்படிஷன் நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். அந்த காம்படிஷனில் நம்மளோட காலேஜும் செலக்ட் ஆகிருக்கு. இந்த பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்கெல்லாம் ஒரு 5 காலேஜை சூஸ் பண்ணி அந்த 5 காலேஜுங்களில் ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சுருந்துருக்காங்க. அந்த காம்படிஷன் ஒரு பயங்கரமான ஏரியாவில் நடக்கும். அந்த ஏரியாவில் பயங்கரமான பீஸ்ட்லாம் இருக்கும். ஆனால் அது பிரச்சனை இல்லை, அந்த காம்படிஷனில் மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நமக்கு அந்த பிளட் பீஸ்ட் அப்படின்ட்டு கிடைக்கும்டா. அதை குடிச்சோம்னா அவங்க எக்கச்சக்கமாக பவர் கிடைச்சிடும். இதை விட அந்த இடத்துல நம்ம பீஸ்ட் இருக்குன்னா பயந்துகிட்டு இருக்க போதா, நமக்கு பவர் தான் முக்கியம். என்ன, நான் அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கேன், நீ என் கூட டீமாக வந்து ஜாயின் பண்ணிட்டேன்னு தெரியல. இல்லை, நான் அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணாலும் உங்க கூட தான் டீமாக இருக்கா இல்லை, நம்ம ஹீரோ ஓப்பனாக சொல்லியிருப்பேன், நான் உன்னை ஃப்ரெண்டுன்னு நினச்சேன்டா. ஆனால் இப்படி செருப்பை சாணியில் முக்கியமாக நீ சங்கடப்படுத்தில்லை, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைடா. ரைட்டு, சரி நீ டீமேட் எல்லாம் எனக்கு அந்த இடத்துல உதவி பண்ணல, நம்மள்ட்ட இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் தானே வேணும் பின்னாடியே ஓடி வந்திருப்பேன். நம்ம ஹீரோ இதுதான் சான்ஸு, நம்மளோட பவரை ஒரேடியாக இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த காம்படிஷன் இருக்குல்ல, அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுற கண்டிப்பாக வாத்தியாட்ட ஒரு லெட்டர் போட்டுப்பேன். தம்பி, உன்னை ஆளே காண, நீ இந்த காலத்தில் தான் படிக்கிறியா, உன்னை பார்த்து பல நாளில் வச்சுருந்துல்ல வாத்தியாரே, நான் சொல்கிற பண்ணிட்டீங்க, என் லிஸ்ட்டு இந்த இருக்குது, என் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அனுப்பி வைங்க, நானும் பண்ண அந்த காம்படிஷனில் போகணும் இல்லை. இவன் அனுப்புன அந்த ஃபார்ம் வந்து மூஞ்சிலே விட்டு இருந்துருப்பாரு. ஏண்டா நீ என்னடா நினச்சிக்க, அது டெத் அக்ரிமெண்ட், அந்த டெத் அக்ரிமெண்ட் ஓகே நான் மட்டும் இந்த இடத்துக்கு வா, வாய்ந்தா கொண்டுலாம் அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி இவரும் சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோ கழுத்து போட்டு அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காண்டி இவனும் தங்கச்சிட்ட 3 நாள் நான் அந்த இடத்துல இருக்க மாதிரி சொல்லி தான் நோட்ஸ் எழுதி வச்சு அவனுக்கு கிளம்பியிருப்பேன். தங்கச்சி என்ன காம்படிஷன் இங்கே போகிறான்னு சொல்லி உண்மையாக புரியாமல் அந்த நோட்ஸை பார்த்துருப்பா. இவனும் அந்த பயங்கரமான ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாவுக்கு வந்திருப்பேன். அந்த ஏரியாவை சுற்றி எக்கச்சக்கமான பீஸ்லாம் இருக்குது. இவங்களுக்குன்னு ஒரு கேம்ப் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாள் இந்த கேம்பில் தான் இவங்க இருக்க பாருங்க. இந்த கேம்பில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க. ஃபஸ்ட் அகாடமி, செகண்ட் அகாடமி இப்படி பிரித்து வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோ இருக்குது 5வது அகாடமி, கடைசி அகாடமி, ரொம்ப லோவான லெவல் இருக்க அகாடமி. இந்த ஃபஸ்ட் அகாடமியில் கோல்டின்னு ஒருத்தவனா 3 ஒருத்தவனை இருப்பேன். இந்த 3ஓட பாடி கார்டு மாதிரி தான் அந்த கோல்டின்றவன் இருப்பேன். அந்த கோல்டி வந்து ஓரளவு பவர்ஃபுல்லாக இருப்பேன். ஆனால் அந்த எக்கச்சக்கமான பவர் இருக்கும் அவன்கிட்ட. அவன் தான் ஃபஸ்ட் அகாடமியில் இருக்க டாப் ஜீனியஸு. இவன் கூட சண்டை வர செகண்ட் அகாடமியில் வந்து ஒரு ஸ்வாட் பவர் இருக்கக்கூடிய வந்திருப்பேன். அவனுக்கு ஸ்வாடை வீசலாம் சப்ப மாட்டுற அசால்ட்டாக பெண்ணா ஸ்வாடை வீசி ஒவ்வொருத்தனோட தலையை விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அது ரொம்ப பவர்ஃபுல்லாக. ஆனால் அவன் ஆல்ரெடி இந்த மோப்பையால் டிஃபீட் பண்ணப்பட்டேன். திரும்பி சண்டைக்கு வந்து கூட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன ஆகும்போதும் சொல்லி இங்கே இருக்க சாங்க தான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட் பவர் இருக்கேன்ல, அவனுக்கு தான் என்ன சப்போர்ட் பண்ணியிருப்பேன். இவன் யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு இவனு தூரத்து வந்து பார்த்துருப்பேன். அதே சமயம் அனௌன்ஸ்மெண்ட் வருது, இந்த கேம்ப் பிளேஸில் யாருமே சண்டை விடாது, நீங்கள் உள்ளே போய் சண்டை விட்டு செத்தா கூட எனக்கு கவலை இல்லை, உள்ளே யார் வேணால் அட்டாக் பண்ணலாம், இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது, நீங்கள் மாஸ்டரே அட்டாக் பண்ணலாம், கூட இருக்க காம்படிஷனே அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு அவரும் சொல்லியிருந்திருப்பாரு அனௌன்ஸ்மெண்ட்டில். இங்கே இருக்க மோக்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உள்ளே வந்து உன்னை போட்டு தரேன், இந்த ஸ்வாட் பவர் வச்சுருக்கவன்ட்டு அவனும் சொல்லியிருப்பேன். அதே சமயம் இந்த ஸ்வாட் பவர் வச்சிருக்கல, அவன் நம்ம ஹீரோட பேரை கேட்டு அவன் பேர் சூப்பராக இருக்கேப்பா, நல்லா இருக்கேன்னு சொல்லி அவனும் ஹேஷ்டேக் பண்ணிப்பேன். இதுதான் நம்ம ஹீரோக்கு தேவைப்பட்டிருக்கான். இவனோட பவரை காப்பி பண்ணிட்டோம்னா இந்த டெஸ்ட்டில் நம்ம அசால்ட்டாக பாஸ் ஆகின்னு சொல்லி நம்ம ஹீரோ கை கொடுத்துருப்பேன். கை கொடுத்ததே இவனோட பவரை காப்பி பண்ணுறக்கான தான் இவனும் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பவரை காப்பி பண்ணியிருந்திருப்பேன். அடுத்த நாள் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கல. இந்த காம்படிஷனில் ஒரே நேரத்தில் இந்த 5 அகாடமி ஸ்டூடெண்ட்ஸும் போக முடியாது. ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட் அகாடமி போகணும், அடுத்து 2வது அகாடமி போகணும். அப்படி வருஷப்படி தான் பண்ணால் ஒவ்வொரு அகாடமியும் இவங்க அனுப்புவாங்க. நம்ம ஹீரோன் டீமு கடைசி லெவலில் இருப்பாங்க. அதனால் கடைசியாக தான் இவங்களும் போகிறாங்க. நம்ம ஹீரோ பார்க்குறியா எந்த பிரச்சனை இருந்தாலும் தெரியுதா, நம்ம சோலோவாக தான் வந்திருக்கோம், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம எல்லாத்தையும் என்ன ஈஸியாக அட்டாக் பண்ணி தோக்கெடுத்து தான் சொல்லி இவனை காட்டுப்பதில் ஓடி இருந்திருப்பேன். ஆனால் அந்த இடத்துல ஏதோ மான்ஸ்டர் இருக்க மாதிரி இவனுக்கு தெரிஞ்சிருக்கான். இந்த இடத்துல தான் இருக்கவங்களுக்கு சரி நம்ம புதுசாக கிடச்ச பவர் யூஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இப்போ தானே அவனுக்கு ஸ்வாட் பவர் காப்பி பண்ணியிருந்திருப்பேன். அந்த ஸ்வாட் பவரை யூஸ் பண்ணலான்னு சொல்லி இவனும் அதை ஃபியூஷன் பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன். ஃபியூஷன் பண்ணாலே இவனோட நரம்பு எல்லாமே புடைக்க அமைந்திருக்கான். கொஞ்சம் நேரத்துக்கு சாகுற மாதிரி பண்ணால் இவனுக்கு பயங்கரமான வழி ஏற்பட்டிருக்கான். ஆனால் இவன் ஃபஸ்ட்டு 2 வாட்டி பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக காப்பி பவரை காப்பி பண்ணியிருப்பேன். அதனால பண்ணால் இவனுக்கு இந்த வாட்டி எந்த ஒரு வழி ஏற்பட்டிருக்காது. இவன் எல்லாத்தையும் பண்ணால் எப்படி ஈஸியாக காப்பி பண்ணுற டெக்னிக்கை கற்று வச்சுருந்துருப்பேன். அப்படியே இந்த ஸ்வாட் பவர் கிடச்சோன்னே அங்கே இருக்க எல்லா மரத்தையும் ஒரே வெட்டில் வெட்டி அங்கே இருக்க எல்லா மரத்தையும் நான் துவம்சம் பண்ணியிருப்பேன். அங்கே இருந்த மான்ஸ்டரும் அதோட சேர்த்து போயிருந்திருக்கான். இவனுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்வாட் பவர் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு சிஸ்டமும் சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோ வர வழியிலே ஒரு ட்ரான் இவனை அட்டாக் பண்ண வந்திருக்கான். இவனுக்கு தான் புதுசாக ஸ்வாட் பவர் கிடச்சிட்டு அது பயங்கரமான பவர். அதை வச்சு இவன் ஈஸியாக பண்ணால் அந்த ட்ரானோட தலையை வெட்டியிருந்திருப்பேன். இவன் ஒவ்வொரு மான்ஸ்டரையும் அழிக்க அதில் இவனுக்கு பாயிண்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ரேங்க் போர்டும் இருந்திருக்கும். யாரெல்லாம் அதிக மான்ஸ்டர் அடித்து அதிக பாயிண்ட் இருக்காங்களோ அவை தான் லீடிங்கில் இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ கண்டிப்பாக லீடிங்கில் போகலாம். அது மட்டும் இல்லை அந்த இடத்துல உயிரோடு இருக்கணும். அப்போ தான் அந்த பிளட் பீஸ்ட் அப்படின்ற அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஓன் பண்ண முடியும்னு சொல்லி இவனும் பண்ண தூரத்தில் பார்த்தா ஹெல்ப்னு கேட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோவோட கிளாஸில் இருக்கான அந்த சாங்கு அவன் தான் பண்ண ஒரு பீஸ்ட்டில் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன். அவனோட டீமேட்ஸ் எல்லாமே நல்லா அடி வாங்கியிருந்திருப்பாங்க. இவனையும் பண்ண அந்த பீஸ்ட்டு சாடிக்கலாம் பக்கத்தில் வந்திருக்கான். நம்ம ஹீரோ தான் வில்வித்தையெல்லாம் பண்ண அவன் காப்பி பண்ணி வச்சுருப்பேன். ஸ்வாடோடு சேர்த்து வில்வித்தை எல்லாமே பண்ண அவனுக்கு ஒரே நேரத்தில் கிடச்சிருந்துருக்கான். இவனும் அந்த பவர் வச்சு அந்த பீஸ்ட் அடிச்சிருப்பேன். ஆனால் என்ன 3 பீஸ்ட் இருந்திருக்கான். நம்ம ஹீரோ ஒரு பீஸ்ட் அடிக்கே திணறிருப்பேன். ஆனால் இப்போ 3 பீஸ்ட்டை அசால்ட்டாக பண்ண கிடைத்த ஸ்வாட் பண்ணணும் அடிச்சுருப்பேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எனக்கு தான், உனக்கெலாம் கொடுக்க முடியாது, இங்கே இருக்கவர்கிட்ட சொல்லலை. சரிடா நீயே வச்சுக்கிட்டா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும். நான் அந்த இடத்த கேமை குயிட் பண்ணலான்னு இருக்கேன். இது வரைக்கும் நான் பெஸ்ட்டு, இதுக்கு மேலேயும் போனால் கண்டிப்பாக நான் செட் பண்ணுவேன். ஆனால் உனக்கு பாயிண்ட்ஸ் வேணுன்றது எனக்கு நல்லா தெரியுது. உனக்கு பாயிண்ட்ஸ் வேணும்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் இருக்க ஒரு பீஸ்ட் இருக்குது. அதெல்லாம் ஃபேக் பீஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே எக்கச்சக்கமான பவர் இருக்குது. இந்த ஃபஸ்ட் அகாடமி இருக்காங்கல்ல அவங்க தான் அந்த பீஸ்ட்டை அழியக்கூடிய பவர் இருக்காங்க. ஆனால் ஒன்றாலாம் முடியாது, நீ போய் தேவையில்லாமல் செத்துடாதுன்னு சொல்ல. அந்த பீஸ்ட் எங்கே இருக்குன்ற டேரக்ஷன் மட்டும் சொல்ல, மிச்சம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல. கையை நின்று அடிச்சு நம்ம ஹீரோ அதே டேரக்ஷனில் போயிருந்திருப்பேன். முன்ன ஒரு இடத்துல போய் அந்த இடத்துல பீஸ்ட் இருக்கான்னு பார்த்தா இந்த ஃபஸ்ட் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல செத்து போய் கடந்துருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் அப்படி நீங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்து அனிமேட் எபிசோட் 2 தான் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டார்டிங் நம்ம ஹீரோ அந்த பாயிண்ட்ஸ்க்காண்டி அந்த பீஸ்ட்டை வேட்டை இருக்குன்னு இருந்திருப்பேன். ஆனால் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஃபஸ்ட் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பீஸ்ட்டோட சண்டை விட்டுருப்பாங்க. அங்கே பாதி பேர் செத்து போயிருப்பாங்க. இருந்தாலும் அதை தலைமை தாங்க நடக்கிறது அந்த 3 ஒருத்தன் தான். அவன் தான் பெரிய ராயல் ஃபேமிலி ஆச்சு. அவன் அந்த பீஸ்ட்டை அடிச்சு இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் அவைடு தான் ட்ரை பண்ணிப்பேன். நம்ம ஹீரோ இப்போதைக்கு சண்டை விடாமல் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா இவன் இப்போ உள்ளே போனோன்னா அந்த மோன் அடிச்சானா இவனை ஒரேடியாக போட்டுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு மோக்கு பயங்கரமாக பவர் இருக்குது. அந்த பீஸ்ட்டோட அந்த மோம் பயங்கரமாக சண்டை கொடுத்துட்டு இருப்பேன். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இவன் தான் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். அந்த பீஸ்ட்டை ஓரளவுக்கு பண்ணால் அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சுட்டு இருப்பாங்க. கடைசி அட்டாக்கு அதை அட்டாக் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். அந்த பீஸ்ட் ஒரேடியாக சேர்த்துனா அங்கே இருக்க கோல்டையும் சொல்லி இருப்பேன். இதுதான் சான்ஸ். இப்போ நம்ம போய் அடிச்சிடலாம். நம்ம மோவு வேகமாக போய் அந்த பீஸ்ட்டோட நெத்தியில் கத்தி வச்சு சுரியிருந்திருப்பேன். அவ்வளோதான் முடிஞ்சு நடத்துருப்பேன். ஆனால் அந்த பீஸ்ட் அவனை தூக்கி அடிச்சுருக்கும். ஏன்னா அந்த பீஸ்ட் அவனை தூக்கி வீசியிருந்தாலும் அந்த பீஸ்ட் செத்து போயிருந்திருக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுப்பேன். கடைசி நேரத்தில் ஒன்றா பாயிண்ட் போச்சுன்னு வருத்தப்பட்டுருப்பேன். ஆனால் அந்த மோ சிரிச்சுக்கிட்டே வரேன். இப்போ சொல்லுங்கடா யார் ராயல் ஃபேமிலியே கெத்துன்னு. நான் தாண்டா இருக்கல கெத்து, எவ்வளோ பாயிண்ட்ஸ் பண்ணா ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டுனா இவன் சந்தோஷத்தில் இருந்திருப்பேன். ஆனால் அந்த பீஸ்ட் என்ன செத்துருக்காது. அதோட ஹார்ட் பீட் திரும்ப ஆக்டிவேட்டாக இருந்திருக்கும். பிளட் பஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்பெல்லை வச்சு அந்த பீஸ்ட் முன்னாடி திரும்ப வந்திருக்கும். அது ஃபேக் பீஸ்ட் கிடையாது. இந்த ஃபேக் பீஸ்ட்டுக்கு தான் 500 பாயிண்ட். இது ஒரிஜினல் பீஸ்ட்டு. இதுக்கு கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் இருந்திருக்கும். இதை பார்த்து அங்கே இருக்கலாம் ஓடி இருப்பாங்க. ஏன்னா அதை நினச்சுன்னா அவங்க எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சாடிச்சு. அதனால அவங்கெல்லாம் பயந்து ஓடி இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ அவனுக்கு தான் என்ன எக்கச்சக்கமான ஸ்பீட் பவர் இருக்குன்னு ஒரு பீஸ்டோட பவரை காப்பி பண்ணியிருப்பால. அதனால இந்த பவர் வச்சு நம்ம அந்த பீஸ்ட் அழுத்துறோம். அது இப்போ இருக்கணும் நம்ம ஒரு அட்டாக் எடுக்கணுமா அவ்வளோதான். அந்த பீஸ்ட் தோற்று போயிடும். அது நாக் அவுட் ஆனதுக்கப்புறம் அதோட ஹார்ட்டில் இருக்க பாயிண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு போயிடலான்னு நம்ம ஹீரோ அந்த பீஸ்ட்டை தேடி பின்னாடியே போயிருந்திருப்பேன். நம்ம ஹீரோக்கு தான் சரியான பவர் இருக்குல்ல. அவனும் என்ன அந்த பீஸ்ட் எங்கே போச்சு அப்படின்ற தூரத்தில் ட்ரேஸ் பண்ணி வந்துருப்பேன். ஒரு பழைய பில்டிங்கில் தான் அந்த பீஸ்ட் இருக்க மாதிரி கேட்டுருந்துருக்கோம். அந்த சவுண்டை கட்டி இவனும் பக்கத்தில் வந்துருப்பேன். வந்து பார்த்தா அந்த இடத்துல பீஸ்ட் இருந்த மாதிரி இருக்காது. என்னடா பீஸ்ட்டை காரணம்னு பார்த்தா பீஸ்ட் மேலே ஒரு தண்ணியை குடிச்சுட்டு இருக்கோம். அது ஸ்பெஷலான ஸ்பெல் உள்ள இருக்குது. இதுக்கு பவர் குடிக்கக்கூடிய ஒரு ஸ்பெல் உள்ள இருக்குது. நம்ம ஹீரோ தூரத்துன்னு பார்த்துருப்பேன். என்னத்தை அதை குடிச்சிக்கிட்டு இருக்கு. சரி ஓகே இது சாதாரண பீஸ்ட் மாதிரி தெரியல. நம்மளோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி தொட்டு இவன் தான் நிறைய பவரை காப்பி பண்ணி வச்சுருப்பேன். அந்த காப்பி பண்ண 50 பவர் வச்சு இவன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிப்பேன். ஆனால் ஒரே அடியில் பண்ணி அந்த பீஸ்ட் தூக்கி இருந்திருக்கும். இருந்தாலும் விடுற மாதிரி இல்லை. 1000 பாயிண்ட் சும்மா விடுறதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதோட கண்ணை டேமேஜ் பண்ணிப்பேன். அது இருந்தால் தானே பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இவனும் டேமேஜ் பண்ணிட்டு அந்த பீஸ்ட்டை சுற்றி பண்ணா ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணியிருப்பேன். அப்படியே அந்த பீஸ்ட்டை 2 துண்டாக பிளந்து அதையும் சாடிச்சு வந்துருப்பேன். ஒரே அடியில் பண்ணி அந்த பீஸ்ட்டை நாக் அவுட் பண்ணியிருப்பேன். அது அதோட அவேக்கனிங் ஃபார்மில் இருந்தால தான் 1000 பாயிண்ட் எடுத்திருக்கோம். நம்ம ஹீரோ தூரத்தில் ஏதோ தண்ணி குடிச்சதில்ல அது என்னவா இருக்குன்னு சொல்லி அதையும் என்ன தண்ணி போர்ஷன் எல்லாத்தையும் அவனு சேவ் பண்ணி வச்சிருப்பேன்.
ப்ளஸ் அந்த ஹார்ட் இருக்குல்ல அதில் தான் 1000 பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாலையும் என்ன இவனை எடுத்துக்கிட்டேன், கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்டு. அது ஹார்ட்டில் இருக்க அந்த போர்ஷனையும் என்ன எடுத்துக்கிட்டேன். எவனுக்குமே எதுவுமே மிச்சம் வைக்கக்கூடாதுன்னு தான் நம்ம ஹீரோ அந்த பீஸ்டில் இருக்க எல்லா பார்ட்ஸுமே எடுத்துக்கிட்டேன். தூரத்தில் ஒரு கல்லில் இருந்தால் ஒரு தண்ணி அந்த பீஸ்டும் கொடுத்துக்கும், அந்த கல்லையும் என்ன நம்ம ஹீரோ எடுத்து வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எனக்கு தான். இதை பார்த்து அந்த மோ ரொம்ப காண்டா போகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி இருப்பேன். அந்த மோவோட டீமுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்க்குறேன். வந்து பார்த்தா ஷாக்கு, ஏன்னா அந்த பீஸ் செத்து போய் எடுக்கும். ஆனால் அதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. எவன்டா அந்த வேலையை பண்ணது, என் அட்டாக்கை திருடி எவனும் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக கலந்து போயிட்டேன், அவனை சும்மா உட்காந்து சொல்லி செமகாண்டாக இருந்திருப்பேன். நம்ம ஹீரோ என்னதான் நடக்குதுன்னு தூரத்துலேருந்தே வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்திருப்பேன். இவங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க, நம்மளை ஏதாச்சும் பிளான் பண்ணி போட்டு தள்ள பார்க்குறேன் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ தூரத்துலேருந்தே வாட்ச் பண்ணிப்பேன். அந்த 3 செம டென்ஷனில் இருப்பேன். எவன் நம்மளோட பாயிண்ட்ஸ் எடுத்தானோ அவனை சும்மா ராயல் ஃபேமிலிலாம் யாருன்னு காட்டினா அவன் தலையை வெட்டி கொண்டுட்டு வரவனுக்கு கிட்டத்தட்ட என்னோட எல்லா பாயிண்ட்ஸையும் தரேன், உங்களுக்கு நான் எக்கச்சக்கமான காசு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கேட்டுருந்துருப்பேன். உன்னால் எதுவுமே நான் பண்ண முடியாது, இன்னும் 3 நாளில் இந்த கேம் முடிஞ்சிடும். அந்த 3 நாளைக்குள்ளே நான் சர்வே ஆகி ட்ரைனிங்கை எடுத்து பவர்ஃபுல் ஆகிட்டேன்னா உன்னால் என்னை எதுவுமே பண்ண முடியாதுடா. நம்ம ஹீரோ அந்த கிடைச்ச போர்ஷன் எல்லாத்தையும் இவனுக்கு கொடுத்துருந்துருப்பேன். அது எல்லாமே பிளட் பீஸ்ட்டுன்னு தானே சொல்லுவாங்க. அதாவது இவனுக்கு கிடைக்கக்கூடிய ட்ரெஷரில் பிளட் பீஸ்ட்னு ஒன்று இருக்கும். இது இவன் வேட்டையாடின பிளட் பீஸ்ட்டு. இந்த பிளட் பீஸ்ட்டு எல்லாத்தையும் கொடுத்தோம்னா இவனுக்கு எக்ஸ்ட்ரமான பவர் வரும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால தான் இவனுக்கு கொடுத்துருந்துருப்பேன். உண்மையிலே பவர்மான்னு பார்த்தா உண்மையிலே பவர் வந்துருக்கும். நம்ம ஹீரோ காப்பி பண்ணி கிடைக்கிற பவரை விட இது ஈஸியாகவே பின்னா டக்குனே குடிச்சோன்னே பின்னா அந்த பவர் அவைக்கனாக இருந்திருக்கு. அடுத்த ஒரு 3 நாளில் கேமும் முடிஞ்சிருக்கும். இங்கே இருக்க எல்லாருமே அவன் கிடைச்ச எல்லா பாயிண்ட்ஸையும் இங்கே கொண்டாந்து கொடுத்து அதுக்கான ரிவார்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஸ்குவாட் பிளேயர் ஒருத்தன் செகண்ட் அகாடமியில் இருந்திருப்பாள், அவனோட பாயிண்ட்ஸை கொடுத்து கலெக்ட் பண்ணிப்பேன். வெறும் 195 பாயிண்ட் தான். இந்த இடத்துல மோ வந்து ஏடா இவ்வளோ கேவலமாக பாயிண்ட் வாங்கியிருக்கேன், என்னோட பாயிண்ட் எவ்வளோ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனோட பாயிண்ட்டை கேட்டால் கிட்டத்தட்ட 400க்கு மேலே இருந்திருக்கும் அந்த பாயிண்ட்டு. இதை நீ திருடி தானே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஸ்குவாட் பிளேயர்னு கேட்க, ஆமாம் இதில் என்ன இருக்குது, திறமை இருக்கவே அவனுக்கு தேவையானதை எடுத்துக்கிறேன், 1 நாள் எடுக்கணும்னா பேசாமல் போயிட்டேறா. ஆனால் இதையும் தாண்டி 1000 பாயிண்ட் இருக்கவே ஒருத்தர் இருக்கேன், அவனை யாருன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த மோன்றன்னு சொல்லியிருந்திருப்பேன். ஏன்னா அவனை கொடுறக்கானே ரெடியாக இருந்திருப்பேன். இந்த கேமோட கிட்ட யாருமே என்ன வரல, சரி கேம் முடிச்சுக்கலாமான்னு பேசிக்கிட்டு நம்ம ஹீரோ கடைசியில் என்ட்ரன்ஸை போட்டுருந்துருப்பேன். இவனை பார்த்து எல்லாம் சாக்க இருந்திருப்பாங்க, எப்படி அவன் சர்வானு. இவன் எடுத்து வந்த அந்த பீஸ்டோட பாலை பார்த்து எல்லாம் சாக்க இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 1000க்கு மேலே பாயிண்ட் வச்சுருந்துருப்பேன். இவன் தான் இந்த கேமோட வின்னரு. இவனுக்கு தேவையான இந்த பிளட் பீஸ்ட் அப்படின்ற ட்ரெஸ்ஸரை கொடுத்துருப்பாங்க. இந்த கேமில் வின் பண்ணது 5th அகாடமி அறிவிச்சிருந்துருப்பாங்க. இதை பார்த்து இந்த மோஸ்ட் செம டென்ஷனாக இருப்பேன். திருட்டு போய் என்னோட பாயிண்ட்டை வந்து எடுத்ததான்னு சொல்லி அவன் சமகானில் இருந்திருப்பேன். நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் இந்த கேமை நடத்தினவருக்கு அவருக்கு நல்லா தெரிஞ்சு போகுது, இவன் தேவையில்லாமல் புலி வேலை பிடிச்சிட்டேன், இனிதான் இருக்கிற பிரச்சனை எல்லாமே அவனுக்கு வந்து சேரப்போகுது. மோன்றவன் சாதாரண அது கிடையாது. அவன்கிட்ட வந்து ஒரு பொருள் எடுத்தாலே அவன் அந்த ஆளை சும்மா விட மாட்டேன், அந்த ஆளை கொண்டுருவேன். இவன் அவனோட பாயிண்ட்டே எடுத்திருக்கேன், இதுக்கப்புறம் என்ன போதும்னு சொல்லி அந்த ஹெட்டும் என்ன ரொம்ப பயந்துருப்பார். இங்கே வின்னர்ஸ்க்கு எல்லாமே ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல தான் மோன்றவே சொல்கிறேன், உனக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தியா, என் பாயிண்ட்டே எடுத்துருக்கல. ஆமாம் நான் எடுத்தேன், இப்போ என்ன இப்போ பக்கத்தில் இந்த ஸ்வாட் பிளேயரா, என்னடா நீ என்னடா சொன்ன திறமை இருக்கவன் எதை வேணா எடுப்பானே, அப்புறம் இப்போ உனக்கு வலிக்குதுன்னு அந்த ஸ்வாட் பிளேயர்னு சொல்ல, என்னடா 2 பேரும் டீமை போட்டேன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் நினச்சா அவங்க 2 பேர்த்தையும் சாடித்துருவேன், முடிஞ்சா என் கூட சண்டைக்கு வேணான்னு சொல்ல, நீ எப்போன்னு மட்டும் சொல்லு, நான் அப்போ சண்டைக்கு வரேன். உன்னைய பார்த்தா எனக்கு பயமே இல்லைடா. நம்ம ஹீரோ சண்டைக்கு சேலஞ்ச் பண்ணிப்பேன். எப்படி என்னை தைரியமாக சேலஞ்ச் பண்ணா நம்ம மோவுக்கு ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோ கண்டிப்பாக இந்த இடத்துல என்னை டார்ச்சர் பண்ண தான் போகிறேன். நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் அவனை ஈஸியாக போட்டு தெரியலான்னு நம்ம ஹீரோ தெரிஞ்சே தான் சேலஞ்ச் பண்ணியிருப்பேன். நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்தோன்னா அவனை தங்கச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. நம்ம தங்கச்சிட்ட அவன் கேமில் ஜெயிச்ச காசு எல்லாத்தையும் கொடுத்துருப்பேன். கூட ட்ரெஷர் புக் அப்படின்றப்பனா அவனுக்கு வந்து கிடச்சிருந்துருக்கும். அந்த ட்ரெஷர் புக்கில் இருக்கிற எல்லா விஷயமே இருக்கும். இவன் எப்படி ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்ற எல்லாமே அப்படின்னா அந்த ஒரு புக்கில் இருந்திருக்கும். அந்த ஒரு புக்கில் தான் இவன் பார்க்குறேன். பீஸ்ட் ஒன்று ஒரு ஸ்பெஷலான ட்ரிங்க் மாதிரி தான் குடிச்சிருந்துருக்கும்ல, அந்த கல்லை இவன் எடுத்துகிட்டு வந்துருப்பேன். அந்த கல் ஒரு ஸ்பெஷலான கல். அந்த கல் மாதிரி அப்படின்னா இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான கல் இருக்குது. அதில் வரக்கூடிய போர்ஷன் இவன் குடிச்சானா இந்த உலகத்திலே இவன் தான் ஸ்ட்ராங்கான ஆள் இருப்பேன். அப்படிப்பட்ட விஷயத்தை இந்த புக்கில் வந்து பிரிண்ட் பண்ணி தருவாங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இனி எனக்கு இந்த போர்ஷன்லாம் தேவைப்படாது, தேவையான அளவுக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்தேன், இனி இந்த போர்ஷன் உனக்கு தான் தேவைப்படும். உன்னோட பவரை நீ டக்குன்னு ஆக்டிவேட் பண்ணிட்டேன்னா அது உனக்கு நல்லது. அதனால இந்த பவரை நீ ஆக்டிவேட் பண்ணி நம்ம ஹீரோன்னு சொல்லியிருப்பேன். இந்த பொண்ணு அதெல்லாம் எனக்கு வேணாம், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. இந்த ட்ரெஸ்ஸர் புக்கில் வேறு என்னென்னலாம் போட்டிருக்கான்னு நம்ம பார்க்கணுமே. நம்மளோட பவர் எல்லாத்தையும் இதை வச்சு இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம ஹீரோ அதை பற்றி பேசியிருந்திருப்பேன். இந்த பொண்ணு அந்த போர்ஷனை கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ வாயில் எடுத்து ஊற்றி இருந்திருப்பேன். இந்த பொண்ணு அதை குடிச்சோன்னே எதுவுமே ஆகாமல் அப்படியே இருந்திருக்கோம். நம்ம ஹீரோ சிஸ்டத்தை வச்சு ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன். ஆனால் ஒரு எஃபெக்ட்டுமே பண்ணால் அதை குடிச்சப்போ வந்திருக்காது. சரி பொறுமை ஆக்டிவேட் ஆகும் போது நம்ம ஹீரோ விட்டுறேன். அவன் இந்த ட்ரெஸ்ஸர் புக் எடுத்ததால அது மூலயமா கிடைச்ச பவர் எல்லாத்தையும் பண்ணால் இவனை அப்டேட் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரெயின் எடுக்கிறேன். இவனோட பவர் சுற்றி இருக்க அந்த தங்கச்சி மேலே பட்டு இருக்கும். இவனுக்கு பவர் போக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இவனுக்கு மீடியம் லெவல் டேலண்ட் கிடச்சிருக்கும்.
ஐஸ் பவர் அது பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்தில் அவேக்கன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி காட்டியிருந்திருக்கும். இது இவனோட தங்கச்சியோட பவர். இது ஆல்ரெடி இப்போ என்ன அவள் தொட்டப்ப கிடச்சதில்ல, இது இப்போ மீடியம் லெவலில் அவனுக்கு வந்திருக்கும். இவன் கேமில் ஜெயிச்ச அந்த பிளட் ட்ரெஷரையும் என்ன குடிச்சிருந்துருப்பேன். கிட்டத்தட்ட 4 பாட்டில் அதில் கொடுத்துருப்பாங்க. 2 பாட்டிலில் குடிச்சதுக்கே இவனுக்கு இவ்வளோ பவர் கிடச்சிது. இவனும் விடாமல் அதை குடிச்சிருக்கேன். இதை மட்டும் குடிச்சிட்டேன்னா இந்த மோவால் என்னை எதுவுமே பண்ண முடியாது. அவன்கிட்ட இருக்க பவருக்கு என் பக்கத்தில் கூட அவனால் வரவே முடியாது. நான் நினச்சேன் அவன் ஒரே நேரத்தில் போடுத்துலேன்னு சொல்லிட்டு இவன் இந்த பீஸ்டோட ஹார்ட்டை எடுத்து வந்திருப்பேன். அதையும் சாப்பிட்டுருப்பேன். இது எல்லாத்தையும் சாப்பிட்டு இவனும் பவர் இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறேன். ஆல்ரெடி இருக்க பவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு புதுசாக அவனோட தங்கச்சியோட பவர் இடத்துல அதையும் என்ன இன்க்ரீஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணியிருந்திருப்பேன். நம்ம ஹீரோ நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கல, இவனோட ஃப்ரெண்டு சாங் இருக்கல, அவன் வந்திருப்பேன். டேய் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அசால்ட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்க, அந்த மோவனை போட்டு தலக்காண்டி பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காண்டா. அப்போ நான் என்ன பண்ணிக்கிருக்கேன், நானும் ட்ரைனிங் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவனால எதுவும் பண்ண முடியாது இல்லை, உனக்கு புரியவே மாட்டேங்கிறா. அவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டு இப்போ அதில் டாப் லெவலுக்கு போயிட்டேன். அவனை நீ தொடக்கூட முடியாது. அவன்கிட்ட இருக்க பவருக்கு நீ அவன் பக்கத்துலேயே போக முடியாது. இல்லை நம்ம ஹீரோ பண்ணுற எதுவுமே அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம ஹீரோ ஓரளவு பவர் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் இதை கேட்டதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் டவுட் வர இருந்தது. ஏன்னா அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. மேஜிக் கூட சேர்த்து அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்க முடியும். அந்த பவரை மேக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். எப்படி அவன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் லைட்டாக ஷாக்காக இருந்திருக்கான். அந்த பயவில் இருக்கல, அவன் ட்ரைனிங் எடுத்து கதை உடச்சு வந்து நிற்பேன். இந்த கோல்டின்றவன் தான் வெளியில் வாசல்லே நிற்பேன். மாஸ்டர் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஒரு பவரை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லலை. இவனை பார்க்குறக்காண்டி இவனோட அப்பாவும் வந்திருப்பாரு. சூப்பர் தான், இந்த பவர் நல்லா ஆக்டிவேட் பண்ணிட்டேன். அப்புறம் அவன் ஓன்ட்டு எவனோ பாயிண்ட் எடுத்துருப்பாமே, அவனை சும்மா விடாதா. நம்ம ஃபேமிலி மேலே ஒருத்தர் இந்த மாதிரி கை வைக்க ட்ரை பண்ணியிருந்திருக்கேன். உன்னோட பாயிண்ட்டே எடுக்கிறானா, அப்போ ஓ மேலே கை வைக்கிறாதான்னு இருக்கான். அவனை சும்மா விட்டுறாத, அவனை போடுத்தலை, அவனை என்ன வேணால் பண்ணிக்க அப்படின்னு அவனோட அப்பாவும் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. சரிப்பா அதை நான் பார்த்துக்கிறேன்னு அவனும் சொல்லியிருப்பேன். அதே சமயம் கோல்டிட்டு அவனும் கேட்குறேன், அவனுக்கு ஏதாச்சும் பெரிய சப்போர்ட் எதுவும் இருக்காடா, எவ்வளோ தைரியமாக என்கிட்ட வந்து பேசுகிறேன், அவனுக்கு ஏதாச்சும் ஆல்புலம் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்கல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ், அவன் ஒரு அனாதை தான், அவனுக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான் இருக்கான், மற்றபடி சப்போர்ட்டுன்னு யாருமே இல்லை. அவன் உங்கள்கிட்ட தெரியாமல் இதை வாய் விட்டுருப்பேன், அவனை மன்னிச்சு விடலாமே சொல்ல. மன்னிச்சுலாம் விட முடியாது, அவனை போட்டு தள்ளிடுறா. அசாசின் அனுப்பி அவனை ஈஸியாக போடுத்தது. நான்லாம் போய் அவனை போடுத்தன்னு அவசியம் இல்லை. அதை இருக்க லெவலுக்குலாம் என்னெல்லாம் போக முடியாது இல்லை. ஏன் பாஸ் நம்ம போகணும், அவன் ஒரு சாதாரண பையன் தானே, அவனுக்கு போய் இவ்வளோ காசு செலவுன்னு இல்லை. சாதாரண பையனை தாண்டா சும்மா விடக்கூடாது, அவனுக்குள்ளே டேலண்ட் இருக்குது. அவன் நமக்கு எதிராகவே ஒரு சமயம் ஒரு சில நேரத்தில் வந்துட்டா என்ன பண்ணுறது, அவனை டக்குனே போட்டுருந்தான். இந்த மாதிரி பசங்களாம் வளரவே விடக்கூடாது. இந்த உலகத்தில் நம்ம நமக்கே ஸ்ட்ராங்கான நாள் மட்டும்தான் இருக்கணும். இப்போ நமக்கே ஆட்கள் வந்தாங்கன்னா அவனை போட்டுன்னு சொல்லிட்டு இவனும் பெரிய பிளானே போட்டுருப்பேன். நம்ம ஹீரோவும் பயங்கரமாக ட்ரெயினிங் எடுத்துருப்பேன். ஏன்னா இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் அவன் கண்டிப்பாக நம்மளை ஏதாச்சும் அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவனை விட நம்ம ஸ்ட்ராங்கானு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ட்ரெயினிங் எடுத்துப்பேன். மழை வேறு வர மாதிரி இருக்கு. சரி வீட்டுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் முடிச்சு இவனு வீட்டுக்கு போகலான்னு இருப்பேன். இவனோட சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணிக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்கான். இப்போ தான் தூரத்தில் ஷேடோ டேலண்ட் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்கான். என்ன யாருமே இல்லை, அது திடீர்னு காட்டுதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ டக்குன்னு முன்னெச்சரிக்கையாக இருந்திருப்பேன். பார்த்தா இவனை கூட்டுறக்காண்டி அந்த இடத்துல ஒரு அசாசின் வந்திருப்பேன். அந்த அசாசினோட ஸ்பெஷல் பவரே அவனால் இருட்டில் மறைஞ்சு அட்டாக் பண்ண முடியும். இந்த ஷேடோ கில்லிங் அசாசின் தான் பண்ண அந்த மோவை அனுப்பி வச்சுருப்பேன். மோ தான் அனுப்பி வச்சிருப்பேன். நம்ம ஹீரோக்கு லைட்டாக ஒரு டவுட் வந்துருக்கோம். இருந்தாலும் நீ யாரான்னு கேட்கல, உன்னை கொல்ல வந்தவன்டா, அவனோட எமன்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொடுத்துருக்காண்டி அவனும் ஒரு வித்தியாசமான நைஃப் வச்சுருந்துருப்பேன். இவனை பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்கானே, என்னோட ஸ்வாட் பவர் வச்சு இவனை என்னால் அடிக்க முடியாதுன்னு சொல்லல. அப்போ மின்னல் வேகத்தில் நம்ம ஹீரோ மறந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பேன். நம்ம ஹீரோ தடுத்துருப்பேன் எல்லா அட்டாக்கையும். இவன் எப்படி இவ்வளோ ஸ்பீடாக இருக்கேன்னா அவனுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். நம்ம ஹீரோ பார்க்குறேன், இது கண்டிப்பாக அடுத்து பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணு சொல்லல. நம்ம ஹீரோ அந்த அட்டாக் கணிச்சிருப்பேன். டக்குன்னு அந்த பீஸ்ட் பவர் ஸ்பீடு இருக்கும்ல, அதை வச்சு பண்ண டக்குன்னு மேலே இருக்க பில்டிங்கில் தவிர்ந்திருப்பேன். இவனுக்கு எப்படி இவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்லல. இப்போ என்னோட அட்டாக் பரான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடித்துருப்பேன். அடிச்செல்லாம் தூரத்தில் போய் விழுந்து நிற்பேன். அவ்வளோதான், காணாமல் போயிட்டேன், செத்துட்டேன் போதுக்கு நம்ம ஹீரோ நடத்திக்கிட்டு இருக்கல. பின்னாடியே அவனை போட்டு தரக்காண்டி அவனும் வந்துருப்பேன். ஆனால் இதே டெக்னிக்லாம் இந்த ஃபாலோ ஆகிறாங்கன்னா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட நெஞ்சிலே கத்தி வச்சு இறக்கி இருந்திருப்பேன். இது வரைக்கும் நான் சண்டை ஓட்ட ஆள் யாராலையுமே என்னை வந்து கணிக்கவும் இல்லை. நீ என்னோட அட்டாக்கையும் தடுத்துருக்க, யாரா நீ, இதை எப்படா நீ பண்ணுறேன்னு சொல்ல. அதை நான் அவட்ட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உன்னை யார் அனுப்புனாலும் மட்டும் சொல்லு, அது மட்டும் தான் எனக்கு தேவைன்னு சொல்ல. அப்படியா, நீ சாக போகிற நேரத்தில் வேணும் உனக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவனும் வேகமாக கத்தி எடுத்து இவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிப்பேன். நம்ம ஹீரோ இவனை விட ஸ்பீடாக இருப்பேன். கத்தி எடுத்து அடுத்த செகண்டே போயினா இவன் பின்னாடி வந்து அவனோட நெஞ்சிலே கத்தி வச்சு குத்தின்னு இருப்பேன். இவனையும் சார் எடுத்துருப்பேன். கடைசியாக வைக்கிறேன், உன்னை யாரை அனுப்பி வச்சுன்னு சொல்ல. நான் பார்த்தல, இது வரைக்கும் நீ தாண்டா ஸ்ட்ராங்கான ஆள், இது வரைக்கும் யாருமே என்னை தொட்டது கூட இல்லை, நீ தாண்டா இருக்கல ஸ்ட்ராங்கானு இவனு சொல்லிட்டு என்னை அனுப்பி வச்சது அந்த மோதான் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பேன். இதை கேட்டு நம்ம ஹீரோ செம டென்ஷனாக இருந்திருப்பேன். இந்த அளவுக்கு அவன் போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவனோட பவர் இருக்குல்ல, அதையும் நம்ம ஹீரோ காப்பி பண்ணியிருப்பேன். இவன் சாருக்குள்ளாட்டி காப்பி பண்ணோம், அப்படி இல்லாட்டி இந்த பவர் நமக்கு கிடைக்காம போயிருந்திருக்கான். நம்ம ஹீரோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஷேடோ கில்லிங் அசாசினோட பவரே காப்பி பண்ணிப்பேன். இது இருக்கலே பவர்ஃபுல்லான பவரை ஹைட் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். இந்த பவரையும் காப்பி பண்ணிட்டேன். இதை ஃபியூஷன் பண்ணிட்டா அவ்வளோதான். இதுக்கு மேலே அந்த மோவை விட்டுறதுக்கே சும்மா, இதுக்கு மேலே அந்த மோவை விட்டு வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மோவை சாடிக்கிறக்காண்டி இவனும் ரெடியாக மாதிரி காட்டி இந்த எபிசோட முடிக்காம நம்ம ஹீரோ அவனை கொல்ல வந்து அசாசினை சாடிச்சு இந்த இடத்துல அவனுக்கான இறுதி அஞ்சலி செலுத்திருப்பேன். அவனை சேஃபாக பொறுத்து வச்சுட்டு இந்த இடத்துல அவனுக்கான ரெஸ்பெக்டையும் கொடுத்துருப்பேன்ல. நம்ம ஹீரோ இதுக்கு மேலே மோவை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது.
அவன் என்னதான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அவனை ஒரேடியாக சாடுதுன்னா, ஏன்னா இவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பேன் நம்ம ஹீரோவை. நம்ம இதுக்கு முன்னாடி தான் வீக்காக இருந்தோம், இதுக்கப்புறம் நம்ம வீக்கும் கிடையாது, நம்ம இவனை பார்த்து பயப்பட போகிறதும் கிடையாது. நம்ம ஹீரோவும் அவனை எப்படியாச்சும் போட்டுத்தோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம கிடைச்ச பொருளை பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த அசாசனை கொண்டப்ப அவனுக்கு நிறைய நைஃப்லாம் கிடச்சிருந்துருக்கும், 2 பவர்ஃபுல்லாக நைஃப் கிடச்சிருந்துருக்கும். இதை வச்சு எதை வேணால் வேணால் இவனால் அழிக்க முடியும், அந்த அளவுக்கு அந்த நைஃப் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். கூட நிறைய கார்ட்ஸ்லாம் இருந்திருக்கும், அந்த கார்ட்ஸில் எக்கச்சக்கமான படம் இருந்திருக்கேன். இந்த மோபைலுக்கு ஒரு தேங்க்ஸ் வேணால் சொல்லலாம், ஏன்னா இந்த அசாசனை அனுப்பிவிட்டு இவன்ட்டு இருக்க காசு எல்லாமே நமக்கு கிடச்சிருச்சு. அது கூட ஒரு ஸ்பெஷலான புக் அந்த அசாசனை வச்சுருந்துருப்பேன். அந்த புக்கில் என்னென்ன டெக்னிக்கெலாம் யூஸ் பண்ணால் எப்படி எப்படிலாம் பவர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எல்லாம் தெளிவாக எழுதிருப்பாங்க. இங்கே பக்கத்தில் இடி இடிச்சுருந்துருக்கோம். இடி இடிச்சதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒருவேளை திரும்ப இன்னொரு ஒரு அசாசன் அனுப்பி என் தங்கச்சியைக்குள்ளே பார்த்துட்டு போனோம், இல்லை இதுக்கு நம்ம அனுபவிக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் தங்கச்சிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு சொல்லி வேமா அந்த பொண்ணோட ஸ்கூலுக்கு வந்திருப்பேன். அந்த ஸ்கூலில் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. என்னாச்சு என் தங்கச்சியை காணாமன்னு சொல்லி இவன் அங்கேயும் இங்கேயும் தேடிக்குவேன். முன்னாடி தங்கச்சி தான் கை வச்சுருப்பா. டக்குன்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்தா, ஏப்பா நான் தான் எதுக்கு இப்படி பத்தமாக வந்துக்கிட்டு இருக்கேன், செருப்புங்க இப்படி ஏன்டா மலையில் நின்றுக்கிட்டு இருக்கேன்னு நம்மளும் கேட்டிருந்துருப்பா. இல்லை நீ ரொம்ப லேட்டாக வந்துட்டல, அதனால தான் அவன் பார்க்க நானே வந்துட்டேன்னு சொல்ல நம்ம ஹீரோவை பின்னாடி இருந்து இந்த கார்லேயே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஹீரோவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துருக்கா, வாடா நீ பக்கத்தில் வந்தானா உன்னை ஒரேடியாக சாடிச்சிட்டேன், இதுக்கு மேலே நான் தயங்கிட்டு இருக்க மாட்டேன். நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். பின்னாடியே அவனும் காரில் ஃபாலோ பண்ணிப்பேன். நம்ம ஹீரோ எவ்வளோ நாள் தான் ஃபாலோ பண்ணான்னு பார்த்துருக்கல, தொடர்ந்து 3 நாள் இவனும் ஃபாலோ பண்ணிப்பேன். நம்ம ஹீரோ அவனோட தங்கச்சி சேஃபாக இருக்காளா இல்லையா அப்படின்ற தூரத்துலேருந்து ஸ்கூல் பக்கத்துலேயே பின்னா இவனும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பேன். அந்த காரும் அதே இடத்துல தான் இருக்கும். நம்ம ஹீரோ பார்க்குறேன், அந்த கார் கிளம்பினோன்னே இதுக்கு மேலே அவனை சும்மா வரக்கூடாது, இன்றைக்கே அவனை போட சொல்லிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அந்த கார் பின்னாடி இவனும் ஃபாலோ பண்ணி கிளம்பிருப்பேன். அந்த கார் ஒரு பழைய பில்டிங் தான் வந்திருக்கும். அந்த கார்லேருந்து வந்து நம்ம கிடையாது, கோல்டி தான். அந்த கோல்டி இந்த இடத்துக்கு வரையில போட்டு அடின்னு எடுத்துக்கிருப்பேன். அவன் நம்ம மோட்டை நிறையா காசு வாங்கியிருப்போம், உங்களுக்கு வட்டி கொடுக்க முடியாது தான் நம்ம போட்டு சாத்திக்கிருப்பேன். என்கிட்ட பணம் வாங்குறதுக்கு முன்னாடி இருந்தால் நீ யோசிச்சுருக்கா, நான் எவ்வளோ பெரிய ஆள், உனக்கு தான் எதுக்கு நம்ம காசு கொடுத்தேன், சரி பணத்தை ரிட்டர்ன் கொடுப்பேன் தான். ஆனால் எனக்கு என்ன பதிலாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு காரணம் சொல்கிறவங்க சுத்தமாக பிடிக்காது. அதுவும் இல்லாமல் என்கிட்ட பொருள் எடுத்துகிட்டு என்னையே ஏமாற்ற பார்த்தா அதை விட சுத்தமாக பிடிக்காது. உடனே நான் சாடிச்சேன்னு பேசிக்கிட்டு கோல்டி இந்த இடத்துல வந்துப்பேன். பாஸ் நான் இப்போ தான் செக் பண்ணிட்டு இருந்தேன், நம்ம காசு கொடுத்தோம்னா அந்த அசசன் அவனை பற்றியான இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரில, அவன் உயிரோட இருக்கானா இல்லை எங்கேயோ தப்பிச்சு போயிட்டானா எதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரில. நம்ம காசு வேறு வேஸ்ட்டாக போயிடுச்சு பார்த்து வரல. இப்போ ஆல்ரெடி ஒருத்தன் காசு கொடுக்காம இருக்கு தான் நம்ம போட்டு அடின்னு எடுத்துக்கிட்டு வந்துருப்பேன். நம்ம கோல்டி வேறு சொல்லலே பயந்து தான் சொல்லிட்டு இருப்பேன். இப்போ தான் இங்கே நடந்த விஷயங்கள் நம்ம கோல்டி பார்த்துருப்பேன். இங்கே காசு வாங்கின அவனையே நம்ம போடத்துல இருந்திருப்பேன். கோல்டி சொல்கிறேன், பாஸ் நீங்கள் எதுவும் கவலைப்படுங்க, நான் கண்டிப்பாக அப்படின்னா வேற ஒரு அசசனை வச்சு அவனை போட சொல்லிடுறேன், நம்மளோட ஆட்கள் அதுக்காண்டி தான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எதுவும் கவலைப்படாங்கன்னு சொல்ல. நான் எதுக்கிட்ட கவலைப்படணும்னு சொல்லிட்டு இந்த கோல்டியே வகுத்துல ஒரு அடி எடுத்துருப்பேன். எதுக்கு பாஸ் அப்படின்னு சொல்ல, இது உனக்கான பனிஷ்மெண்ட்டு, நான் சொன்ன வேலையை செய்யாமல் இருக்கியா, அடுத்து அவனோட தங்கச்சியை போட்டு தெளின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கல. நம்ம ஹீரோ பின்னாடி வந்து மோவே போட்டு தெளிந்திருப்பேன். ஒரே செகண்டில் அந்த போட்டு தெளிப்பேன். இங்கே இருக்க எல்லாத்துக்குமே சாக்கு எப்படி ஒரு செத்தான்னு சொல்லி, ஏன்னா நம்ம ஹீரோ ஷேடோ கில்லிங் டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பேன். இது மூலமாக இங்கே இருக்க யாருக்குமே நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்காது. முன்ன லெவலில் அவனும் போட்டு நினைப்பேன். கோல்டி இதை பார்த்து சாக்காக இருந்துடுறேன், நீ என்னடா பாக்கியில் ரொம்ப வீக்காக இருந்த அந்த கேமில் இப்போ என்ன இவ்வளோ பவர்ஃபுல் ஆகிட்டேன், உண்மையிலே அவன்தானா அப்படின்னு சொல்லிட்டு இவனே இப்போ என்ன ஷாக்காக இருந்திருப்பேன். நம்ம ஹீரோ இவனை பேச விடாமல் இவனே எடுத்து போடுத்துலேருந்து சொல்லிட்டு இவனோட பவர் யூஸ் பண்ணி இவனையும் போடுத்துல இருந்திருப்பேன். இங்கே இருக்க எல்லாருமே செத்துருப்பாங்க. நம்ம ஹீரோ வேணுக்குமே அந்த இடத்துல ஒரு கட்சிப்பை தூக்கி போய் கிளம்பியிருந்திருப்பேன். ரத்தக்கரோட தான் அந்த கட்சி இருந்திருப்பேன். நீங்கள் எல்லாம் காசு இருந்தால் யாரை வேணால் பொறுத்தலாம் நினைக்கிங்களா, ஆனால் இதெல்லாம் ஏன்ட்ட செல்லுபடியாதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பொறுத்துட்டு கிளம்பியிருப்பேன். இந்த ஒரு விஷயம் நம்ம மோவோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபேமிலியில் கடைசி வரிசை இவனாக தான் இருந்திருப்பேன். பக்கத்தில் இருக்க கட்சி தான் ஆதாரம் சொல்லி இவங்க எடுத்து பார்த்துருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு எதுவுமே கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்காது. இவர் ரொம்ப சோகமாயிருந்தார். இப்போ அந்த ஃபேமிலியோட தாத்தா வந்திருப்பார். அவர்கிட்ட போயிட்டு இந்த பையனை, அப்பா என்னோட பையனை இப்போ என்ன பொறுத்துட்டாங்க, இவன் என்ன இருக்கையில் ஜீனியஸு, நம்ம ஃபேமிலி இதோட முடிஞ்சுப்பா, நம்மளோட வாரிசே இல்லைப்பன்னு சொல்ல, இருடா நானே எல்லாத்தையும் தான் பார்த்தேன், நீ யார் குற்றவாளிகிட்ட கண்டுபிடிச்சியா, யார் அதை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறது இல்லை, எனக்கு வந்து ஐடியா இல்லை, நமக்கு நிறைய எனிமி இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச அந்த ஓசன் பேஸில் இருக்காங்க, டெசர்ட் பேஸில் இருக்காங்க தான் அதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க நமக்கே நிறைய கும்பல் இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவன் தான் பண்ணியிருப்பான்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும். நம்ம ஹீரோ மேலே எனக்கு டவுட் இருந்திருப்பாரு. ஆனால் இங்கே இருக்க தாத்தா சொல்கிறாரு, இல்லைடா அவங்க பண்ணியிருக்க மாதிரி தெரியல, கொண்டவன் கண்டிப்பாக ஷேடோ கில்லி டெக்னிக் யூஸ் பண்ணி தான் கொண்டுப்பேன். ஏன்னா நம்ம சும்மா தான் கைக்க முடியாது, அவன் கண்டிப்பாக டிஃபென்ஸ் பண்ணியிருந்திருப்பேன். அவளோட வாரிசை இதோட முடிச்சிட்டாங்க, அவங்க சும்மா விடக்கூடாது. இதுக்கு முன்னாடி அவன் கடைசியாக அந்த கேமில் தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களோட அம்புட்டு லிஸ்ட்டு எடு, அதுலேருந்து எவனாச்சும் இதை பண்ணால் நம்ம செக் பண்ணணும். இந்த தாத்தா கரெக்டாக கணிச்சுருப்பாரு. ஆனால் இவங்க சும்மா இல்லாமல் அந்த கட்சிப்பை பாருங்கள், இந்த கட்சிப்பு தான் கடைசி அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லலை, இந்த இடத்துல இருந்துச்சுன்னு சொல்லலை, இந்த கட்சிப்பை வெறும் பார்த்துன்னு பாரு. இந்த கட்சிப்பில் ஒரு சிம்பிள் வந்துருக்கும், அந்த சிம்பிளோட ஓனரு ஓசன் பேஸில் இருக்காங்க. அப்போ அவங்க தான் இந்த வேலையை பண்ணுதா, அவங்க சும்மா வரக்கூடாதுன்னு இவரும் டென்ஷன் ஆகிருப்பாரு. நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்டை, ஆமாம் அந்த ஓசன் பேஸ்காரனா யாரான்னு தெரியல, ஆமாம் நம்மளை வந்து கோஸ்டல் பேஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்கள ஓசன் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஓசன் பேஸ் ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, நம்ம தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்க. ஆனால் இவங்களோட ஆட்களே அவங்க போட்டு தட்டாங்க. இதுக்கப்புறம் பெரிய வாரியோட போகிறா டார்க் கும்பல் மாஃபியா கேங்கெல்லாம் அப்படின்னா வரப்போகிறாங்க. நிறையா பிரச்சனை இருக்குது, யார் கொண்டான்றது தான் அவங்க தெரியலங்கிறது நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும்.
நம்ம தான் கொண்டா, ஆனால் நம்ம எவ்வளவுமே கண்டுபிடிக்காதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டு இருந்திருப்பேன். இந்த மூவோட தலையை வெட்டி கொண்டுட்டாங்கடா, யாருக்கு கொண்டு இல்லை. அந்த குடும்பமே பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. ஒரு ப்ரூஃப் கிடச்சிது, அந்த ப்ரூஃபை வச்சு அவனையும் பொறுத்தளவுக்கு அவனே ரெடியாக இருக்காங்கடா. போச்சு என்ன இருக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாங் ஒன்றுமே புரியாமல் பார்த்துருப்பேன். ஆனால் கொண்டவனே பக்கத்தில் தான் இருந்திருப்பேன். நம்ம ஹீரோ அந்த பேஸுக்கு ஒரு கிலோ கூட கண்டுபிடிக்கல. நம்ம ஹீரோ வேணுக்குமே தான் அந்த கட்சி தூக்கி போட்டு கலந்துப்பேன். இவன் ஏன்னா குழம்பட்டும் தான் அந்த கட்சி தூக்கி போட்டுப்பேன். நம்ம ஹீரோ சரி அடுத்து நம்ம வந்து முக்கியமான ஒரு ட்ரெயின் இருக்குன்னு சொல்லிட்டு இவனை வீட்டிலேருந்து கிளம்பியிருப்பேன். தங்கச்சி கேட்குறேன் எங்கேயோ போகிறது இல்லை, ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ண போகிறேன், அது ரொம்ப டேஞ்சர், இதுதான் நான் அது பண்ண தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வீட்டிலேருந்து கிளம்பியிருப்பேன். டெசர்ட்டுக்கு தான் அவனும் வந்திருப்பேன். இப்போ எதுக்காக டெசர்ட் வந்திருப்பானா, இவன் இருக்க பிளட் பீஸ் எல்லாமே தீர்ந்து போயிருக்கும். இவன் அந்த புக்கு ஒன்று அசாசன்ட்டு இருக்குன்னு போல, அந்த புக்கில் ஒரு ஸ்பெஷலான டெக்னிக் இருக்கும். அந்த ஸ்பெஷலான டெக்னிக்கை அப்ளை பண்ணுறதுக்கான அந்த இடத்துக்கு வந்திருப்பேன். பார்த்தா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் ஒருத்தனை போட்டு சாடிச்சு வந்திருக்கும். நம்ம ஹீரோ தூரத்தில் வந்து அந்த மான்ஸ்டரை அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். அந்த மான்ஸ்டருக்கு டிஃபென்ஸ் டெக்னிக் அப்படின்ற ஒன்று பயங்கரமாக இருந்திருக்கும். ஹீரோ சரி இந்த டிஃபென்ஸ் டெக்னிக் நம்ம எடுத்துகிட்டு வேண்டியதான் தொட்டு இவன்ட்டு ஆல்ரெடி இருக்க அந்த நைஃப் மூலிமா அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணிப்பேன். ஆனால் அதை சுற்றி டிஃபென்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும். அந்த ஷீல்டில் உடைக்கவே முடியாது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஹீரோவை பார்த்து ஷாக்காயிர, பரவாயில்லையே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இது மட்டும் எனக்கு எடுத்துதான் இந்த உலகத்தில் எவ்வளோனாலும் என் மேலே கை வைக்க முடியாது, இந்த ஒரு டேலண்ட் அடுத்து எனக்கு தான் சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரோட சண்டை இருக்கான்னு இவனும் வந்திருப்பேன். அந்த ஷீல்டில் எப்படியாச்சும் உடைக்கலான்னு தான் இவனும் ட்ரை பண்ணிப்பேன். ஏன்னா அந்த மான்ஸ்டரோட கண்ணு தான் எப்படி வீக்காக இருக்கும். அந்த கண்ணு பகுதியில் அடித்தா இந்த ஷீல்டு உடஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த டேலண்ட் நம்ம காப்பி பண்ணலாம்னு சொல்லி இவன் அடித்தா இவனோட ஸ்வாடு தான் வந்துச்சு, இருக்கலே பவர்ஃபுல்லான ஸ்வாடு. அந்த ஸ்வாடே இவனுக்கு வந்து உடஞ்சி போயிடுச்சு. இதுவும் அந்த ஷேடோ அசாசன் கில்லர் இருக்கல அவன்கிட்ட தான் எடுத்துட்டு இருப்பேன். அந்த ஸ்வாடு உடஞ்சி போயிடுச்சு. இந்த மான்ஸ்டர் நான் அடிச்சு போட்டுருந்துருக்கோம். அவ்வளோதான் சோழி முடிய போன்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா இவனோட சிஸ்டமும் இப்போ ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்துருக்கோம், உன்னால் இப்போ தட்டிக்கு யாரோட டேலண்ட்டையும் காப்பி பண்ண முடியாது, இப்போ தட்டிக்கு நீ அமைதியாக இருந்தாங்க அப்படின்னு இந்த சிஸ்டம் வார்னிங் கொடுத்துருக்கோம். இன்னும் 14 நாள் கழிச்சு தான் நம்ம ஹீரோவால் எந்த ஒரு டேலண்ட்டையும் காப்பி பண்ண முடியாது. நம்ம ஹீரோ சரி இந்த ஷீல்டை எப்படியாச்சும் உடச்சி இந்த மான்ஸ்டரை சாடிப்போம். இந்த மான்ஸ்டர் பெரிய தொல்லையாக இருக்கும் ஒரு ட்ரைனிங்னு சொல்லிட்டு இந்த மான்ஸ்டர் அடிக்கிறது எப்படின்னு ஒன்று தூரத்துலேருந்தே பார்த்துருப்பேன். அந்த ஷேடோ டெக்னிக் மூலமாக இவனை அடிச்சிருப்பாரு. அதனால அந்த மான்ஸ்டருக்கு இவன் எங்கே இருக்கானே தெரிஞ்சிருக்காரு. இந்த மான்ஸ்டர் கொஞ்சம் நேரத்தில் அமைதியாக இருந்திருக்கும். இப்போ தான் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறேன், இந்த மான்ஸ்டரை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு இந்த மான்ஸ்டரோட பின்பகுதியே பஞ்சர் ஆக்கி இருந்திருப்பேன் நம்ம ஹீரோவா. அவ்வளோதான் கரெக்டாக அந்த மான்ஸ்டரை செத்து இருந்திருக்கும். இந்த மான்ஸ்டர்கிட்ட இருக்க பிளட் எல்லாத்தையும் சேவ் பண்ணி இவனை இதை குடிச்சு தான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பேன். அதனால தான் அந்த பிளட் எல்லாத்தையும் பாட்டிலில் சேகரிச்சு வச்சுருப்பேன். ஒரு மாதத்துக்கு தேவையான எல்லா பிளட்டையும் இவனை எடுத்துருப்பேன். இந்த குகையில் இவனும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பேன். கிடைச்ச எல்லா பிளட்டையும் இவனும் குடிச்சு போயிருந்தேன். இவனோட பவர் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்திருப்பேன். நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட ஒரு மாசமா இந்த ஒரு குகையில தான் இருந்திருப்பேன். ஏன்னா அந்த பிளட் எல்லாமே தீர்ற வரைக்கும் இவனு இதிலே இருந்துடலாம் ட்ரை பண்ணியிருப்பேன். 14 நாள் கழிச்சு தான் இவனால எந்த ஒரு டேலண்ட்டையும் காப்பி பண்ண முடியும். தூரத்தில் ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸ் ஏற்பட்டனால அங்கே 2 பொண்ணுங்க வந்திருப்பாங்க. யார் அது மார்ஷியல் ஆர்ட்ஸ் வித்தியை கற்றுக்கிட்டாங்களுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸ் வருதுன்னு சொல்லி இங்கே இருக்க இந்த 2 பொண்ணுங்களும் பார்த்துருப்பாங்க. உள்ளே இருக்கிறது நம்ம ஹீரோன்றது அவங்க தெரிஞ்சுக்காது. நம்ம ஹீரோவோட அந்த கூல் டவுன் டைமிங்கும் முடிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே நம்ம ஹீரோவில் எதை வேணால் காப்பி பண்ண முடியும். வேகமாக அந்த மான்ஸ்டர் இருக்குல்ல அது பக்கத்தில் தான் வந்தேன். அதாவது எலும்பு கூட இருக்கும். டச் பண்ண அதனால காப்பி பண்ண முடியல. ஏன்னா அந்த மான்ஸ்டரை செத்தப்பே காப்பி பண்ணியிருக்கேன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் காப்பி பண்ண முடிஞ்சிருக்காது. அதோட தோல் கூட மிஞ்சிருக்காது. உன்னை சாடிச்சப்ப ஏதாச்சும் ஒரு தோலை கூட சேர்த்து வச்சுருந்துக்கலாம். இப்படி அநியாயமாக உன்னோட டேலண்ட் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இது மட்டும் எனக்கு கிடச்சிருந்தா நல்லா இருக்குன்னு நினச்சேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு இந்த ஒரு டிஃபென்ஸ் டெக்னிக் இருக்குல்ல அது கிடச்சிருக்காது. இது தூரத்துலேருந்து 2 பொண்ணுங்க பார்த்துருப்பாங்க. இவன் ஒரு மான்ஸ்டரை கொண்டானோ அப்படின்னு பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணு சொல்லியிருந்திருப்பா. இல்லை வாய்ப்பு இல்லை, இவனை பார்த்தா கொண்ட மாதிரி தெரியல, ஏன் அப்போ வரைக்கும் வந்திருப்பேன். அப்போ அந்த மான்ஸ்டர் செத்து போயிருந்திருக்கோம். இவன் அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் இருக்க மாதிரி இல்லைன்னு சொல்லலை. நம்ம ஹீரோவை அந்த இடத்துல குடிச்சிருந்துருப்பேன். ஐயா வேணா ட்ரெஸ்ஸை கழட்டி இருக்கேன்னு சொல்லி இவங்க இந்த இடத்துல டக்குன்னு கிளம்பிருப்பாங்க. நம்ம ஹீரோ பக்கத்தில் இருக்க ஒரு ஊருக்கு தான் வந்திருப்பேன். அந்த ஒரு இடத்துல தான் இவனோட தங்கச்சி மாக்கே ஒரு பொண்ணை பார்த்துருப்பேன். அதாவது தூரத்தில் 2 பேர் இவனை பார்த்துருப்பாங்கல்ல, இவன் பண்ணுற ட்ரைனிங் எல்லாத்தையும் அவன் தான் இவனை பார்த்துருப்பேன். அவனோட தங்கச்சி மாக்கே இருந்திருக்கான். பார்த்தா அவனோட தங்கச்சி கிடையாது. ஆனால் 2 பேரும் ஒரு தோற்றத்தில் ஒரே மாக்கே இருக்காங்கன்னு சொல்லி இவனு ஷாக்காக இருந்திருப்பேன். இவங்களை வேற கூப்பிட்டு வந்திருப்பேன். பக்கத்தில் இருக்க பொண்ணு சொல்கிறா, அவ்வளோ திமிரு இருந்தா இவங்களே பேர் சொல்லி கூப்பிடு, இவங்களே நீ கூப்பிடுன்னு சொல்லல. இது எல்லாத்தையும் சொன்னது அவங்களதான் வந்திருப்பான். சரி என்ன நல்லா பேசுமா, நான் சொல்கிற மாதிரி பேசுன்னு சொல்லி இவங்களும் இந்த பொண்ணுட்டு ஒன்று சொல்லியிருப்பாங்க. இப்போ தான் அந்த பொண்ணு நம்ம ஹீரோட்டு வந்து சாரிப்பா எங்கள் மாஸ்டர் வந்து என்னை இப்போ சாரி கேட்க சொன்னாங்க, உனக்கு டைம் இருந்தால் வாவே, எங்கள் மாஸ்டர் தான் மார்ஷியல் ஆர்ட்ஸாக பெரிய வித்தக்காரவங்க, நீயும் வா, உனக்குள்ளே நிறைய பவர் இருக்க மாதிரி தெரிஞ்சுட்டு இவங்க ஒரு கில்டு வச்சுருப்பாங்க. அந்த கில்டுக்கு நம்ம ஹீரோயை கூட்டிட்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோட்ட இருக்க எல்லா பொருளுக்கும் நிறைய ஆஃபர் அவங்களும் தரேன்னு இருப்பாங்க. நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்து பார்க்குறேன், நிறையா பொருள்லாம் இருக்கும். இங்கே இருக்க பொருள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொடுக்குற எல்லா காசையும் வாங்கிக்கலாமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். இவங்க நம்ம ஹீரோட்ட இருக்க எல்லா பொருளையும் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா ஹீரோ இப்போ தானே அந்த பீச்சுட்டு வந்து நிறையா பிளட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருப்பேன். அது கூட அதோட போன்ஸு அதோட கொம்பு எல்லாத்தையும் எடுத்து வந்துருப்பேன். இதுக்கெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கு மேலே காசு வருது. நம்ம ஹீரோ எவ்வளோ காசாக பார்த்துக்க மாட்டேன். ஆல்ரெடி அந்த அசாசன்ட் இந்த கார்டு எல்லாத்தையும் எடுத்து வந்துருப்பேன். இந்த பொண்ணா இருக்கிற எல்லா காசையும் கொடுத்துருப்பா. அவங்களுக்கு எங்கள் மாஸ்டர் இன்னொரு ஆஃபர் கொடுக்கலான்னு இருக்காங்க. இந்த கில்டு புக்கில் இருக்க எல்லாத்தையும் படிச்சு பாருங்க. இங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அதுக்கு உங்களுக்கு 50% உங்களுக்கு மட்டும் தான் ஸ்பெஷலாக டிஸ்கவுண்ட் கொடுக்கலான்னு இருக்கோம். இங்கே இருக்கிற காசில் நீங்கள் எதை வேணால் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லல, கொடுத்த காசை அப்படியே இங்கே வாங்கி
வாங்கி வைக்கிறதுக்கான தான் நம்ம ஹீரோட்ட இந்த ஒரு ஐடியாவும் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ சரி படிச்சு பார்த்து எனக்கு நிறைய பொருள்னு சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 5 ஐட்டத்துக்கு மேலே சொல்லியிருப்பேன். அந்த 5 ஐட்டத்தை கணக்கு போட்டு பார்த்தா அதுவே 7 லட்சத்துக்கிட்டே வந்துடுது. நம்ம ஹீரோ அவன்கிட்ட இருக்க அந்த அசாசனோட கார்டு இருக்குல்ல, அதில் கோல்டு கார்டு இருந்திருக்கான். அந்த கோல்டு கார்டை கொடுத்து எல்லா பொருளையும் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். இவனும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியில் போகலான்னு ட்ரை பண்ணியிருப்பேன். நீ எதுக்காக எனக்கு இவ்வளோ உதவி பண்ணுறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி நம்ம ஹீரோ டவுட்டில் தான் வெளியே பண்ணியிருப்பேன். இவதான் அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் எழுதுன்னு சொல்லியிருப்பா. அது சரி சண்டை தான் போகிறதுக்கு நம்ம ஹீரோ பார்த்தா மாஸ்டர் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால அவங்க வந்து பார்த்துட்டு போகலாமே, ஒரு 5 நிமிஷம் தான் என்ன சொல்லிங்கன்னு சொல்ல. சரி பார்த்துட்டா போச்சு நம்ம ஹீரோ வந்திருப்பேன். அங்கேயே அவனோட தங்கச்சி மாக்கே அந்த பொண்ணு வேறு இருந்திருப்பாள். இதை பார்த்து இவன் ஷாக்காக இருந்திருப்பேன். இந்த பொண்ணு பக்கத்துலேயே வர்றேன். இந்த பொண்ணு கை கொடுத்துருப்பா. நம்ம ஹீரோ இந்த பொண்ணை தொட்டு அடுத்த செகண்ட் இந்த பொண்ணோட டேலண்ட்டே அவனுக்கு காப்பியாக இருந்திருக்கும். இந்த பொண்ணு மார்ஷியல் ஆர்ட்ஸை கில்லாடியாக இருந்திருப்பா. இங்கே தான் மாஸ்டர் மாக்கி இந்த ஒரு பொண்ணு இருப்பா. இவங்களாம் நோபல் ஃபேமிலி. இந்த ஓசன் பேஸ்ன்னு சொன்னேன்ல, அந்த ஒரு ஓசன் பேஸே இவங்கள தான் இருக்கும். டெசர்ட் பக்கம் இருக்காங்க, ஆனால் ஓசன் பேஸ்ன்னு பேர் வச்சுருப்பாங்க. இந்த பொண்ணு ஃப்ராங்காகவே சொல்கிறேன், உன்னை வந்து என்னோட டீமுக்கு இன்வைட் பண்ணலான்னு இருக்கேன். எங்கள் கில்ல வந்து சேர்ந்துருக்கான்னு சொல்ல. நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓ இதுக்கு தான் அவங்க வந்து என்னை கூப்பிட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ இந்த பொண்ணு வேற என் தங்கச்சி மாக்கே இருக்கா, எப்படி நோ சொல்ல முடியும்னு சொல்லி அவனும் யோசிச்சுருப்பேன். இவன் அந்த பொண்ணுகிட்ட கேட்குறேன், அதான் உங்கள் கில்ல நிறைய பேர் இருப்பாங்களே, என்ன டேலண்ட் இல்லையா, அதனால தான் என்னை கூப்பிடுங்கன்னு சொல்ல. டேலண்ட் இல்லாமல் இல்லை, இருக்கிற டேலண்ட்டை எங்கள் கில்ல வச்சுக்கணும்னு ஆசைப்பேன். அதனால தான் உங்களை கூப்பிட்டேன். நீ இஷ்டம்னா என் கில்ட்டுக்கு வா, இருந்தாலும் உனக்குள்ள நிறைய பவர் இருக்குன்னு அவங்க பாராட்டி இருந்திருப்பாங்க. பக்கத்தில் இருக்க பொண்ணு என் கூட வந்து சேர்ந்துரு என்ன சொல்கிறேன்னு சொல்ல. நம்ம ஹீரோ யோசித்து பார்க்குறேன், ஆல்ரெடி ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது இவன் கிரியேட் பண்ண பிரச்சனை தான். அந்த பிரச்சனால கண்டிப்பாக அந்த ஓசன் பேஸை அந்த மோவோட ஃபேமிலியை அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அந்த கில்ல ஜாயின் பண்ணோம்னா நமக்கு தேவையில்லாத ஆபத்துலாம் வரும். நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம்னு ஆசைப்பட்டா நம்ம சும்மா விட மாட்டாங்க. இருக்கேன் என்னோட எபிலிட்டி வெளியாளுக்குலாம் தெரிஞ்சுதான் எனக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். இந்த கில்ல நான் ஒரு வேலை இருந்தேன்னா என்னோட பவரை கண்டிப்பாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. சரி இப்போ நம்ம என்ன பண்ணணும் யோசிச்சுட்டு இருக்கா. அந்த பொண்ணு பக்கத்தில் வந்து ஏன்னா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க, இஷ்டம்னா ஓகே சொல்ல, இல்லாட்டி கிளம்பிக்கிட்டே இருக்கு. அந்த பொண்ணு சொல்லியிருப்பா, இல்லை என்னால் பத்திரிக்கை உங்க கில்ல ஜாயின் பண்ண முடியாது. ஆல்ரெடி ஒரு பெரிய ரூமர் வேலை வந்துகிட்டு இருக்கு, உங்க கில்டு இந்த மோ ஃபேமிலி அழிக்க போறாங்க. இப்போ நான் உள்ள வந்தேன்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனை வரும். எனக்கு இந்த பிரச்சனைலாம் பிடிக்காது இல்லை. இப்படி ஒரு அமைதியான வாழ்க்கையை நீ என்ன தான் பண்ண போற. உனக்குள்ள டேலண்ட் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும். இல்லை அது மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரியாச்சும் இருக்குன்னா நீ என்ன தான் பண்ண போறேன்னு இந்த பொண்ணு கேட்டுதுப்பா. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கேட்டுருந்தோம்ல, ரவலியில் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறேன். ஆமாம் அந்த டேலண்ட் வச்சு நம்ம என்ன தான் பண்ண போகிறோம். நமக்கு தேவையான எல்லா டேலண்ட்டும் இப்போ நம்ம கிடச்சிருது. நம்ம நினச்சா இந்த உலகத்தையே ஆடலாம். நம்ம இனிமேலும் நிறைய டேலண்ட்டை கால் பண்ணலாம். பொண்ணோட டேலண்ட்டும் நமக்கு கிடச்சிது. சின்ன வயசாக இருக்கையில் நிறைய பேர் அவனை புள்ளி பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் அவனை அடித்து காயப்படுத்திட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறேன். இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்கக்கூடாது, இனி கொடுத்து தான் பழகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு டிசிஷன் எடுத்துட்டு இருப்பேன். அதே சமயம் வீட்டுக்கு வந்துருப்பால, அவனோட தங்கச்சி இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பா. இப்போ தான் அவனோட முடியை வெட்டிக்கிட்டு இருக்கல. நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. இந்த பொண்ணுகிட்ட பேசுகிறதா அந்த ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நம்ம ஹீரோ இவ்வளோ நாள் எதுக்கு பயந்துருப்பாங்க, இவன் ஒருவேளை இருக்கிற டேலண்ட்லாம் யூஸ் பண்ணி செத்துட்டானா என்ன வருது அப்படின்னு தான் பயந்துருப்பேன். இப்போ தான் அந்த தங்கச்சிட்ட பேசலை எனக்கு ஒரு ஐடியா கிடந்திருக்கும். நம்ம ஹீலிங் டேலண்ட்டே கரெக்ட் பண்ணால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுமே. அந்த ஒரு டேலண்ட் எங்கே இருக்குன்னு இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அசாசன்ட்டு எடுத்த புக் இருக்குல்ல, அந்த புக்கில் தெளிவாக போட்டுருப்பாங்க. இது போதும், இதுக்கு மேலே என்னை எவனால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த புக்கை படிக்கிற மாதிரி கேட்டு இந்த எபிசோடு முடியும். அப்படின்னா நம்ம ஹீரோ அந்த புக்கில் ஹீலிங் டேலண்ட் எங்கே இருக்குது, அதை எப்படி எடுக்கிறது, எல்லா விஷயத்தையும் கற்றுன்னு இருப்பேன். அதை கூடவே ரொம்ப நாள் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன்ல, அந்த மலையிலேருந்து கூட நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி இந்த பவரே அப்டேட் பண்ணியிருப்பேன். அந்த ப்ராக்டிஸை திரும்ப ஆரம்பிப்போது சொல்லி இவனை ஆரம்பிச்சிருப்பேன். இவன் இப்போதைக்கு ஜூனியர் லெவலில் தான் இருந்திருப்பேன். இந்த மட்டும் நான் கற்றுக்கிட்டேன்னா எவனாச்சுமே கூட சண்டை விட வந்தாங்கன்னா அசால்ட்டாக அவனை தோக்க வச்சுனா அதுக்கு தான் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை இவனு விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். இவன்ட்டு இருக்க டேலண்ட் போதுமானது தான். ஆனால் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டாங்கன்னா இவன்ட்டு எவனாலும் நெருங்க முடியாது. இதில் இப்போ ஜூனியர் லெவலில் தான் இவர் வந்துருப்பேன். சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஹீலிங் டேலண்ட் அப்டேட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்குவோம், அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இவனா இந்த கில்ட்டுக்கே திரும்ப வந்து பேட்டில் இருக்க போனா சரி ஓகே நம்ம கில்ல சேரக்கானதான் அதுதான் பார்த்துட்டு அதெல்லாம் பார்க்க அழகாரிக்கடா முடியல அப்படின்னு சொல்லல. நான் இங்கே வந்த விஷயமே வேற, எனக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, அந்த பொருள் பற்றி தெரிஞ்சுக்காம தான் இருக்கேன். எனக்கு ஒரு மேப்பை மட்டும் டக்குன்னு போடுமான்னு சொல்லிட்டு டெத் ஃபாக்ஸ் அந்த ஏரியாவோட மேப்பை இவனுக்கு எடுத்துருப்பேன். அந்த மேப்பை இவன் கொடுக்கல சொல்கிறான், இது ரொம்ப ஆபத்தான ஏரியா வச்சு இதுக்குன்னு நீ போகிற, ரொம்ப டேஞ்சராக சொல்லல. இல்லை எனக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, இந்த மேப்புக்கு எவ்வளோ காசுன்னு சொல்லிட்டு இவனுக்கு காசு கொடுத்து அந்த கிளம்பி இருந்திருப்பேன். இந்த பொண்ணுக்கு அந்த இடத்த பற்றி நல்லா தெரியும். இவன் இந்த இடத்துல தான் இருப்பா. அங்கே நிறைய பீஸ்ட்லாம் இருக்கும். அந்த பீஸ்ட் இவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு 10 பேர் இறந்துருப்பாங்க. இதை தாண்டி நம்ம ஹீரோ வேற இங்கே போறேன்னு சொல்லிட்டு இருப்பேன். இவரால் தடுக்க வந்திருக்காரு. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருப்பேன். ஒரு லேக் இருக்கும், அந்த லேக்குள்ளே தான் ஜெல்லி ஃபிஷ் இருக்கும். அந்த ஜெல்லி ஃபிஷ் அப்டேட் பண்ணால் தான் இவனால் அந்த ஹீலிங் டேட்டா கால் பண்ண முடியும். நம்ம ஹீரோவும் அந்த ஜெல்லி ஃபிஷ் எடுக்கணும்னா நம்ம உள்ளே போகணும் போலக்கேன்னு பார்த்து அங்கே ஒரு சூறாவளி கிரியேட்டாக இருக்கும். அங்கே வந்து ஒரு பயங்கரமான பீஸ்டாக தான் இருக்கும். நம்ம ஹீரோ ஷேடோ கில்லிங் டெக்னிக் மூலமாக டக்குன்னு அந்த இடத்துல வந்து சேர்ந்து வேகத்தில் இவன் தங்கச்சி மாக்கே இருந்தாலும் பொண்ணு அவள் தான் சண்டை விழுந்திருப்பா. அந்த பொண்ணு கூட இன்னொருத்தர் சண்டை விழுந்துருப்பாரு. ஒரு பயங்கரமான பீச் கூட தான் இந்த சண்டை விழுந்துருப்பாங்க. அங்கே இருக்கிற அந்த பொண்ணை தள்ளி விட்டு இந்த இடத்த விட்டு சேஃபாக போயிரு, நம்ம இல்லை நீங்கள் தான் கடைசி வருது நான் சேஃபாக இருமான்னு சொல்லிட்டு இருக்கல. இந்த பொண்ணு இங்கே போகிற மாதிரி இல்லை, அவள் கையில் ஒரு மிகப்பெரிய பெட்டி வச்சுருப்பா. அந்த பெட்டி இங்கேருந்து தான் எடுத்துப்பா அவளுக்கு. நம்ம ஹீரோ சரி போய் ஹெல்ப் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அங்கே இருக்குது பீச்சோட சண்டை தான் ட்ரை பண்ணால் இந்த பொண்ணு அவர் உருவத்தையே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருப்பா. பார்க்க சாதம் வந்தல இப்போ பயங்கரமாக பண்ணி அங்கே இருக்குது. எல்லா மட்டும் சண்டை வைப்பா. நம்ம ஹீரோ தூரத்துலேருந்து பார்க்குறேன், அம்மா ஒரு ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்படாதவருக்கு அவங்க ரொம்ப பயங்கரமாக சண்டை விட்டுருக்காங்க.
அவங்க லெவலுக்குலாம் நான் ஈக்குவலே கிடையாது. அவங்க நினச்சா என்னையே போட்டு தெளிவாங்க அளவுக்கு. அப்படி இருந்து எதுக்காக அவங்க என்னை கிட்ட இன்வைட் பண்ணாங்க தெரியல சொல்லி என் தூரத்துலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பேன். இந்த கடலுக்கடியில் தான் உனக்கு தேவையான ஜெல்லி ஃபிஷ் இருக்கா, இந்த கடலுக்கடியில் தான் பயங்கரமான மாஸ்டர் வந்துருக்கா. அங்கே இருக்க மாஸ்டரோ இங்கே எந்த இடத்துல ஒரு பெருசு அவரை வந்து போட்டத்தில் ட்ரீட் பண்ணியிருக்கா. இந்த பொண்ணை ஹெல்ப் பண்ண வந்துருப்பா. நீங்கள் எந்த கிளம்பிடுமா, என் பேச்சை கேட்கல, நம்ம இல்லை கடைசி வாசிங்கன்னா நான் சாக போகிறேன், என்னை விட்டுன்னு சொல்லிட்டு இவரு இங்கே வந்து போக சொல்லிடுவார். இந்த பொண்ணோட 10 தம்பிகளுமே இந்த இடத்துல தான் இறந்து போயிருப்பாங்க. இந்த பொண்ணு சரி நம்ம எதுக்காக இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து கிளம்பிருப்பா. இவளாலே இந்த மாஸ்டர் சமாளிக்க முடியல, அந்த அளவுக்கு இந்த மாஸ்டர் பயங்கரமாக வந்திருப்பா. இந்த பொண்ணு விழுந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ வந்திருப்பேன். நம்ம ஹீரோ கையில் வச்சு இந்த பெட்டி இருக்குல்ல அதுதான் பார்த்துருப்பேன். எதுக்காக இந்த பெட்டிக்கு போய் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த பெட்டிக்குள்ளே அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி இவ்வளோ இந்த பெட்டியை தூக்கலாம் சொல்லப்படாமா. நான் வந்து இந்த பெட்டியை தூக்கிட்டுலாம் விட மாட்டேன். உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறது இல்லை. பின்னாடியே நிறைய மாதம் இவங்க அட்டாக் பண்ணிருக்கா. சரி இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, என்னாலையும் அந்த மான்ஸ்டர் கூட சண்டை ஓட்டலாம் சமாளிக்க முடியாது. நான் அவனை சேஃபான இடத்த கூட்டிகிட்டு போயிருந்துட்டு தூரத்தில் ஒரு கேவ் இருக்கும், அந்த கேவ் தான் அவனை கூட்டி வந்துருப்பேன். இந்த பொண்ணு பார்க்குறதுக்கு அவன் தங்கச்சி மக்கே இருந்திருக்கான். இப்போ தங்கச்சிட்டு கன்னத்தில் ஒரு மத்து இருக்கும், அது கூட இந்த பொண்ணுட்டு அப்படின்னு இருக்கும். யாரும் அவள் பார்க்கவே போய் அவன் தங்கச்சி மக்கே இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வேறு கோமால ரொம்ப நேரம் நடந்துருப்பான். அதுக்கப்புறம் தான் கண் வச்சிருப்பா. அப்பாடா ஒரு வழியாக கண் முஸ்டா அவளுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அந்த மனையை காப்பாற்றுன்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருப்பா. நீ எதுக்காக அந்த லேக்கு தனியாக வந்த, இந்த லேக்குக்கு எங்களமாக்கி எலைட்டான டான்சர்ஸே வரமாட்டேன்னு சொல்ல. இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டாங்கன்னா டான்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் எலைட் லெவலில் இருப்பாங்க, நம்ம ஹீரோ ரொம்ப லோ லெவலில் தான் இருப்பேன். இந்த பொண்ணு கையில் ஒரு லைட் ஸ்டோன் வர வச்சுருப்பா. இதெல்லாம் பார்த்தோன்னா அவளுக்கு ஆசையாக இருக்குமே இந்த மாதிரி வளர்க்கீங்க. இதை பற்றினா அவளுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எங்கள் கில்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா, தேவையான எல்லா பொருளையும் தரேன். சரி அதுக்கு முன்னாடி நான் வந்து ஹீல் பண்ணிக்கிறேன்னுட்டு இவள் கையில் தான் பிளட் பீஸ்ட் இருந்திருக்கோம். அந்த பிளட் பீஸ்ட்டை கொடுத்து இவ்வளோ க்யூர் பண்ணியிருந்திருப்பா. நம்ம ஹீரோ அசன் தூங்கியிருப்பேன். இவ்வளோ அவசியப்பட்டு என்னடா உனக்கு இந்த பவர் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுமா, என் கையில் இருக்கிற இந்த பாக்கெட்டு, இந்த பாக்கெட்டில் எதை வேணால் உள்ள தெரியுங்களா, கிட்டத்தட்ட பிளாக் ஹோல் மாதிரி போட இதில் சேல்ஸ்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பேக்கெட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான சீமெல்லாம் என் கில்லில் இருக்குது. நீங்கள் கில்ல வந்து ஜாயின் கேட்கல என்னெல்லாம் முடியாதுமா போமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துருப்பேன். இந்த பொண்ணு இவனை கண்டிப்பாக நம்ம கில்ல வந்து சேர்த்துணும்னு சொல்லிட்டு இவன் காலையில் அந்த இடத்துல கிளம்பியிருப்பான். ஆனால் கிளம்பையில் இவனுக்கு தேவையான எல்லா பொருளையும் வச்சுட்டு தான் கிளம்பியிருப்பான். இவனோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறக்காண்டி தான் பிளட் பீஸ்ட் இருக்குல்ல அதை வச்சுட்டு பக்கத்துலேயே 10 கோல்டு கார்டு கிட்ட வச்சுருப்பா. அந்த 10 கோல்டு கார்டுலேயே $1 மில்லியன் இருந்துருந்தான். நமக்கு ஹீரோக்கு பார்த்தோம் சந்தோஷம் ஆயிடுச்சு. இதை குடிச்சு ஃபஸ்ட்டு நம்ம அந்த பவரை இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மிச்ச விஷயங்களை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இவனை அது எல்லாத்தையும் கொடுத்துருந்துருப்பேன். நம்ம ஹீரோ 2 மாதமாக இந்த ஒரு இடத்துல தான் பயங்கரமாக ட்ரெயினிங் இருந்திருப்பேன். இவனுக்கு எக்கச்சக்கமான பவர் கிடச்சிருக்கு. இவன் நினச்ச மாதிரியே மார்ஷியல் ஆர்ட்ஸில் எலைட்டில் ஒரு டான்ஸராக இவனும் ஆகியிருப்பேன். இப்போ ஓகேடா இதை வச்சு நம்ம ஹீலிங் பவர் அப்படியாச்சும் அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இவனும் திரும்ப அந்த லேக் இருக்குது அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா நிறைய பேர்த்தோட சமாதியம் இருக்கும். இந்த இடத்துல எக்கச்சக்கமாகவே செத்துருப்பாங்க. எத்தனை பேர் செத்தாலே என்ன வேணாலும் சாதிக்க முடியாது. நம்ம டக்குன்னு இந்த இடத்துல வந்து கிளம்ப இல்லை. இங்கே ஒரு அம்பர்லாம் இருந்திருக்கும். அந்த அம்பர்லாவை தான் ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணி இந்த கடலுக்கு எல்லாம் வாங்கி போதுவாங்க. அதே டெக்னிக்கே நம்ம ஹீரோ புக்கில் படுத்துருப்பேன். இவன் இதே சேம் டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த கடலுக்கு இவனும் உள்ளே டீப்பாக போயிருந்திருப்பேன். இதில் உள்ளே போயிலே பண்ணால் இவங்களே ஸ்டார்டிங்கில் ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுங்கள அந்த மாஸ்டர் இந்த ஒரு இடத்துல தான் நம்ம ஹீரோ இது தேவை மாட்டக்கூடாது, நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போயிடணும்னு சொல்லி சேஃபாக ஒன்றும் உள்ளே போயிருந்திருப்பேன். உள்ளே போனால் பின்னாடியே அந்த ஒரு ஜெல்லி ஃபிஷ் தான் நம்ம ஹீரோ இந்த ஒரு ஜெல்லி ஃபிஷ் தான் இந்த ஒரு இடத்துக்கே வந்திருப்பேன். இந்த ஜெல்லி ஃபிஷ் எவ்வளோ அட்டாக் பண்ணால் அதுதான் ஹீல் பவர் இருக்குமே, அதை அடிக்க அதுக்கு ஒன்றுமே இருந்திருக்காது. சிஸ்டமும் வார்னிங் கொடுக்குது, இதுக்கு டாப் லெவலான ஹீல் பவர் இருக்குது, ஒன்றால் அதை அடித்து சமாளிக்க முடியாது இல்லை. அதையும் பார்க்கலான்னு ஒரு நம்ம ஹீரோ எவ்வளோ அடிக்க ட்ரை பண்ணிப்பேன். இது என்னதான் அடித்தாலும் அது டேமேஜ் விழுங்குது, ஆனால் இது ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகிடும்ல. இவனால் சமாளிக்க முடியல. இவனையும் அது ஓங்கி அடிச்சுருந்துருக்கான். இவனுக்கு வேறு விஷம் உடம்புல ஏறிட்டு இருந்திருக்கான். இது தொடையில் அதோட பவர் இதை காப்பி பண்ணியிருந்திருப்பேன். பின்னாடி எக்கச்சக்கமான ஜெலிஃபிஷ்லாம் இருப்பேன். நம்ம ஹீரோ பார்க்குறியா நமக்கு பவர் கிடச்சிருச்சு, இதுக்கு மேலே அந்த இடத்துல இருந்து எதுக்கு சண்டை ஓட்டு வேஸ்ட்டாக இருந்துட்டு இவனு வேம அந்த இடத்துல இருந்து விவசாயம் இருப்பேன். சக்ஸஸ்ஃபுல்லாக டேலண்ட் கிடச்சிட்டு இருக்குங்க, அதை காப்பி பண்ணி இன்ஃபியூஸ் பண்ணலான்னு இவன் ட்ரை பண்ணியிருப்பேன். இன்ஃபியூஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கான். இதுக்கு முன்னாடி கிடச்ச பவர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவனை ஃபியூஷன் பண்ணியிருப்பேன். ஆனால் இது டக்குனே பண்ண ஃபியூஷன் ஆகி உடம்புக்குள்ள வந்துட்டு பரவாயில்ல. இந்த ஹீலிங் பவர் ரொம்ப ஈஸியாக பண்ண காட் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு இவன் அந்த கிடச்ச ஹீலிங் பவர் ரொம்ப இப்போ தானே அவனுக்கு காயப்பட்டிருந்தான். அதை இவனை ஹீல் பண்ணியிருந்தான். சக்ஸஸ்ஃபுல்லாக ஹீலிங் ஆகிருந்தான். ஓகே இது போதும், இதுக்கு மேலே எவனாலையும் என்னை அசைக்க முடியாது. ஆனால் ஆப்போனட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அவங்கள என்னால் அடிக்க முடியாது. அது ஒரு சைட் எஃபெக்ட் இருக்குது, அதை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இவனை திரும்ப வீட்டுக்கு வந்திருப்பேன். வீட்டுக்கு வந்தோடனே அவளோட தங்கச்சி வழக்கம்போது முடியெல்லாம் ஆக்கிட்டு இருந்திருப்பா. இது யதார்த்தமாக இந்த புக்கை பார்த்துக்கிட்டு இருக்கல, இவனுக்கு தேவையான ஒரு சீக்ரெட்டான டெக்னிக்கே இந்த புக்கில் இப்போ தான் பார்க்குறேன். இது போதுமே, இது தெரிஞ்சிச்சுன்னா அந்த மோக் ஃபேமிலியை திரும்ப மொத்தமாக முடிச்சு விட்லாம். ஏன்னா ஒருவேளை என்னை கண்டுபிடிச்சாங்கன்னா எனக்கு தான் டென்னு சொல்லிட்டு மோக் ஃபேமிலியை தீர்த்துக்கிட்ட கண்டு நம்ம ஹீரோ ஐடியா பண்ணியிருந்திருப்பேன். திரும்ப அந்த கிண்டுக்கே வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் வேணும், அந்த விஷயத்தை நீ கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனு ஒரு ஸ்பெஷலான ஹேண்ட் தெரிஞ்சு அந்த இடத்துல வந்திருப்பேன். சரிப்பா அந்த ஹேண்ட் வந்து ஸ்டாக் தீர்ந்து போச்சு, ஆனால் அவனுக்கு தேவையான ஆண்ட் இருக்குல்ல அது வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கிற இடம் எங்கே இருக்குன்னு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 2 பேஸ் நடுவில் இருக்க ஒரு பேஸ் தான் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இந்த கோஸ்டல் பேஸ் இருக்காங்கல்ல, அந்த கோஸ்டல் பேஸில் ஒரு முக்கியமான ஈவெண்ட் நடக்கும்போது அந்த ஈவெண்ட்டில் நீ பார்ட்டிசிபேட் பண்ணால் அவனுக்கு மேலே காசும் கிடைக்கும், அது கூடவே உனக்கு தேவையான பொருளும் கிடைக்கும். என்னப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுறியா, இந்த எங்கள் மாஸ்டரோட கார்டு, இந்த கார்டை கொண்டுட்டு போனால் நீ அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். எங்கள் மாஸ்டர் இந்த மாதிரி லோன் லெவலான கேம்ஸ்க்கெலாம் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டான் வந்துட்டாங்க. அதனால் நீ போய் பார்ட்டிசிபேட் பண்ணால் பார்ட்டிசிபேட் பண்ண அவ்வளோ நிறையா காசு கிடைக்கணும் அந்த பொண்ணு சொல்லி இருப்பா.
நம்ம ஹீரோக்கு அந்த ஒரு ஹேண்டு தேவைப்பட்டுருக்கோம். அந்த எறும்பு இருக்குல்ல, அந்த எறும்பு பயங்கரமான பவர் இருந்தோம். அது இவனுக்கு தேவைப்படுறதுனால இவனு இங்கேருந்து கிளம்பிருப்பாங்க. இங்கே கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே வந்திருப்பாங்க. எல்லாருமே இந்த ஒரு கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறக்காக தான் இருப்பாங்க. மோஸ்ட் ஃபேமிலியும் நம்ம ஹீரோ பார்த்துருப்பேன். அங்கே இருக்க அந்த பெருசை பார்த்து நம்ம ஹீரோ இவனையும் போட்டு தட்டா சரிப்பட்டு வந்துன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துருப்பேன். பார்த்தா அந்த இடத்துல அவனை ஸ்டார்டிங்கில் காப்பாற்றி பண்ண ஒரு கேப்டனு அவரும் இருப்பார். நீங்கள் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணக்கூடியவனா அவங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே தந்துடுவோம். அதுக்கு நீங்கள் இங்கே இருக்க பீஸ்டர் சேஃபாக சர்வே வழியும் வந்தால் மட்டும் போதும். உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுப்போம். பிளட் பீஸ்ட்டு காசு எக்கச்சக்கமான விஷயம் உங்களுக்கு இருக்குது. அதனால் சேஃபாக சர்வே ஆகிட்டு வாங்க. இந்த கேமில் யார் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்லி ஹை லெவலான ஃபேமிலி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஒரு கார்டு இருக்கும், அந்த ஸ்பெஷல் கார்டு வச்சுருந்தீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நம்ம ஹீரோ சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே ஒரு இடத்துக்கு வந்துருப்பில்ல. இங்கே அவரோட பவரை வந்து மெசேஜ் பண்ணுறக்காண்டி ஒரு பெரிய கல் வச்சுருப்பாங்க. அந்த கல்லை இவரோட கையை வச்சோம்னா இவரோட பவர் என்ன அப்படின்னு இருக்குன்னா இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். நம்ம ஹீரோவோட உண்மையான பவர் காட்டக்கூடாதுன்னு தொட்டு லைட்டான பவர் தான் நினைப்பேன். அதுக்கே இங்கே இருக்கிறவங்க எல்லாமே சாக்க நினைப்பாங்க. ஏன்னா லேட் லெவல் எலைட் டான்ஸர் அப்படின்ற மாதிரி தான் வந்துருக்கோம். இதே பவர் தான் இங்கே இருக்க கேப்டனுக்கு வந்துருக்கோம். அவரும் பார்க்குறாரு இந்த பையன் நம்ம டீமில் வந்து சொன்னால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு அவன் மனசுல நினச்சிருப்பாரு. பார்த்தா இது டீமை நோக்கி தான் நம்ம ஹீரோ வந்துருப்பேன். என்ன கேப்டன் ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னதுக்கப்புறம், அப்பா அது நீயாப்பா, நீ கூட ஒரு பொண்ணை காப்பாற்றி நான் கூட உன்னை காப்பாற்றினேன், நல்லா இருக்கியா, உன்னை பார்த்து 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துருப்பாரு. உங்கள் டீமில் நான் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு சொல்ல, அதுக்கு என்ன தாராளம் வாப்பான்னு சொல்லிட்டு இவரும் வந்திருப்பாரு. இவங்க வர்ற வழியில் நிறையா உல்ஃப்லாம் எங்கள் சுற்று போட்டுருக்கா. நம்ம ஹீரோவும் என்ன ஒரு 2 உல்ஃப் அடிச்சுருப்பேன். இவர் 3 உல்ஃப் அடிச்சுருப்பாரு. என்னை விட நீ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கேன். பார்த்தியா நான் 3 உல்ஃப் அடிச்சுட்டு ஏண்டா நான் வந்து என்னோடய பவரை வெளிக்காட்டக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டேன். நீ என்னடா வாயக்கலறி இருக்கேன். நம்ம ஹீரோ மாதத்துலேயே நடத்துருப்பேன். இந்த பீஸ்ட்னா எதுக்காக நம்ம உள்ளே என்ட்ராக்கு முன்னாடியே அடிச்சு சொல்லிட்டு இவங்களுக்குலாம் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ தான் இங்கே இருக்க கேப்டன் சொல்கிறாரு, ஏன்னா இது ஒரு டெரிட்டரி, இது மட்டும்தான். இதை தாண்டி பயங்கரமான பீஸ்ட்னா உள்ள இருக்குதா, அதனால தான் இது இந்த என்ட்ரன்ஸே நம்ம பொறுத்த ட்ரை பண்ணியிருக்கோம். பவர்ஃபுல்லான பீஸ்ட்லாம் இனிமேல் தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோ டீம் வேறு ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அங்கேயே பார்த்தா ஒரு ஃபயர் லிசார்ட் இவங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அங்கே இருக்க கேப்டனே, டேய் 3 பேர் சும்மா தானே இருக்கீங்க, போய் அந்த ஃபயர் லிசார்ட் அடிச்சுக்கோங்க, அது ரொம்ப பேர் லோவில் தான் அடிச்சு பாயிண்ட்டை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லல. ஹீரோ கேட்குறேன், என்ன அவங்க போய் அனுப்பி வச்சுருக்கீங்கன்னு சொல்ல, இது ரொம்ப பேர் லோவில் வரலப்பா தம்பி, அதனால் ஒன்றும் கவலைப்படாத, அவன் என்ன போச்சுவான்னு சொல்ல. அவங்களோடய சண்டை விட்டு அந்த மான்ஸ்டர் அடிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே ஒருத்தர் ரொம்ப தெனவட்டாக பேசிக்கிட்டு இருப்பேன். இது ரொம்ப சப்பமேட்டராக இருக்குன்னு பேசிக்கல. அவனை பின்னாடி ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிருக்கோம். நம்ம ஹீரோ தான் காப்பாற்றிப்பேன். பார்த்தா ஒரு ஃபயர் லிசர்ட்னா கிட்டத்தட்ட 3-4 ஃபயர் லிசர்ட் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். இங்கே கூட கேப்டன்ட்ட வாக்கி டாக்கி கொடுத்துருப்பாங்க. அதை கேமை ஸ்டார்ட் பண்ணிங்களா, இந்த வாக்கி டாக்கி மூலியமாக ஹெல்ப் கேட்டால் அவங்க கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இவரும் ஹெல்ப் கேட்குறாரு, நிறையா பீஸ்டிங் அவன் சுற்று போட்டுன்னு சொல்லி, ஆனால் அவங்க கண்டுக்கவே மாட்டேருந்தாங்க. நீங்கள் சாட்டுன்னு சொல்லி தான் அவங்க விட்டுருப்பாங்க. பாஸ் இங்கே அவங்க நம்ப தப்பாக போச்சு, அவங்க நம்மளை ஏமாத்தான்னு சொல்ல, இப்படி ஒரு துரோகியாக இருக்காங்க, சரி நீங்கள் இங்கேருந்து கிளம்புடா, நான் ஒரு ஆள் வந்து இங்கே இருக்க எல்லா பீஸ்டையும் சமாளிச்சுக்கிறேன், உங்கள் உயிர் ரொம்ப முக்கியம் சொல்லு. இங்கே இருக்க எல்லாத்தையும் இவர் அனுப்பி டைப் பண்ணிப்பார். அங்கேயே ஒருத்தன் வேகமாக எஸ் ஆகிருப்பேன். ஆனால் அந்த மொட்டை போகாமல் இங்கே இருந்துருப்பேன். இல்லை நம்ம எல்லாம் சேர்ந்தே பண்ண மாஸ்டர் கூட சண்டை வரலான்னு சொல்லல. இங்கே இருக்க ஹீரோ டவரோ, தம்பி நீ புதுசுப்பா, அதனால் இங்கே இருந்து கிளம்பிடு, உன்னோட டேலண்ட் இங்கே வேஸ்ட் ஆகக்கூடாது, நீ சேஃபாக போப்பான்னு சொல்ல. நம்ம ஹீரோ தூரத்துலேருந்து பார்க்குறேன். இந்த மாஸ்டரோட பக்கத்தில் வந்துருக்கா. இதுக்கு மேலே நம்மளோட டேலண்ட்டை மறைச்சிக்க முடியாது. இது எல்லாத்தையும் ஒரேடியாக முடிச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவன் தான் எலைட் லெவல் டான்ஸர் ஆச்சு. அந்த பவர் இவனு யூஸ் பண்ணுறேன். இதை பார்த்தாங்க இருக்கலாம் சாக்கா இருந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ லேட் லெவலில் தான் இருந்திருப்பேன். பார்த்தா எலைட்டுன்னா இங்கே இருக்க எல்லாருமே சாக்கா இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ தனியாக வந்து கிட்டத்தட்ட 4-5 லிசார்ட் இருக்குது. அந்த 4-5 லிசார்ட்டே அடிச்சு போட்டு தள்ளியிருந்திருப்பேன். இங்கே இருக்கக்கூடிய கேப்டன்ட்டியா இங்கே இருக்க போகிறீங்களா இல்லை என் கூட வர போகிறீங்களா அப்படின்னு இவனை கேட்டுருப்பேன். நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜ் நகர நிறைய மான்ஸ்டர் நீங்கள் அட்டாக் பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோ தனியாக வந்து எல்லா மான்ஸ்டரையும் சண்டை ஓட சமாளிச்சுக்கிட்டு இருப்பேன். இங்கே கூட கேப்டன்ட்டையா அடுத்த ஆள் கிளியர் ஆயிடுச்சு, என்ன என் கூட வரீங்களா இல்லை ஏற்பாடு போகிறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுருப்பேன். இல்லைப்பா தம்பி நீ வந்து தனியாகவே போய்க்கலாம், ஏன்னா நான் இதோட பாட்டிக்கலான்னு இருக்கோம்ல. நம்ம ஹீரோ சரி அப்போ நான் கிளம்புறேன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிருப்பேன். மொட்டையும் சொல்கிறேன், எதுக்காக நீ வந்து அவன்கிட்ட அப்படி சொன்னீங்க இல்லை, அவன்கிட்ட இருக்க டேலண்ட்டுக்கு அவன் நம்மளை கூப்பிடணும்னு அவசியமே இல்லை, அவனே தனியாக சமாளிச்சுக்கலாம். இருந்தாலும் நம்மளை ஒரு பேச்சு கூப்பிட்றேன், நம்ம அவனை யூஸ் பண்ணலாம் முன்னேறி போகக்கூடாது, நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம்னு இல்லை. நம்ம ஹீரோ ஹீலிங் டேலண்ட் எப்படியாச்சும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி வந்துக்கிட்டு இருக்கலாம். ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் இப்போ நம்ம போட்டத்துடாக்காண்டி வந்திருக்கோம். அந்த இடத்த பொழந்து கட்டிட்டு தான் அதுவும் வந்திருக்கோம். அது சரி சொல்லி வாயை விடல, அதுக்குள்ளாட்டி ஒரு மாஸ்டர் இருந்துச்சு. நம்ம வாய் அப்படி இவ்வளோ இருக்குன்னு இந்த மாஸ்டர் கூட இவ்வளோ சண்டை விளாட்டினா அது விட்டு அட்டாக்னு ஒரு ட்ரெஸ்ஸை கிழிந்து வந்துருக்கான். வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இவனும் வந்துருப்பேன். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ அட்டாக் பண்ணேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், உன்னோட அட்டாக் எவ்வளோ லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்ப்போம் சொல்லி நம்ம ஹீரோ அதோட அட்டாக் எல்லாத்தையும் வாங்கியிருப்பேன். அதோட ஃபயர் பவர் மூலியமாக நம்ம ஹீரோ தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சரி ஓகே ஹீலிங் பவர் நல்லா தான் இருக்குது, இதுக்கு மேலே பொறுமையாக இருக்குமே சொல்லிட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே அதையும் அடிக்க விட்டுருந்துருப்பேன். ஒரே அடி அடிச்சு அதோட தலையை வெட்டி இவனு நாக் அவுட் பண்ணி போட்டு பண்ணியிருப்பேன். தூரத்தில் இந்த சம்பவத்தில் அந்த கேப்டன் பார்த்துருப்பாங்க. என்ன உயிரோட இருக்காரா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோ கெட்டாக அந்த இடத்துல வந்துருப்பேன். பாஸ் அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லல, அவரோட சட்டை வேற கிழிந்து இருக்கும்ல, இதுக்கு அந்த பொண்ணு தான் ட்ரெஸ் கொடுத்துருப்பா. இருக்கக்கூடிய லூட்டை நீங்களே எடுத்துக்கோங்க, எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணல, அந்த மாஸ்டர் எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க. இங்கே கேப்டன் டே சொல்லியிருப்பேன். அம்மா நீ எங்கே பார்த்து போய் போகிற, உனக்கு இந்த லூட்டில் வேணாமான்னு சொல்ல, நான் இன்னும் உள்ளே போகிறேன், எனக்கு தேவையானது உள்ளதாக இருக்குது,
அந்த ஆண்ட் கேள்விப்பட்டீங்களா? அதை எடுக்க தான் போகிறேன்னு தெரியல தம்பி. அதுவா? அது ரொம்ப டேஞ்சர்ப்பா. இது வரைக்கும் எலைட் லெவல் பிளேயர் என்ன, அதை விட டாப் லெவல் பிளேயரு அது பக்கத்தில் போனது கிடையாது. ஏன்னா போனால் இங்கே எவனுமே திரும்பி வந்தது கிடையாது. லாஸ்ட்டாக ஒருத்தர் போனார், அவரே இப்போ என்ன திருப்பி வரல. தேவையில்லாத டேஞ்சரில் போய் மாட்டிக்கிற போறியான தோல் பார்த்ததில்ல. இல்லை எனக்கு அது ரொம்பவே முக்கியம். அப்போய் தான் ஆனதில்ல அந்த இடத்துல தான் அந்த மோ ஃபேமிலி இருக்காங்க எக்கச்சக்கமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின்லாம் பார்க்குற மாதிரி கேட்டு இந்த எபிசோட யாசமாக ஹீரோ தூரத்தில் ஸ்பை பண்ணிட்டு இருப்பேன்ல, இது அங்கே இருக்க ஒத்த கண்ணை ஒருத்தர் வந்துருப்பேன். யாராவது அவனை பிடிச்சி வாங்க நம்ம ஹீரோ பிடிச்சி வந்திருப்பேன். ஹீரோட்டையும் அவன் கேட்குறேன், யார்ப்பா தம்பி தூரத்தில் என்னை பார்த்துருக்கா, உன்னோட பவரை வந்து என்னால் சென்ஸ் பண்ண முடியுது, எலைட்டில் ஒரு பேர் வைக்கிறது ஐயா, நான் அந்த டாஸ்க்காண்டி பங்காயிருக்காண்டி தான் தூரத்துலேருந்து வந்தேன்னு சொல்லி இவன் ஒரு பேஸோட பேரை சொல்லியிருப்பேன். அது அந்த கேப்டன் இருக்கால அவரோட பேஸாக தான் இருந்திருக்கா. நம்ம ஹீரோ இப்படி பொய்யை சொல்லிட்டு தான் அந்த இடத்துல வந்திருப்பேன். இவரும் செக் பண்ணி பார்க்குறாரு, அந்த பேஸில் இருக்கவங்ககிட்ட கேட்டால் இவெல்லாம் யாருன்னே தெரியலன்னு சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே, நீ யார் ஃபேமிலி உண்மையை சொல்லிட்டேன்னா உயிரோட விழுந்து வரல, இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணல அந்த லின்னு அவனோட ஃபேமிலி தான் இவன் அப்படின்ற அப்படின்னா அவனே வந்து சொல்லியிருந்திருப்பேன். இவன் எதுக்கு எனக்கு உதவிப்பட்டான்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இவன் கூட ஜாயின் பண்ணியிருந்திருப்பேன். இந்த ஒத்த கண்ணை பார்த்தா பயங்கரமாக இருப்பேன் அவங்களுக்கு. நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு போகிறத தூரத்துலேருந்து ஹீரோயின் இருக்காத, அதாவது ஹீரோட தங்கச்சி வகை இருப்பாள், அவன் நம்ம ஹீரோயின் விட்டுருவா. அவ்வளோதான் பார்த்துட்டு இருப்பா. ஓகே அவனை பிடிச்சிட்டாங்களா, ரொம்ப விலை கொடுத்து வாங்குறாங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்பா சுட்டு இவன் தூரத்துலேருந்து இது எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. நம்ம ஹீரோ பொறுமையாக இருக்கான், நம்மளோட பவர் எவன்ட்டுமே காட்ட வேணும்னு சொல்லிட்டு இவனை அமைதியாக இருந்திருப்பேன். ஏன்னா பக்கத்தில் தான் மோ ஃபேமிலியும் இருந்திருப்பாங்க. இவங்கிட்ட பவரை காட்டு, அதுக்கப்புறம் இவங்க ஏதாச்சும் நம்மளை அட்டாக் பண்ணால் போச்சு நம்ம ஹீரோ எந்த ஒப்புக்கு போகாமல் அமைதியாக இருந்திருப்பேன். இங்கே அந்த எறும்பை தேடி தானே நம்ம ஹீரோ வந்திருப்பேன். இங்கே இருக்கக்கூடிய சோல்ஸ் எல்லாமே எறும்பு ஊத்தையும் பார்த்துருப்பாங்க. ஸ்ட்ரைட்டாக அந்த ஒத்தக்கண்ணை இருக்கல, நான் அதை பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லாம் பின்னாடி போனேன்னு சொல்லிட்டு அந்த எறும்பு புத்தை சும்மா இல்லாமல் அதை போய் உடச்சிருந்துருப்பேன். உடச்சி அடுத்ததுக்கு அந்த இடத்துல எறும்பு இருக்கான்னு நீங்களும் பார்த்துப்பாங்க. எந்த எறும்புமே முடிஞ்சிருக்காது. அவ்வளோதான், அந்த எறும்பு பண்ண போட்டு தட்டு அவ்வளோக்குன்னு இங்கே இருக்கவங்கலாம் நினச்சிருந்துருப்பாங்க. தூரத்துலேருந்து ஹீரோயினும் பார்த்துருப்பா. ஆனால் உண்மையிலே நடந்ததே வேறு. இது ஒன்றும் எறும்பு சாடிச்சுக்க மாட்டேன், அந்த எறும்பெல்லாம் பூமிக்கு அடியில் தான் வந்திருக்கோம். அதுக்குள்ளும் இந்த எறும்பு பூத்து எல்லாமே காலியான செம்ம டென்ஷன் ஆகி இங்கே இருக்க எல்லாத்தையும் வேகமாக அட்டாக் பண்ண வந்திருக்கோம். நம்ம ஹீரோ அங்கேருந்து டக்குன்னு எஸ்ஆர் வந்து விட்டு வேகமாக அதோட பவரை காப்பி பண்ணால் போதும் தொட்டு வேகமாக இவனும் ஷேடோ ஃபீலிங் டெக்னிக் மூலமாக அதோட பவரையும் காப்பி பண்ணியிருப்பேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. இங்கே இருக்க வேணால் தெரிச்சு ஓடிங்கிருப்பாங்க. ஏன்னா அந்த எறும்புக்கு அவ்வளோ பவர் இருக்குது. மாட்டினா காலின்னு சொல்லிட்டு தான் வீண் நைஸாக எஸ்கேப் ஆகிருப்பாங்க. நம்ம ஹீரோ இப்போதைக்கு ஃபியூஷன் பண்ணலாம் டைமில் டக்குனு இங்கேருந்து கிளம்ப தொட்டு ஒரு அமைதியான இடத்துல போய் ஃபியூஷன் பண்ணிக்கலாம் தான் இவனை வெயிட் பண்ணியிருப்பேன். இருக்கிற எல்லா ஆண்ட்டையும் அடிச்சுட்டு இவனு முன்னேறி போயிருந்திருப்பேன். ஆனால் அந்த ஆண்ட்டை அடித்தாலும் அதில் ஒன்றுமே ஆயிருக்காது. இந்த ஒத்தங்கனை தானே அது எல்லாத்தையும் கிளப்பி விட்டுருந்துருப்பேன். ஒத்தங்கனே பயந்து வந்துருப்பேன். அங்கே பீதில் அவங்களாம் நெட்டுக்கிட்டு இருக்கல, இந்த எறும்போட குயினே பெண்ணு அந்த இடத்துல வந்திருக்கான். அதுக்கு இருக்கல டாப் லெவலான பவர் வந்திருக்கான். இப்போலாம் திருச்சி ஓடி இருப்பாங்க. மோ ஃபேமிலியும் பிறண்டு போய் ஓடி இருந்திருப்பாங்க. லின் ஃபேமிலி இருக்காங்களே அவங்க பார்க்குறீங்க, அதாவது இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணாங்களே அவங்க தூரத்தில் வந்து பார்த்தேன் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நம்மளும் கிளம்பினோம்னா இங்கே இருந்தால் ஆபத்துன்னு சொல்லிட்டு எல்லாருமே திருச்சி ஓடி இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ வேறு ஒரு இல்லை சேஃபாக போயிருந்திருப்பேன். தூரத்தில் வந்து ஹீரோயின் பார்த்துருப்பா. நம்மளும் கிளம்பு வந்து விட்டு எல்லாருமே கிளம்பியிருப்பாங்க. ஹீரோயின் நல்லாவே தெரியும் ஹீரோ எப்படி எஸ்கேப் ஆயிருக்கான், அதெல்லாம் யாராலையும் பிடிக்க முடியாது. இல்லை நம்ம ஹீரோ மின்னல் வேகத்தில் ஓடி வந்திருப்பேன். அந்த ஒரு இடத்துல தான் விட வந்திருப்பேன். அந்த ஆண்ட்லாம் விண்ட் பவர் கண்ட்ரோல் பண்ண முடியும் போது இங்கே இருக்க எல்லாத்தையுமே நகர முடியாமல் அதுவும் கிராவிட்டியை லாக் பண்ணி வச்சுருக்கோம். இவங்களால கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு கூட விட முடியாமல் இருக்கும். ஒரு ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஷீல்டுக்குள்ளே தான் இவங்க எல்லாருமே மாட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோ இல்லை அவன் மட்டும் மின்னல் வேகத்தில் தப்பிச்சு எப்படியோ எஸ்ஆயிருந்திருப்பேன். ஏன்னா அவனுக்குள்ள தான் இந்த ஷேடோ கிளிங் டெக்னிக்கு ஸ்பீட் மூவ்மெண்ட் எல்லாமே இருக்குல்ல, ரெண்டையுமே ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணி இவனு எஸ்ஆயிருந்திருப்பேன். இங்கே இருக்க எல்லாருமே சாதாரண போகிறான்னு சொல்லிட்டு நைஸாக இவன் எஸ்கேப் ஆகி வந்துருப்பேன். இந்த கேப்டன் என்னன்னு தெரியல, கேம் விட்டு போயிட்டாரா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு எதுவும் தெரியல. நம்ம கிடச்ச போகிற ஃபியூஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அமைதியான இடத்துல இவனு வந்து ஃபியூஷனை வந்து ஆக்டிவேட் பண்ணியிருப்பேன். ஃபியூஷன் நான் அடுத்த செகண்ட் பண்ணேன், உடம்புல ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். இதுதான் இருக்கிறதுல ஹையஸ்ட்டில் ஒரு பவர். இது வரைக்கும் அப்டேட் பண்ணல, அதனால் அவன் உடம்பு என்ன வித்தியாசமாக நடுங்க ஆரம்பிச்சுருக்கான். கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு அப்புறம் இவனுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஒரு பவர் எடுத்துருக்கான். வீட்டுக்கு திரும்ப போகலாமேன்னு சொல்லிட்டு இவனை வீட்டுக்கு திரும்ப வந்து கிடச்ச பவர் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன். இந்த பவர் இப்போ ரீசெண்டாக தான் அப்டேட் பண்ணேன். அதனால இவன் அந்த பவருக்கு ஃபுல்லாலாம் பண்ண இருந்திருக்க மாட்டேன். அந்த பவரில் கொஞ்சம் பாதி அளவு தான் இருந்திருக்கோம். இதை வச்சு இவனால் ஹை லெவலான எலைட் பிளேயரே கொல்ல முடிஞ்சிருக்கோம். அதுக்கான தான் இந்த ஒரு பவரை இவனை அப்டேட் பண்ணிப்பேன். இந்த மோ ஃபேமிலி தான் இவனோட மெயினாக டார்கெட்டாக இருந்திருக்கோம். இந்த இடத்துல தங்கச்சி இவனை கூப்பிட்டு பார்த்தா இவன் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அதை காதில் வாங்கியிருக்க மாட்டேன். இந்த தங்கச்சி இருடி என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு சாப்பாடில் எவ்வளோ உப்பை கொட்டி வந்துருப்பா. ஹீரோக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு வந்தால் அவனோட கதவை ஒருத்தர் தட்டி இருந்திருப்பாரு. யாருன்னு பார்த்தா அந்த கேப்டன் இருக்கால அவர் தான் அந்த இடத்துக்கே வந்திருப்பாரு. இவர் எதுக்காக அந்த இடத்துல வந்தால் நம்ம ஹீரோ சுத்தமாக பார்த்துக்காது. அவனும் கேட்கணும் எப்படி என்னோட அட்ரஸ் உனக்கு கிடைத்துல, நான் இந்த கேமில் பார்ட்டிசிபேட் ஆகணும் எல்லா லிஸ்ட்டையும் எடுத்து பார்த்தேன், அதுவும் அட்ரஸ் இருந்துச்சு, நீ எனக்கு கொடுத்த ஷேர் உனக்கு நான் திரும்ப கொடுக்கலான்னு இருக்கேன், எனக்கு போதுமான ஷேர் கிடைச்சிட்டு இந்தாப்போ 1 ரூபான்னு நம்ம ஹீரோ மிகப்பெரிய மனசில் வேட்டையணும் பேரில் அந்த ரூபாய் இவனை கொடுத்துருப்பேன். ஹீரோ வீட்டில் தான் சாப்பாடு இருக்குல்ல, இவனுக்கு சாப்பாடு பார்த்து சாப்பிட்டு இருப்பேன். சாப்பாட்டில் எக்கச்சக்கமாக உப்பு அந்த தங்கச்சி அள்ளி கொட்டிருந்துருப்பா. தங்கச்சி கேட்குறா சாப்பாடு எப்படி சூப்பராக இருக்கான்னு சொல்லல, அற்புதமான சாப்பாடு, இந்த மாதிரி ஒரு சாப்பாடு நான் வாழ்க்கையில் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு சோத்துக்கு சத்தம்னா இருப்பேன். அவங்களுக்கு புருக கூட பார்க்காம இவனுக்கு 2 மணிக்கு வாரி இறச்சிருந்துருப்பேன். ஹீரோ வந்துட்டு ஒரு விஷயம் கேட்குறேன், வெளியில் என்ன போயிட்டுருக்கு, நான் வெளியில் இருக்க நியூஸ் எதையுமே கேள்விப்படல, கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அந்த ஒரு வீட்டில் வந்து நான் ட்ரெயினிங் எடுத்துக்கிட்டேன்னு சொல்ல,
இவனும் வெளியில் நான் எல்லா விஷயமே சொல்லியிருந்திருப்பேன். ஆக்சுவலாக இங்கே போன கேமில் எக்கச்சக்கமான பேர் செத்துருப்பாங்க. எலைட் லெவல் பேரே நிறைய பேர் செத்துருப்பாங்க. அது கூட எலைட்டுக்கும் மேலே டாப் லெவலில் ஒரு சில பேர் இருப்பாங்களே, அவங்க 3 பேர் செத்துருப்பாங்க. 3 பேரா? அது யார் அப்படின்னு தெரியல. அதெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியலப்பா. இருந்தாலும் 3 பேர் செத்துருப்பாங்க. 2 பேருக்கு பயங்கரமாக காயம் ஏற்பட்டுன்னு தெரியல. வேறு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. வேறு எவ்வளோப்பா நடந்துச்சு. நம்ம பொழைச்சி வந்தே பெரிய விஷயம் என்ன வருதுப்பா. அயன் பேஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க தான் ரொம்ப சஃபராக இருந்திருப்பாங்க. ஆனால் இருக்கல பவர்ஃபுல்லான பேஸ் அந்த ஒரு அயன் பேஸாக தான் இருக்கும். நம்ம ஹீரோ கேப்டன் வழி அனுப்பி வச்சுருப்பேன். இப்போ தான் வேறு இடத்துல மோ ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர் வந்திருப்பேன். இந்த ஹீரோன்னு சொல்லிட்டு இவனோட பேரை சொல்லிட்டு இவனுக்காண்டி ஒரு இன்விடேஷனும் அவனுக்கு கொடுத்துருப்பேன். இந்த இன்விடேஷன் மோ ஃபேமிலியிலேருந்து வந்தது. இதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லல. நம்ம ஹீரோ பார்க்குறியா, நானும் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, எனக்கு டைம்லாம் இல்லை, கிளம்புடான்னு சொல்லல. மோ ஃபேமிலியிலேருந்து ஒரு கேஸ் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுங்க. அதுக்கு ஏதாச்சும் எதிர்ப்பு சொல்லியிருக்கீங்க அவ்வளோதான். பின்விடலாம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லல. நம்ம ஹீரோ ஆல்ரெடி நிறைய போர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டம்மி பீஸ்லாம் ஏற்று பேச பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ செம்ம டென்ஷனாகி அவனை ஓங்கி ஒரு அடி எடுத்துருந்துருப்பேன். அடிச்சடியில் அவனுக்கு கதைக்கிட்டே ஓடி போயிருந்திருப்பேன். இருடா அவனை நான் பின்னாடி நிறைய பசங்களை கூட்டி வந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிச்சு ஓடிருப்பேன். கேப்டன் பக்கத்தில் தான் இருந்திருப்பார். ஏப்பா அப்படி பண்ணேன்னு சொல்லல. இவ்வளோ பவர் இருக்குது, அப்புறம் அதை வச்சுட்டு என்ன கூப்பிடுவா வச்சுருக்கோம். அவனை போட்டு உதைக்கிறதுக்கு தான் அது இருக்கான். தேவைப்படுற நேரத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் பவர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை போட்டு சாத்தியிருந்திருப்பேன். இந்த அடிவான இல்லை அவன் செம்ம டென்ஷன் ஆகி கொடுத்த இன்வேஷன் இவனே கிழிச்சு போட்டுருப்பேன். இருடா அவனுக்கு சரியான பதிலடி இருக்குன்னு சொல்லிட்டு மோ ஃபேமிலி இருக்க இடத்துக்கும் வந்திருப்பேன். மோ ஃபேமிலியில் இப்போ புதுசாக ஒருத்தன் பாஸ் மாதிரி இருந்திருப்பேன். அந்த பாஸ் டைமில் வந்துடுவேன். பாஸ் நான் போய் இன்விடேஷன் கொடுக்கான்னு பார்த்தா நீங்கள் சொன்னீங்கள ஒரு ஆள், அவன் அந்த இன்விடேஷனையும் வாங்கி அந்த இன்விடேஷனையும் கிழிச்சு போட்டேன் பாஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ தான் இன்விடேஷன் கிழிச்சு போட்டுருப்பேன். அது மட்டும் இல்லை, மோ ஃபேமிலியை கண்ட மணிக்கு அசியமாக அவனு பேசினேன். மோ ஃபேமிலியில் ஒரு ஃபேமிலியான்னு சொல்லிட்டு அவனுக்கு கேவலமாக பேசினேன்னு சொல்ல. என்னடா அவனுக்கு அவ்வளோ துப்பராயிடுச்சாடா, இருடா அவனை நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இவனும் செம்ம டென்ஷனாக அவனை போட்டு தள்ளுறதேன்னு இருப்பேன். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பெருசுக்கு உடம்பு முடியாமல் இருக்கான். அந்த பெருசு தான் ஹீரோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வர சொல்லி ஒரு இன்விடேஷன் கொடுத்துருப்பாரு. ஆனால் இதெல்லாம் சுத்தமாக ஹீரோ பிடிச்சிருக்காரு. இவர் இருக்க ஹீரோ கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பாருனா இவருக்கு உடம்பு முடியாமல் இருக்கா. இன்னும் கொஞ்ச நாளில் இவர் சாக போகிறாரு. ஆல்ரெடி இவரோட ஃபேமிலியில் யாருமே பவர்னாலே இருந்திருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ அவர் பார்த்துட்டு இருப்பாரு. அவனுக்கு ஓரளவு பவர் இருக்கும். அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம்னா அவன் இன்னும் பவர்ஃபுல்லாக அவனை நம்ம ஃபேமிலியில் எடுத்துக்கலாம் அப்படின்ற கண்ணா இவர் வந்து ஒரு பிளானை போட்டுருப்பாரு. அவனை கூப்பிட்டு டேரெக்டாக அப்படி பேசணும்னா நம்ம ஃபேமிலிக்கு வந்துடுவான்னு இவனும் நினச்சிருப்பாரு. ஆல்ரெடி மோ ஃபேமிலியில் இருக்க ஒருத்தவன் கொண்டதே ஹீரோவாக தான் இருக்கா. மோ ஃபேமிலியால் அவனுக்கு சமகான்னு அங்கே இருக்கும். இங்கே இந்த பெருசு வேறு இப்படி ஒரு ஐடியா போட்டுருப்பாரு. பாஸ்ன்னு சொல்லிட்டு அவன் எல்லாம் ஒரு ஆள், உங்களுக்கு என்ன டேலண்டான ஆகா இல்லை, நான் இருக்கேன்னு சொல்ல, நீலாம் வேஸ்ட்டா, உனக்கு உண்மையில் ஒரு பவர் கிடையாது. அதுக்கு நீ என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. இந்த ஸ்பெஷல் போர்ஷன் இருக்குல்ல, அந்த போர்ஷனை அவனுக்கு சாப்பாடில் எப்படியாச்சும் வந்துடு. இந்த ஒரு போர்ஷன் தான் அவரோட மெமரி எல்லாத்தையும் எரேஸ் பண்ணினா. அதுக்கப்புறம் நீ மோ ஃபேமிலியை சேர்ந்தவன் சொல்லி நீ அவனை வந்து பிரெயின் வாஷ் பண்ணால், பிரெயின் வாஷ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அவன் மெமரி இல்லாதவங்க நம்ம சொல்கிறதான் அவன் நம்புவேன். நம்மளோட இடத்துக்கு தானாகவே அவனை வந்து சேர்ந்துருவேன். இதுதான் ஒரே வழி, நான் தான் அவனோட அப்பா அப்படின்ற மாதிரி நீ தான் அவனை பிரெயின் வாஷ் பண்ணால் அதுக்கு முதல்ல இந்த ஸ்பெஷலான போர்ஷனை அவனோட சாப்பாடில் ஊற்றி கொடுறா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிளானை போட்டுருப்பாரு. இந்த வேலையை மட்டும் நீ செய்யலைன்னு வச்சுக்கவே உன்னை நான் சாடிச்சுருந்தான்னு இவனையும் மிரட்டி இருப்பாரு. என்னப்பா இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லிட்டு செய்ய சொல்லிங்கன்னு சொல்லிட்டு இவனு இவர் அப்பான்னு தான் கூப்பிட்டு வந்துருப்பேன். இவர் பவர்ஃபுல்லாக தான் கூட வச்சுருப்பாரு. அது மாதிரி தான் இவனையும் கூட வச்சுருப்பாரு. இவருக்கு உடம்புலாம் முடியாமல் இருந்திருக்கான். அந்த வேட்டைக்கு போயிருந்திருப்பார்ல, அந்த ஹேண்ட்ஸோட பவர் தான் இவர் வந்து பாதிச்சுருக்கா. அதனால தான் இவர் உடம்பு முடியாமல் இருப்பார். இருக்க அந்த பாஸ் வந்து வரேன், கண்டிப்பாக நான் பிடிச்சி வரேன். ஒரு 10 பவர்ஃபுல்லான ஆளை அவன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அவனால் எதிர்த்து சண்டை விடவே முடியாது. அவன் கண்டிப்பாக சரண்டர் ஆயிடுவேன், நம்ம அவனை ஊடிச்சு கூட்டிடலாம் அப்படின்னு ஒரு 10 பவர்ஃபுல்லான அனுப்பியிருப்பாங்கல்ல, அவங்களும் இவனோட வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. இவரோட தங்கச்சியை ஃபஸ்ட்டு பிடிங்க, அவளை பிடிச்சி வச்சா தான் இவன் நம்ம வழிக்கு வையான்னு சொல்லிட்டு இவங்களும் மிகப்பெரிய பிளானை போட்டுருப்பாங்க. அவளோட தங்கச்சியை வச்சே இவனை மரத்தெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துல அசந்து படப்புற மாதிரி இருந்திருப்பேன். ஆனால் இவங்க வர்றதுக்காண்டி தான் அவனு வெயிட் பண்ணியிருப்பேன். இங்கே வந்த ஒருத்தன் டக்குன்னு போட்டு தெரிஞ்சிருப்பேன். இங்கே இருக்க வைக்கலாம் ஒன்றுமே புரியல. இங்கே காதில் ஒரு ஹெட்ஃபோனை மாட்டியிருந்திருப்பாங்கல்ல, அந்த ஹெட்ஃபோனை ஹீரோ எடுத்து மாட்டி உங்களை வேட்டையாடக்காண்டி ஒரு 2 பேர்த்தை அனுப்பி வச்சுருக்காங்க. ஹீரோ போய் சொல்லியிருப்பேன். ஆனால் வந்ததே நம்ம ஹீரோ தான் இருக்கும். மேலே மாடியில் இருக்கிறேன்லாம் வேறு ஒருத்தன் வந்து கேமரா வந்து இருந்திருக்கும். ஆனால் நம்ம ஹீரோட போட்டோ அவங்கலாம் பார்த்துக்க மாட்டேங்க. நம்ம ஹீரோ தான் அந்த இடத்துல வந்துருப்பேன். ஷேடோ கில்லிங் பவர் யூஸ் பண்ணி இங்கே இருக்க எல்லாத்தையும் அடிச்சிருப்பேன். ஷேடோ கில்லிங் அசாசினே வந்து ஹையர் பண்ணி சொல்லியிருக்காண்டா, அவங்கள வச்சு நம்ம நடிக்கிறான்னு சொல்லல. நம்ம ஹீரோ தனியாக வந்து எல்லாத்தையும் எடுத்துருப்பேன். மேலே இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம ஹீரோட ஐடென்டி தெரியாது, கீழே இருக்கிறவங்களுக்கா நம்ம ஹீரோட ஐடென்டி நல்லாவே தெரிஞ்சிருக்கா. ஹீரோ பிடிச்சிட்டு போகிறக்கான தான் அவங்க வந்திருப்பாங்க. அவங்க தாண்டா ஹீரோ, அவனை போய் பிடிங்கன்னு தெரியல. நம்ம ஹீரோ இருக்க எல்லா சோல்டர்ஸையும் அடிச்சு வச்சுருப்பேன். அதில் ஒன்றாவது சோல்டராக இருந்தது அந்த மோ ஃபேமிலியோட அந்த பெருசு இருக்காத அவனோட ஒரிஜினல் பையனாக இருந்திருப்பேன். பையனை நான் தாண்டா கொண்டேன், நீ என்னடா என்னை எப்படி கேட்க வந்திருக்கேன், எதுக்குடா அப்படி பண்ணுறது இல்லை, இவன் உண்மையான பிளான் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன், என்னை தயவு செஞ்சு விட்டுருப்பா, நீ அவனை கொண்டா சரிதா, அது ரொம்ப அடாவிட நம்ம நீ அவனை கொண்டு 100 சரி, இப்போ என்னை மட்டும் உயிரோட விட்டுன்னு சொல்லல. உயிரோட விடவா, அதெல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்காத, என் கதையில் நான் வில்லண்டான்னு விட்டு இவனையும் போட்டு இருந்திருப்பேன். மோ ஃபேமிலியும் மொத்தம் முடிச்சுக்கிட்டது தான் நம்ம ஹீரோட பிளானாகவே இருந்திருக்கும் போது வரிசையாக எல்லாத்தையும் இவனு போட்டு இருந்திருப்பேன். இங்கே இந்த பெருசோ போனவங்க என்னடா, நாங்கள் போன 10 பேர்ட்டேருந்து ஒரு இன்ஃபர்மேஷனே வரலன்னு கூட இருக்க பாஸ்ட்டை சொன்னால் அவனுக்கு விட இல்லை, நம்ம அனுப்பி வச்ச எல்லாருமே சிறப்பானவங்க, அவங்க வேலையை முடிச்சுட்டா கண்டிப்பாக ஒரு வேலை இவனு சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த இடத்துல ஒரு கத்தி விட்டு வந்துருக்கா. அந்த கத்தியை போட்டு தான் நம்ம ஹீரோவாக இருக்கா.
யாரா நீ அப்படின்னு நீங்கள் இருக்கப்பா என்னையை போட்டுருக்கானே தான் ஆலன்ட்டு வச்சா இப்போ என்ன யாருன்னு கேட்குறியடா அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கே இருக்க எல்லாத்தையும் போட்டுருக்கானே இருப்பேன். நிறைய சோல்ஜர்ஸ்லாம் அந்த ஒரு இடத்துல ப்ரொடக்ட் பண்ணிருக்கானு இருப்பாங்க. ஆம்புடத்தையும் இவனு போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக இந்த பாஸையும் போட்டு இருந்திருப்பேன். இந்த பெருசோட 2வது பையனாக இருந்திருப்பேன். நமக்கு நான் கூட சும்மா எடுபடிமாக்கி தான் நினைத்தேன். இதே இதில் செம டென்ஷனாக இருந்திருப்பேன். சும்மா விட மாட்டேன்டா என் பையனே போட்டுன்னு சொல்லிட்டு இவனோட ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருப்பேன். இவனோட பவர் இதுதான் அவேக்கனாகி இவனால் பவர்ஃபுல்லாக இருக்க முடியும். இந்த ஒரு அவேக்கன் பவர் வேணும் ஆக்டிவேட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை போட்டதுக்காண்டி பக்கத்தில் வந்துருப்பேன். கிட்டத்தட்ட ஜெயிட் மைக்கு இருப்பேன். இதனால் ஹீரோவை போட்டு பயங்கரமாக அடிச்சுருப்பேன். நம்ம ஹீரோ தப்பித்து போக ட்ரை பண்ணியிருப்பேன். ஆனால் இங்கே நிறையா சோல்ஜர்ஸ் இருந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு இவங்க எல்லாத்தையும் போட்டு தப்புன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க எல்லா சோல்ஜர்ஸையும் என்ன இவனை போட்டு தெரிஞ்சிருப்பேன். பாதி பேர்லாம் அப்படியே தெரிச்சு ஓடி இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ இவனோட சண்டை ஓடி வந்திருப்பார்ல, இந்த தூரத்துலேருந்து வேற ஒன்றா பார்த்துட்டு இருப்பேன். அது ஆக்சுவலாக இந்த லின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் இருப்பேன் உங்களுக்கு. அவனும் சரி நம்ம இப்போ சண்டை விடவேனா, நம்ம தூரத்துலேருந்து வேடிக்கை மட்டும் பார்ப்போம். எப்படியும் அவங்களுக்குள்ள நல்லா பவர்ஃபுல்லாக தான் சண்டை போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அவனோட பவர் என்னால் சென்ஸ் பண்ண முடியுது. பயங்கரமாக பவராக தான் இருக்குது. அந்த பெருசுக்கேற்ற பவர் தான் சண்டை ஓட்ட விடு, நம்ம தூரத்துலேருந்து வேடிக்கை பார்ப்போம்னு சொல்லிட்டு கேம் ஒன்று நடத்தினேன்ல, அவன் தான் தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணியிருப்பேன். இந்த பெருசுக்கு ஒன்றுமே சுத்தமாக புரியல. எப்போ இவன் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கேன், நம்மளோட பவரே இவனால் தடுக்க முடியுது. இந்த அளவுக்கு டிஃபென்சிவாக எவனுமே கூட சண்டை ஓட்டது இல்லை. இவனுக்குள்ளே எப்படி இவ்வளோ பவர் இருக்குன்னு இந்த பெருசுக்கு சுத்தமாக புரிஞ்சுக்காது. இவனோட வாயிலே அவனுக்கு கூட போட்டுருப்பேன். இந்த பெருசாக இவன் சும்மா விடக்கூடாது, என் மூஞ்சியை சேதர மாட்டேன், நான் சேதச்சிட வேண்டியதான் சொல்லிட்டு இவன் அடிக்க வந்தால் நம்ம ஹீரோ எதுக்கு எல்லா டெக்னிக்கையும் யூஸ் பண்ணியிருப்பேன். என்னப்பா பெருசு பூச்சுவாங்களா, என்னையெல்லாம் உன்னால் அழிக்க கூட முடியாது, உன்னால் இந்த இடத்துல தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்ல இவன் டக்குன்னு ஸ்மோக்மா போட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் ட்ரை பண்ணியிருப்பேன். நம்ம ஹீரோ பின்னாடியே தொடர்ந்து வந்துருப்பேன். நம்ம ஹீரோட்ட தான் அந்த உல்ஃபோட பவர் இருந்துருக்குங்களா, அது மூலமாக இவனு ஸ்பீடாக போய் இவனே சேஸ் பண்ணியிருப்பேன். பெருசும் பார்க்குறேன், என்ன எவ்வளோ ஸ்பீடாக இருக்கேன், திரும்ப நம்மளோட இடத்துக்கே போக வேண்டியதான்னு சொல்லிட்டு இவனு திரும்ப இன்னொரு இடத்துக்கே போயிருந்துருப்பேன். நம்ம ஹீரோ அவனை ஒரே அடி அடிச்சு கீழே தள்ளி இருந்துருப்பேன். இவன்ட்ட பவர் அவைக்கணும் இருந்துருங்களேன், அது கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் தான் இவனால் அந்த ஒரு பவர் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் நம்ம ஹீரோக்கு அப்படி கிடையாது, எந்த வித லிமிட்டும் கிடையாது. அவனோட பவரை எவ்வளோ நேரம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹீரோ அவன்கிட்ட இருக்க பவர் அவனை போட்டுக்கலான்னு ரெடியாக இருந்திருப்பேன். அந்த பெருசும் தம்பி நான் உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுக்குறேன், இந்த மோ ஃபேமிலியோட பெரிய ட்ரெஸ்ஸை உனக்கு எழுதி கொடுக்குறேன், தயவு செஞ்சு என்னை உயிரோட விட்டுப்பான்னு சொல்ல. ஏன்னா எல்லாருமே எதாவது சொல்லுங்க, என்னோட பையனை கொண்டேன், அவனோட பேரனை கொண்டேன், எல்லாருமே ஏதோ டைலாக் தான் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்கள்கிட்ட வேறு டைலாக்கே இல்லையாடா, எதுக்காக அப்படி எல்லாட்டையும் வேற பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல. இந்தாப்பா இதை வச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு இவன் ஆக்டிங் தான் போட்டிருப்பேன். ஒரு பெரிய பவரை இவன் மேலே யூஸ் பண்ணியிருப்பேன். நம்ம ஹீரோ அதை தடுத்துருப்பேன். என்னதான் தடுத்தாலும் இந்த மூஞ்சில் லைட்டாக கோடு வந்திருக்கான். இதுதான் ஸ்பெஷலான பாய்சனு. இந்த பாய்சன்ட்டு உன்னால் தப்பிக்கவே முடியாது. இது என்ன 2 செகண்டில் உடம்புல பாஞ்சு நீ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் துடுத்து சாப்பிட்றடா, இதானே என்னோட கடைசி பிளானு, எப்படி நான் செத்தாலும் நீ கூட சேர்ந்தா சாப்பிட்றா, ஒன்னே அழிச்சது நானாக தான் இருக்கும் சொல்லிட்டு இவன் சைக்கமாக சிரிச்சுட்டு இருப்பேன். ஆனால் நம்ம ஹீரோக்கு தான் ஹீலிங் பவர் இருக்கே, அது இந்த பெருசுக்கு தெரிஞ்சிருக்காது. டக்குன்னு நம்ம ஹீரோ ஹீலிங் பவர் வேணுமா அதையும் ஹீல் பண்ணியிருப்பேன். இதை பார்த்து இவன் சாஃப்ட் ஆகிட்டு இருக்கையில் ஒரு நீடில் எடுத்து இவரோட நெஞ்சிலே சொல்லி இருந்திருப்பேன். பெருசோட சொல்லி சுத்தமாக போட்டு திரும்பி முடிச்சுருந்துருப்பேன். அவரோட தங்கச்சியை ப்ரொடெக்ட் பண்ணுறக்காண்டி கேப்டன் இருக்கால, அவர் தான் மேலே மாடியில் ரூஃபில் வச்சுருந்துருப்பேன். நம்ம ஹீரோவும் அவனும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருப்பேன். ஹீரோ வந்திருப்பேன். என்னப்பாச்சு எல்லாம் முடிச்சாதும் இல்லை, மொத்தமும் முடிச்சாச்சு, மோ ஃபேமிலி நைட்டாக காலி ஆகிட்டேன், நாளைக்கு காலையில் செய்தி வரும் பாருன்னு சொல்லிட்டு கேப்டன்ட்டு அவனும் சொல்லியிருந்திருப்பேன். என் தங்கச்சி எங்கே இருக்கா, அவன் நல்லா சேஃபாக இருக்காதான்னு தெரியல, சேஃபாக தான்ப்பா இருக்கா, 4 தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன், அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவளுக்கு உடம்பு முடியல, அவளுக்கு அவன் அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துருக்கா, நீ வேணால் போய் பாருன்னு சொல்ல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னால், இனி அந்த லின் ஃபேமிலி தான் ரொம்ப ஆட்டம் போடுவாங்க, அந்த ஃபேமிலிக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் இன்னொரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு அவளுக்கு லைட்டாக பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது. மேபி அப்படி ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் நான் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நீ எப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணியா அப்படின்னு இவனு கேப்டன்ட்ட ஹெல்ப் கேட்டுருப்பேன். நம்ம ஹீரோ அவனை ரொம்ப நம்பி இருந்திருப்பேன். இவனோட தங்கச்சி பார்க்குறேன், இந்த தங்கச்சி இந்த இடத்துல சேஃபாக தான் இருந்திருப்பா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. தங்கச்சி அவனை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப கட்டி பிடிச்சி அழுதுருப்பா. இனிமேல் விட்டு நீ எங்கேயுமே தனியாக போகக்கூடாதுன்னு சொல்ல. கண்டிப்பாக போக மாட்டேன், எப்போயுமே இங்கே தான் இருப்பேன், எல்லா பிரச்சனையும் நல்லபடியாக முடிஞ்சுன்னு சொல்லியிருப்பேன். அடுத்த நாள் செய்தியை வந்திருக்கா, இந்த மாதிரி மோ ஃபேமிலியும் மொத்தமாக காலி அப்படின்னு. தூரத்தில் இந்த ஹீரோயினை எல்லாருமே பார்த்துருப்பாங்க. இப்போ தான் லின் ஃபேமிலி இருக்கான்ல, இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணல, அவனும் இந்த இடத்துக்கு வந்திருப்பேன். இவன் வரதை இவன் நோட் பண்ணியிருப்பாங்க. அவனும் இந்த இடத்துல இந்த பெருசு இடத்துக்கிற பார்த்துருப்பேன். இவன் தான் இந்த சண்டே லைவாகவே வாட்ச் பண்ணேன். இருந்து தெரியாத மாதிரி என்னப்பா இப்படி செத்து போயிட்டார் அநியாயமா, இவரோட பவரை யூஸ் பண்ணி போகிறதுக்கு சீக்ரெட் வெப்பன் சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த சீக்ரெட் பால் பாய்சன் பால் இருக்கும்ல, அதுவும் இருந்திருக்கான். அந்த பவரை யூஸ் பண்ணியுமே அந்த பையை தப்பிச்சிட்டாங்கப்பா, யாருப்பா அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீடரும் என்ன அப்படியே தெரியாத மாதிரி ஆக்டிவ் போட்டுருப்பேன். அந்த பாய்சன் பால் இருக்குல்ல, அதே உடச்சி தூக்கி போட்டுருப்பேன். ஏன்னா இது மூலமாக அவனை யாராச்சும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதனால தான் தூக்கி போட்டுருப்பேன். இவன் தான் நம்ம ஹீரோட்ட ஸ்டார்டிங்கில் என் ஃபேமிலியில் சேர்த்துக்கிறியா அப்படின்னு கேட்டுருந்துருப்பேன். நம்ம ஹீரோ கேமுக்காண்டி சும்மா கேட்குறான் நம்மளுக்கு அப்படின்னு நினச்சிருந்துருப்பேன். இன்னும் சொல்லலை, அந்த பையன் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், அவனை நல்லா நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஒருவேளை அவனால் நமக்கு ஏதாச்சும் ஆபத்துண்டா, நம்மகிட்ட தான் ஒரு கிராண்ட் மாஸ்டர் இருக்கார்ல, அவர் அனுப்பி அவனை தீர்த்து கட்டிடு.
அப்புறம் அந்த அயன் பேஸ்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியுது. அவங்கள வந்து மொத்தம் முடிச்சு கட்டுவாங்க. நம்ம ஃபேமிலிக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு சீக்கிரட்டு ஒரு பெரிய பிளானை போட்டுருப்பேன். நம்ம ஹீரோக்கு தான் அதனால பெரிய டேஞ்சரே வைப்போம். எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோ இருக்கிற மாதிரி கட்டி இந்த எபிசோட தான் முடியும். ஸோ ஹீரோ எக்கச்சக்கமான ஸ்பெஷலான போர்ஷன்லாம் வச்சிருப்பேன். இதை அங்கே இருக்க கேப்டனே பார்த்து தாக்கா இருந்திருப்பாரு. ஏன்னா ஒரு மாதத்துக்கு தேவையான ஸ்டாக்கே வச்சிருக்கேன். இதை வச்சு நீ என்னடா ஒன்று புரிஞ்சில்ல, நான் ஒரு மிகப்பெரிய பிளானை போட்டு வச்சிருக்கேன்னு சொல்ல அந்த தங்கச்சியோட இந்த போர்ஷன்லாம் நீ குடிக்கக்கூடாது, இதை குடிச்சு உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனை அந்த போர்ஷனை குடிக்கணும்னு ட்ரை பண்ணியிருப்பா. இப்போ தான் நீ டெஸ்ட் பண்ணி பாருங்க கொடுக்கல, இவரோட பவர் என்ன அவைக்கணும் இருந்திருக்கோம். பரவாயில்ல அவைக்கான எச்சபோக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டேன். நம்ம ஹீரோ அவன் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால சீக்கிரட்டாக நான் ஒரு இடத்துக்கு போப்பாருன்னு சொல்லிட்டு இங்கேருந்து மூன் ஃபாரஸ்ட்னு ஒரு இடம் இருக்கும். அந்த ஃபாரஸ்ட்டு கிளம்புறக்காண்டி இவனை தங்கச்சியோட சொல்லியிருப்பேன். தங்கச்சியும் கேட்குறா, எதுக்காக நீ இப்போ கிளம்புறேன்னு சொல்ல, அதை சொல்ல முடியாது. அதை சொன்னால் நீ கொஞ்சம் பயந்துருவா. சரி கேப்டன், நீங்கள் தான் என் தங்கச்சியை நல்லா பார்த்துக்கணும்ல, என் தங்கச்சியை ஆல்ரெடி சொன்னேன் எங்கேயுமே போக மாட்டேன்னு, இப்போ அடிக்கடி போயிட்டே இருக்கே, சரி திரும்ப பத்திரமா வந்து சொல்ல, கவலைப்படாத நான் பத்திரமா வந்தேன், நான் ஒரு ட்ரைனிங் கேண்டி தான் போகிறேன்னு வச்சுக்கோவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மூன் ஃபாரஸ்ட் போகிறக்காண்டி இருந்திருப்பேன். ஆனால் இங்கே தான் கேப்டன் இருக்கல்ல, அவர் சொல்கிறாரு, தம்பி உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஊருக்குள்ளே அயன் பேஸ் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப ஆட்டம் இருக்காங்க. அப்புறம் சன் ஃபேமிலின்னு ஒரு ஃபேமிலி ஊருக்குள்ளே வந்திருக்காங்க. அந்த சன் ஃபேமிலி ரொம்ப டேஞ்சரான ஃபேமிலிலாம் பேசிக்கல. அந்த சன் ஃபேமிலியில் ஒரு தெனாவட்டாக வந்திருப்பேன். புல்லட்டில் வந்து நம்ம ஹீரோவை சீண்டிட்டு போயிருந்திருப்பேன். நம்ம ஹீரோ அவனை யாருன்னு பார்த்துருப்பேன். ஆல்ரெடி ஒரு காம்படிஷன் போயில நம்ம ஹீரோவை நோட் பண்ணியிருந்திருப்பேன். இவன் ஓரளவு பவர்ஃபுல்லானது தான். இவன் இது வரைக்கும் எந்த மேட்ச்லேயும் தோற்றதில்லை. இவனுக்கு நிறையா படைபலம்லாம் இருந்திருக்கும் போது அவங்களும் போய் கிளப்பிட்டு போயிருப்பாங்க. இருக்க ஹீரோ சரி இவங்க நம்ம வந்து கவனிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இவனை மூன் ஃபாரஸ்ட்டுக்கு கிளம்பியிருந்திருப்பேன். அந்த மூன் ஃபாரஸ்ட்டுக்கு இவன் எதுக்காக போனால் இவன் நிறைய ஃபாலோ பண்ணாங்களே, அவங்களாம் எலைட் லெவலில் வர பெரிய டாப் லெவல் பேர். இவங்கெல்லாம் கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. அந்த கிராண்ட் மாஸ்டர் தான் அந்த ஆன்ஸ்லாம் இருந்துச்சுல, நம்ம ஹீரோ கூட அந்த ஆண்ட் வந்து பவர்லாம் ஆண்ட்ல அந்த மாதிரி ஆன்ஸை ஒரு சுண்டூரில் வச்சு அடிக்கக்கூடிய அந்த அளவுக்கு பவர்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கும். அவங்க நம்மக்கே இவனும் பவர்ஃபுல்லானு தான் இந்த மூன் ஃபாரஸ்ட் வந்திருப்பேன். ஏன்னா இவன் மோ ஃபேமிலியை போட்டு அவங்களோட இடத்துக்கு இப்போ நிறைய பேர் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்மளை பவர்ஃபுல்லாக ஆக்கிருந்து தான் நம்ம ஹீரோ மூன் ஃபாரஸ்ட் வந்திருப்பேன். வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய கொரிலா 2 சிறுத்தையோட சண்டை கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ இந்த சிறுத்தையோட பவர் எடுத்துக்கிட்டா என்ன, ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பீஸ்டோட பவர் இருந்திருக்கும். அது மூலயமா தான் ரொம்ப ஸ்பீடாக இருந்திருப்பேன். ஆனால் அந்த சிறுத்தைக்கு அதை விட பயங்கரமாக பவர் இருக்கும். இந்த 2 சிறுத்தைங்க அந்த கொரில்லா கூட பயங்கரமாக சண்டை கொடுக்குங்களேன். நம்ம ஹீரோ எப்படி இந்த சண்டைக்கு நூலில் போய் நான் பவரை காப்பட்டது, இதெல்லாம் நடக்கிற காரியமே பேசிக்கிருக்க. இவன் பக்கத்தில் ஒரு சின்ன சிறுத்தை வந்திருக்கோம். இதோட பக்கத்தில் சின்ன சிறுத்தை இருக்குன்னு சொல்லிட்டு இவன் வேறு சாக்க இருந்திருப்பேன். ஆனால் அதுக்குள்ளேயே எக்கச்சக்கமான பவர் இருந்திருக்கும். அந்த சிறுத்தைக்கு இருக்க டேலண்ட் மூலமாக அதால் பேச முடிஞ்சிருக்கும். இதோட அதிசயமாக இருக்குது. இதெல்லாம் பேச முடியும். நம்ம ஹீரோ பார்த்தா அந்த சிறுத்தையும் நம்ம ஹீரோட்ட தான் எழுப்பிட்டு இருக்கோம். ஏன்னா அதோட அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. அந்த கொரில்லா வேறு பயங்கரமாக பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணியிருக்கு. நீங்கள் தான் மாஸ்டர் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இதோ மாஸ்டர்னு கொடுத்துருக்கோம். நம்ம ஹீரோ இந்த பெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக டேமிங் பண்ணியிருப்பேன். இனிமேல் நம்ம ஹீரோவுக்கு இது ஒரு பெட்டு மாதிரி தான். இவன் டேமிங் பண்ணனால ஹீரோவும் இதோட பவரை சக்ஸஸ்ஃபுல்லாக காப்பி பண்ணியிருப்பேன். அதை ஃபியூஷன் பண்ணியிருந்திருப்பேன். சரி நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன், நீ எதுவும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த கொரில்லா ஒரு அட்டாக் பண்ணியிருப்பேன். அதோட மூஞ்சில் லைட்டாக தழும்புழுந்துருக்கான். அதில் அது சமங்கான இருந்திருக்கான். இங்கே இருக்க 2 சிறுத்தை வர இவன் கையில் குட்டி வச்சுருந்துருப்பேன்ல, அதுக்கு ஏதாச்சும் ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லல. அது சின்ன குட்டி தான், இது வந்து என்னோட மாஸ்டர்னு சொல்லி அவங்க பாசையில் பேசியிருந்திருக்கான். நம்ம ஹீரோ உங்கள் 2 பேருக்கு நான் உதவி பண்ணேன், இந்தாங்க அந்த ஃபஸ்ட்டு இந்த மெடிசன் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த 2 சிறுத்தைக்கும் தேவையான மெடிசனை கொடுத்துருப்பேன். அதுக்குள்ளாட்டியுமே அந்த கொரில்லா நீங்கள் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். 4 பேர் சேர்ந்து அந்த கொரில்லா அட்டாக் பண்ணுறக்காண்டி ரெடியாக இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ நினச்சி பார்க்குறேன், இது வரைக்கும் நான் பீச்சுக்குள்ளலாம் சேர்ந்து சண்டை விட்டதில்லை. ஆனால் இது பயங்கரமான சண்டையாக இருக்க போகுது. ஏன்னா இந்த கொரில்லாக்கு பயங்கரமான ஸ்ட்ரென்த் இருக்கும். ஆனால் மூவ்மெண்ட் ஸ்பீடு அவ்வளோவா இருக்காது. இவனுக்கு தான் பயங்கரமான மூவ்மெண்ட் ஸ்பீட் இருக்குமே. நம்ம ஹீரோ ஒரு அடி அடிச்சுன்னு இருப்பேன். அந்த கொரில்லா நாக் அவுட் ஆகி கீழே விழுந்துருக்கா. விட்டாமல் அடித்த அடியில் போயின்னா அந்த கொரில்லா கொஞ்சம் டயர்டாக இருந்திருக்கான். இந்த 2 சிறுத்தைகளை அந்த கொரில்லா அட்டாக் பண்ணியிருக்கான். இப்போ தான் அந்த குட்டி சிறுத்தை இருக்குல்ல, அதுக்கு பயங்கரமான பொருளுக்கு ஒரு அடியில் அந்த கொரில்லாவோட மூஞ்சியை சிதைச்சு தலையை வெட்டி இருந்திருக்கான். நம்ம ஹீரோக்கு தான் அதுக்கப்புறம் வந்து தேங்க்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்தனால தான் என்னால் அடிக்க முடிச்சுன்னு சொல்லியிருந்திருக்கான். இப்போ தான் அந்த இடத்துல ஒரு சிறுத்தை மயக்கம் போட்டு விழுந்திருக்கோம். நம்ம ஹீரோ அவன்கிட்ட இருக்க ஸ்பெஷலான போட்ஸும் கொடுத்துருப்பேன். அந்த சிறுத்தைக்கு ஓரளவு குணமாக இருந்திருக்கும். அதுதான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கும் போது அந்த சிறுத்தை நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணால அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ரெடியாக இருந்திருக்கான். ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தர் உல்ஃபுல்லாக அந்த இடத்துல வந்திருக்கோம். இந்த சிறுத்தையை இந்த டெரிட்டோரி கிங் மாதிரி இருந்திருக்கோம். இப்போ இவங்க 2 சாகிற மாதிரி இருப்பாங்க. அதனால அவங்களோட இடத்துக்கு இந்த பிளாக் பேந்தர் இருக்க கண்டி வந்திருக்கா. நம்ம ஹீரோ தான் பார்த்து செமட்டன்ஸ்லாம் இருந்திருப்பேன். அவனுக்கு நான் உதவிப்பட்டேன். இதுக்கு மேலே அவன் மேலே யாராச்சும் கை வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு இதான் நடந்துன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு பிளாக் பேந்தர் அடிச்சு இவனும் நாக்கு. இனிமேல் இந்த காட்டுக்கு ராஜா இந்த குட்டி சிறுத்தை தானே, இவனோட பெட்டை வந்து இவனும் இங்கன்னு சொல்லியிருந்திருப்பேன். அங்கே இருக்க எல்லா பிளாக் பேந்தரும் ஓடி போயிருப்பான். நம்ம ஹீரோட்ட வந்து அந்த சிறுத்தைகள் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இவனை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறேன்னு வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலான செடி இருந்திருக்கும். இந்த செடி இன்னும் பூ பூக்குறதுக்கு ஒரு 30 நாள் ஆகும். இப்போ வரைக்கும் லைட்டாக முட்டு தான் விட்டு வந்துருக்கோம். 30 நாளுக்கு அப்புறம் இதில் வந்து ஒரு பூ பூக்கும். அந்த பூ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பெட்டு தான் எல்லாத்தையும் சொல்லியிருந்திருக்கான். நம்ம ஹீரோ 30 நாள் வெயிட் பண்ணுமா, சரி வெயிட் பண்ணிட்டா போச்சுன்னு பார்த்துக்கிட்டல 30 நாள் ஆயிருந்திருக்கான். அந்த சிறுத்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்ல, அதுக்கு இன்னொரு குட்டி பிறந்து வந்திருக்கா. நம்ம ஹீரோ அதோட விளாண்டுக்கிட்டு இப்போ தான் பார்க்குறேன் 30 நாள் கழிச்சு அந்த பூ பூத்துங்கும்ல, அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா
அதை சாப்பிட்டா அடுத்த செகண்டே போயினா இவனுக்கு மயக்க வர ஆரம்பிச்சு அந்த இடத்துல கீழே வந்திருப்பேன். அந்த சிறுத்தை வேற என்னாச்சு மாஸ்டர்னு சொல்லி பார்த்துக்கல. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் நம்ம ஹீரோ கோமால தான் கிடந்திருப்பேன். என்ன கருவம்டாது இதை வாயில் வச்சு அடுத்த செகண்டே மயக்கம் வந்துடுச்சு. தலைவேல வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண் முடிச்சு பார்த்தா இவனோட மென்டல் பவர் என்ன கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கா. என்ன ஒரு அதிசயம், நம்ம இந்த பூவை சாப்பிட்டா நமக்குள்ளே இருக்க மென்டல் பவர் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டிருப்பேன். இவனால் முன்னாடி 3 மீட்டருக்குள்ளே யாரெல்லாம் எவ்வளோ பவர் வச்சிருக்காங்கன்னு சொல்லி அனலைஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 50 மீட்டர் ரேஞ்சில் யார் இருந்தாலும் இவனுக்கு வந்து அவங்களோட பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணவும் முடியும், என்ன பவர் வச்சுருக்காங்க தெரிஞ்சுக்கவும் முடியும். இவனும் இந்த டேலண்ட் கிடச்சது ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பேன். எல்லாமே இந்த ஒரு ஸ்பெஷல் பூவால் தான் கிடச்சிருந்துருக்கும். நம்ம ஹீரோக்கு தேவையான ஸ்பீட் நல்லாவே இருந்திருக்கும். அதனால் ஸ்பீடை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. இப்போ தான் இந்த சின்ன சிறுத்தை இருக்குல்ல, நானும் உங்கள் கூட தான் வருவேன் மாஸ்டர்னு சொல்லிட்டு இவன்ட்ட சொல்லியிருந்திருக்கான். நம்ம ஹீரோ இந்த சின்ன சிறுத்தையை ஏற்றுட்டு வீட்டுக்கு போயிருந்திருப்பேன். நம்ம ஹீரோ வர்ற வழியில் தான் பார்த்துருப்பேன் அவனோட அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அடிவட்டு கீழே நாக்குட்டை கிடப்பாங்க. அதெல்லாம் சேங்க் வந்துருப்பேன். ஆனால் சேங்க் உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து பார்த்தா அந்த சேங்கு ஓரளவு உயிர் இருந்திருக்கேன். இவன் சாகுறதுக்குள்ளாட்டி நம்ம ஹீரோ ஸ்பெஷலான மெடிக்கல் ஹெல்ப்ஸ்லாம் வந்து அவனுக்கு கொடுத்துருப்பேன். அது மூலயமா இங்கே இருக்க சேங்க் இருக்கால அவன் திரும்ப எந்திரிச்சிருந்திருப்பேன். என்னடா ஆச்சு ஏன் அப்படிலாம் எல்லாம் நாக் அவுட் ஆகி கிடக்குறீங்கன்னு சொல்ல, என்னடா இந்த சன் ஃபேமிலி தெரியுமில்ல ஊருக்குள்ளே வந்தாங்கல்ல அவன் தான் அந்த மாதிரி அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உள்ள ஊடால வந்து லிங்க் ஃபேமிலி இருக்காங்கல்ல அவங்களே இப்போ ஆட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் ரொம்ப டாமினன்ஸாக இருக்காங்க. அவங்களோட ஆட்சி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. நீ இல்லாதப்போ தானே நினச்சி நீ எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பேன். நான் ஹீரோ பார்க்குறேன் யாரா அந்த சன் ஃபேமிலி சம்மந்தமெல்லாம் வந்து ஆட்டத்தை கலைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஃப்ளோவாக போயிட்டு இருந்துச்சு. நம்ம ஹீரோ திரும்ப வீட்டுக்கு வந்திருப்பேன்ல பார்த்தா அந்த இடத்துல உன்னோட தங்கச்சி கேப்டன்ட்ட நல்லா பயங்கரமாக ட்ரெயின் எடுப்பா. இப்போ கொஞ்சம் வீக்காக தான் இருப்பா. கேப்டன் போட்டு அடின்னு அடித்து இன்னும் நீ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனால் நீ ஸ்ட்ராங் ஆனால் மட்டும்தான் உன் அண்ணனுக்கு நீ எப்போயாச்சும் தேவைப்படுறப்போ உதவி பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாரு. சரி ஸ்ட்ராங் ஆகிட்டா போச்சு நீ ஒன்று பேசிக்கல. ஹீரோ அந்த இடத்துல வந்திருப்பேன். ஹீரோ வச்சு இந்த பெட்டை பார்த்துட்டு இவன் அந்த பெட்டை தூக்கிக்காமல் இருந்திருப்பா. நம்ம கேப்டன் சொல்கிறாரு, அப்பா எப்படி இருக்க, நீ இல்லாதப்போ நிறைய விஷயம் நடந்துச்சு, ஆனால் இந்த இடத்துல எதுவும் நடக்கல, இந்த இடத்துல எல்லாம் சேஃபாக தான் இருக்குது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்தாப்பா இந்த ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் வந்து ஒரு பொண்ணு ஒன்று வந்து கொடுக்க சொல்லி சொன்னால், அதாவது அந்த ஹீரோயின் இருக்காத அவள் தான் கொடுக்க சொல்லியிருப்பா. இந்த பொருளை நீ வச்சிருந்தேன்னா எவனுமே உன்ட்ட பிரச்சனை பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு தான்ப்பா சொன்னான். இந்தாப்பா அந்த பொருள் வச்சுக்கோவா சொல்லு. இல்லை எனக்குலாம் அந்த பொருள் தேவையில்லை நம்ம ஹீரோ சொல்லியிருப்பேன். இவன் என்ன பொருள் நல்லவளாக இருக்கேன்னு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே வந்து பார்த்துக்கல. அப்புறம் உன்ட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா இந்த சன் ஃபேமிலி இருந்தாங்க அவன் ரொம்ப ஆட்டம் பண்ணாங்க. அந்த சன் ஃபேமிலியில் கோல்டின்னு ஒருத்தர் இருக்கேன். அவன் நீ எங்கே இருக்க அப்படின்னு வந்து பார்த்தேன். நீ இல்லை அப்படின்னு நான் சொன்னதுக்கு உன் கூட வந்து சேலஞ்ச் பண்ண ஆசைப்பட்டேன். டெத் ஃபைட் ஆமாம் அதில் யார் கடைசி வரைக்கும் உயிரோடு இருக்காங்கன்னு பார்க்கணும் அவன் ரொம்ப ஆசைப்பட்டேன். உன் கூட அவன் சேலஞ்ச் பண்ண ஆசைப்பட்டப்பா. நீ தப்பித்தவரை கூட அவன் கண்ணில் பட்டுறாத. அது ரொம்ப டேஞ்சரானு சொல்ல. நம்ம ஹீரோக்கு அவனை பற்றி தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா ஊருக்குள்ளே வந்தப்போ ரொம்ப ஆட்டம் போட்டு இருந்திருப்பேன். அவனை பற்றி வேறு இப்போ தான் வர வழியில் கேட்டு தெரிஞ்சிருப்பேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே. அவனை போட்டு சாத்தி வந்தால் நம்ம ஹீரோ சைக்கமாக்கி அவனை போட்டு தொடக்க ரெடியாக இருந்திருப்பேன். பார்த்தா நம்ம ஹீரோ இருக்க இடத்துல அவனும் வேகமாக வண்டியில் இருந்திருப்பேன். வீலிங்லாம் பண்ணி நம்ம ஹீரோ வெறுப்பேற்றிருந்திருப்பேன். இன்னும் அந்த ஊருக்குள்ளே பவர்ஃபுல்லான ஆளாமா கேள்விப்பட்டேன். நான் தான் இருக்கலே பவர்ஃபுல்லான ஆள். இது வரைக்கும் நான் சண்டை ஓட்டு யார்ட்டுமே தோற்று கிடையாது. உன்ட்ட நான் வந்து சேலஞ்ச் பண்ணேன். முடிதானே தோக்கடிச்சு பாரு. டெத்து போய்ட்டுன்னு நீ பயந்துடாத. நாக் அவுட் ஃபைட் வச்சுக்கலாம். என்னை நீ நாக் அவுட் பண்ணிட்டேன்னா நீ ஜெயித்ததா இருக்கா. நாளைக்கு வா, அதுக்கு ஸ்பெஷலான பொருள் எடுத்துட்டு வா. ஏன்னா என்கிட்ட ஒரு ஸ்பெஷலான பொருள் இருக்குது. நாளைக்கு 10 மணிக்கு மறக்காமல் வந்துடுறான்னு சொல்ல. நம்ம ஹீரோ தூரத்துலேருந்தே அவனோட பவரை பார்த்துட்டு இருப்பேன். இந்த பவரை தேவைப்போ நம்ம கால் பண்ணிக்கலாம்னு நம்ம ஹீரோ தூரத்துலேருந்தே பார்த்துட்டு இருப்பேன். சரி நான் சண்டைக்கு வரேன், நீ பயந்து ஓடிடாமல் வராது சொல்ல. வாய் ரொம்ப ஜாஸ்தி தான் அவனுக்கு. நாளைக்கு பார்த்துக்கிறேன்டா உடனே அப்படின்னு அவனுக்கு கிளம்பியிருப்பேன். நீ தேவையில்லாமல் அவன் கூட சண்டை ஓட்டியோன்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு கேப்டன் சொன்னால் வேறு வழி இல்லை சண்டை ஓட்டு தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ஹீரோன்னு சொல்லியிருந்திருப்பேன். நம்ம ஹீரோ நைட் நேரம் யோசிச்சு பார்த்துக்கிட்டீங்க. கிடைச்ச பவர் இப்போ சிறுத்தைட்டு ஒரு பவர் அப்டேட் பண்ணியிருப்பேன்ல அது டாப் லெவலான ஸ்பீடு. அந்த ஸ்பீடை நம்ம வந்து ஃபியூஷன் பண்ணியாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணால் இதை வச்சு அவனை தோக்கடிச்சதெல்லாம் இருந்தாலும் நம்மகிட்ட அவன் அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லையே. ஏன்னா அவன்கிட்ட வந்து பயங்கரமான ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த பவரே அவன்கிட்ட தேவையானப்போ காப்பி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெயிட் பண்ணியிருப்பேன். நம்ம ஹீரோ என்ன தான் எலக்ட் லெவல் டான்ஸராக இருந்தாமே அதை விட டாப் லெவலில் பண்ணால் இவன் இருப்பான் போலுக்கு. இவன்ட்டு இருக்க பவர் தான் நம்ம ஹீரோக்கு தேவைப்பட்டிருக்கோம். ஹீரோ எவ்வளோ பவரை காப்பி பண்ணாலும் அவனுக்கு 10 அளவுக்கு. அடுத்த நாள் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கோம். நம்ம ஹீரோ எப்படா வருவானே இந்த கோல்டி வெயிட் பண்ணிக்கல. ஊர் மக்கள்லாம் பேசுகிறாங்க. இந்த கோல்டி இருக்கல அவன் வேனுக்குமே முக்கியமான பொருள்கள் ஸ்பெஷலான பொருள்லாம் இருக்கும்ல அந்த இடத்துல சண்டே வச்சுப்பேன். ஏன்னா அந்த இடத்துல சண்டே வச்சா அந்த பொருளை உடைக்கிறது இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அதனால தான் முக்கியமான இடத்துல தான் மேட்ச் வச்சு அந்த பொருளையும் உடச்சிட்டு வந்திருப்பேன். இதை இந்த ஊர் மக்கள் எல்லாமே பேசியிருப்பாங்க. கோலி தோத்தவே கிடையாது, பாவம் அந்த ஹீரோன்ற வேணா சாக போகிறேன் அப்படி தூட்டு இவங்களும் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகி தான் அந்த இடத்துக்கு வந்து போய் ஹீரோயின் இருக்கால அவனும் மேட்ச் பார்க்குறேன்னு இருந்திருப்பா. கூட இருக்க பொண்ணு சொல்கிறா ஹீரோ ஜெயிச்சிருவான்னு சொல்ல. இல்லை வாய்ப்பே இல்லை, அவன்கிட்ட இருக்க பவருக்கு அவன் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல. இதே இடத்துல தான் என்னோட தங்கச்சி கேப்டன் 2 பேருமே வந்துருப்பாங்க. என்ன இவ்வளோ கூட்டம் இருக்காங்க, நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோமான்னு தங்கச்சி சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நான் ஜெயிச்சுட்டு வரேம்மா, நீங்கள் வந்து என்ன வெயிட் பண்ணி நம்ம ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்துக்கே வந்திருப்பேன்.
சாரிப்பா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சேன் சொல்ல, நீ வரவே மாட்டேன்னு வச்சேன், பரவாயில்ல வந்துட்டேன், இந்தா என்கிட்ட இருக்க ஸ்பெஷலான புக்கு உன்ட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல, என்கிட்ட அதை விட பயங்கரமான ஸ்பெஷல் புக் இருக்குது, இந்தா வச்சுக்க, சரிவா மேட்சை ஸ்டார்ட் பண்ணால் நம்ம ஹீரோ தனவட்டாக பேசியிருப்பேன். எனக்கு வாய்க்கொழுப்பு ஜாஸ்திடா, அவன் வாயை உடைக்கிறான்னு சொல்லிட்டு இவனு ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணியிருப்பேன். நம்ம ஹீரோ அசால்ட்டாக எல்லாத்துலேருந்து தடுத்து டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். இவன் இதில் இன்னுமே வெறியாக இருந்திருப்பேன். நம்மளோட ஹீரோட முடிய வேற வெட்டியிருப்பேன். நம்ம ஹீரோ கோத வகுத்துலேயே ஒரு அடி எடுத்துருப்பேன். அடிச்சதில் இவன் தூரமாக போய் விழுந்திருப்பேன். இதை பார்த்தாங்க இருக்க மக்கள்லாம் சக்கன்ருப்பேன். ஏன்னா இது வரைக்கும் இவனை யாருமே இந்த அளவுக்கு அடித்ததில்லை. ஒரே அடியில் இவனை வகுத்தை கலங்க வச்சுருப்பேன். நம்ம ஹீரோ அவனோட ஸ்பெஷலான ஸ்வாட் டெக்னிக் யூஸ் பண்ணி அடிச்சுருப்பேன். ஆனால் பின்னாடி ஒரு முக்கியமான ஒரு கல்லறமைக்கு ஒன்று வந்திருக்கா, அது அப்படியே உடஞ்சி வந்திருக்கா. நம்ம கோல்டி என்ன போல பவர்ஃபுல்லாக இருக்கேன், அவனை சாடிக்கன்னு சொல்லி வெறியாக இருந்திருப்பேன். நம்ம ஹீரோ எதுக்காக டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருந்தானா, என்னோட ஸ்பெஷலான டெக்னிக்கை பார்த்துட்டேன்னா, இதுதான் அவனோட ஸ்பெஷலான டெக்னிக்காடா, இதை வச்சு தான் மட்டும் இருந்துச்சேடா, ரொம்ப வெத்து வெட்டார் போல இருக்கே, சரி ஒன்றுலாம் என்னால் சண்டை விட முடியாது, நீ எல்லாம் ஒருத்தே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓங்கி அடித்து அவனோட மூஞ்சியை கொடுத்து தரையில் எடுத்துருப்பேன். அவ்வளோதான், இவன் நாக்குட்டாய் விழுந்துருப்பேன். அவன் கண்ணெல்லாம் கலங்க வந்துருக்கா, கோமாக்கே போயிட்டேன். நம்ம ஹீரோ ஜெயிச்சதை பார்த்தா அங்கே இருக்க ஹீரோயினோட வந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பா. இந்த ஹீரோயினுக்கால கண்டிப்பாக இவனை ஒரு நாள் என்கிட்ட நான் வந்து சேர்த்துருவேன், நீ எனக்கு தாண்டா அப்படின்னு இவனும் சைக்கோமாக்கி பேசுங்கப்பா. ஹீரோ அடையிறதுல மும்மரமாக போகிறதுக்கு நம்ம ஹீரோ கிடச்சஸில் ஒரு புது புக்கு, அந்த புக்கை எடுத்து பார்க்குறேன். அந்த புக்கில் ஸ்பெஷலான இவனோட ஸ்வாட் டெக்னிக் இருந்திருக்கான். இந்த தங்கச்சிக்கு ரொம்ப சந்தோஷமாகுது, நீ எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்கானு அவனும் சந்தோஷப்பட்டு இருந்திருப்பா. அதே சமயம் இந்த லிங்க் ஃபேமிலி இருக்கால, ஒரு கேமை கூட ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்ல, அவனும் தூரத்து வந்து வாட்ச் பண்ணியிருப்பேன். இந்த லிங்க் ஃபேமிலி ஓரளவுக்கு நல்ல மாதிரி தான் தெரியுது, ஆனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வெள்ளத்தனமாக பேசியிருந்திருப்பேன். இவனு சொல்கிறேன், இந்த சன் ஃபேமிலி இதோட நிற்க போட கிடையாது, இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள், நம்மளோட பவர்ஃபுல்லான ஆள், என் கண்டிப்பாக ஹீரோட தங்கச்சிக்கு தான் டார்கெட் பண்ணுவாங்க. நீ ஹீரோனோட தங்கச்சி நீ தான் ப்ராடக்ட் பண்ணணும், அங்கே இருக்க ஒரு மொட்டை இவனு சொல்லியிருந்திருப்பேன். இப்போதைக்கு என்னைய ப்ராடக்ட் பண்ணலாம், அவன் மட்டும் ப்ராடக்ட் பண்ணு தெளிவாக சொல்லியிருந்திருப்பேன் இன்ஸ்ட்ரக்ஷனை. அதே சமயம் நம்ம ஹீரோ இருக்கல, அந்த புதுசாக கிடச்ச புக்கில் இருக்க டெக்னிக் எல்லாத்தையும் படிச்சிருந்திருப்பேன். ஆனால் இவனால் இப்போ ஃபியூச்சர் பண்ண முடியாது, ஆல்ரெடி தானே ஒரு டேலண்ட்டை காப்பி பண்ணேன். இன்னும் 30 நாள் வெயிட் பண்ணியானோ, 30 நாளுக்கு அப்புறம் தான் இவனால் டேலண்ட்டை ஃபியூச்சர் பண்ண முடியும். இவன் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சண்டேலே பண்ணால் அந்த ஆப்போனட்டோட டேலண்ட்டை காப்பி பண்ணியிருப்பேன். அந்த டேலண்ட்டை 30 நாள் கழிச்சு பண்ணிவிட்டு இந்த ஸ்பாட் டெக்னிக்கையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டா முடிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் வர்றதை பார்த்துக்கலாம் இவனு ரெடியாக இருந்திருப்பேன். ஆனால் 30 நாள் வெயிட் பண்ணுவேன். 30 நாள் வெயிட் பண்ணி அந்த பவர் கிடச்சதுக்கப்புறம் கிராண்ட் மாஸ்டர் எவனும் இருக்கான்ல, அவனை தீர்த்து கட்டி நம்ம தான் இந்த உலகத்தில் ஸ்ட்ராங்காக நம்ம ஹீரோ சரியான ஒரு பிளானை போட்டுருந்துருப்பேன். இந்த கேப்டன் இருக்கல்ல, அவர் தங்கச்சிக்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. அவருக்கு நல்லாவே தெரிஞ்சது ஊருக்குள்ளே சன் ஃபேமிலி ஊடுருவல் நிறையவே அதிகமாக இருந்திருக்கும். அடுத்து இந்த தங்கச்சியை தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த பொண்ணு ஸ்ட்ராங் ஆனோம், அப்படி இல்லைனா அவ்வளோதான் சொல்ல. இந்த தங்கச்சி என்ன குருன்னு பார்த்துக்கிங்கன்னு சொல்ல, இங்கே வாம பக்கத்துலேருந்து சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு பொண்ணு ஒரு லாக்கெட் கொடுத்தால, அந்த லாக்கெட்டை அந்த பொண்ணை கொடுத்து, இந்த லாக்கெட் நீங்கள் கலட்டவே கூடாது, எப்பயுமே பத்திரமா வச்சுக்கணும், இதுதான் உனக்கு நான் கொடுக்குற ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாரு. உண்மையை சொல்லியிருக்க மாட்டார், இது உன்னை காப்பாற்றோம்னே ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் நான் தரேன், எப்பயும் கலட்டாதுன்னு சொல்லியிருப்பாரு. இந்த கேப்டன் கீழே ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாளா, அவளும் சொல்கிறா, பாஸ் இந்த சன் ஃபேமிலி இருக்காங்க, அவங்க ஊருக்குள்ளே வந்துட்டாங்க, இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க, எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, ஹீரோ பக்கத்தில் இருக்க பில்டிங் வேறு அவங்க வாங்கிட்டாங்கன்னு சொல்ல, கேப்டனுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இல்லை இந்த மொட்டை வந்து ஹீரோட தங்கச்சி ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காண்டி பக்கத்தில் தான் இருப்பேன், அவனு இது எல்லாத்தையும் கேட்குற மாதிரி காட்டி இந்த எபிசோட உங்களுக்கு ஆசை மாட்டி நம்ம ஹீரோ ஊருக்குள்ளே என்ன நிலவரம் இருக்குது எல்லாத்தையும் என்ன அவனோட பவருமே அப்சர்வ் பண்ணிட்டு வந்திருப்பேன். இவனை ப்ரொடக்ட் பண்ணுறக்காண்டி ஒரு பெருசு இந்த இடத்துல பக்கத்தில் வந்துருப்பார்ல, கூப்பிடுற மாதிரி அவரை ஆக்டிவ் கொடுப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோக்கிட்ட எக்ஸ்ட்ரமான பவர் கிடச்சிருமே, புதுசாக கிடச்ச மென்டல் பவர் மூலமாக இவனுக்கு பக்கத்தில் யாரெல்லாம் இருக்காங்க, அவரோட ஐடென்டிட்டிலாம் என்ன எல்லாத்தையும் இவனு கண்டுபிடிச்சிருப்பேன். இது அவராலையும் சென்ஸ் பண்ண முடிஞ்சிருக்கா, எப்படி இவனோட பவர் உண்மையை என்னை கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு அவரை கண்டுக்கிறாமல் அமைதியாக அந்த இடத்துல அனுப்பார். நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சு போது லின் ஃபேமிலி ரொம்ப நல்லவங்களா இருக்கா, இல்லை என்னைய ப்ரொடக்ட் பண்ணக்கே ஆள் அனுப்பி வச்சுருக்கான்னு லின் ஃபேமிலி மேலே இவனுக்கு ஓரளவு மரியாதை வந்திருக்கா. நம்ம ஹீரோட்ட கேப்டன் இருக்கார், அவரும் சொல்லியிருப்பார், இந்த சன் ஃபேமிலியை அயன் பேஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த அயன் பேஸ்காரங்களுக்குலாம் பவர் எக்கச்சக்கமாக இருக்கும்ல, அந்த பவர் வெளியில் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து பரவணும் அப்படின்னா இவங்களுக்குள்ளே இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கசின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வர கான்செப்ட் மாதிரி அண்ணன் தங்கச்சி அப்படியே போயிட்டு இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் இவங்களோட பவரை இவங்க ஃபேமிலியில் இவங்களும் வச்சுருந்துருப்பாங்க. இவங்களோட பவர்லாம் எக்கச்சக்கமாக எக்ஸ்ட்ரானியாக இருந்திருக்கா. இந்த சன் ஃபேமிலியோட ஒரே வாரிசு கோல்டி தான். இந்த கோல்டியும் என்ன இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் சேல் பண்ணி அது மூலயமா நிறையா ப்ராஃபிட்லாம் பார்த்துருப்பேன். நம்ம ஹீரோனோட போகிற தூரத்துலேருந்தே பார்த்துருப்பேன், ஆல்ரெடி போன பவர் பட் இருக்கா, இருடா உன்னை நரகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே சமகாலில் இருந்திருப்பேன். ஏன்னா இவனால தான் இப்போ என்னோட ஃபேமிலி வந்து ஆபத்தில் இருக்க மாதிரி அதிகமாக ஃபேமிலியை ப்ரொடக்ட் பண்ணுறக்காண்டி டீம் ஃபேமிலி வந்து ஆள்லாம் வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ அவனோட அப்பா அம்மா கல்லறைக்கு வந்துட்டு போகும்போது ஃபஸ்ட்டு இவனை ஃபீல் பண்ணி பேசுகிறேன். இது வரைக்கும் வந்திருக்க மாட்டேன், லாஸ்ட்டாக ஒரு வாட்டி தான் வந்திருப்பேன், இதான் வர்ற செகண்ட் டைமு. இதுக்கப்புறம் இந்த ஊரில் நான் இருக்க மாட்டேன், இந்த ஊரை விட்டு நான் போகலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கணக்கு இருக்குது, அதை முடிச்சோன்னு பேசிக்கல இவனை பின்னாடி ஒரு அட்டாக் பண்ணி வந்திருப்பேன். அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த அயன் பேஸ் சொன்னேன் சன் ஃபேமிலி, அவங்களுக்குலாம் ஒவ்வொரு எல்டர்ஸ்ன்னு இருப்பாங்க. அந்த எல்டர்ஸ்னால் பயங்கரமாக பவர்ஃபுல்லான அது. இந்த கோல்டியோட அப்பா அம்மாக்கேடாண்ணா நீ அவன் மேலே கை வச்சிட்டல, உன்னை ஒரு மாதம் நான் சும்மா போனால் புட்டுன்னு விட்டதுக்கே நீ ரொம்ப சந்தோஷப்படணும், ஆனால் அந்த இடத்துல நீ சாக போடா, என் பையன்மாக்கே இருக்கேன், அவன் மேலே நீ கை வச்சுட்டு இந்த இடத்துல நிம்மதியாக வாழ்ந்துருவியா, நான் ஒரேடியாக போட்டு வந்து விட்டு நம்ம ஹீரோ இவனும் இந்த கல்லறையிலே வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். இவனுக்கு இது ஒரு புனிதமான இடம்ல,
உங்கள் அப்பா அம்மாவுக்கு பூங்கொத்து வைக்க முடியா, சரி உங்கள் அப்பா அம்மாக்கிட்டே உன்னை அனுப்பி வச்சுட்றேன், உங்கள் அப்பா அம்மா உன்னை நினைத்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, இவ்வளோ கோலையான மகனை பெற்றோமே அப்படின்னு நினச்சி சந்தோஷம் தானே படுவாங்க அப்படி தூட்டி நக்கலாக பேசினிருப்பேன். நம்ம ஹீரோவை பேச எல்லாத்தையும் கேட்டு செம டென்ஷனாக இருந்திருப்பேன், நரம்பெல்லாம் பொட்டைக்காக இருந்திருப்பேன். அப்புறம் அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தாலாம்னு அவளையும் சேர்த்து உன்னோட அனுப்பி வச்சுட்டேன், நீ எதுவும் கவலைப்படாத, கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ வந்துடுவா நீ செத்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோ அவ்வளோதான், தங்கச்சி பற்றி பேசணும்னு செம்மகானே இருந்திருப்பேன். இவனோட வகுத்துலேயே அடித்து இவனை தூக்கி பொழந்து கட்டியிருந்திருப்பேன். அடித்தடியில் அவ்வளோதான், இவன் அந்த இடத்துல ஸ்பாட் அவுட் ஆகிற நிலைமை வந்திருப்பேன். இவன் முதுகெலும்புலாம் உடந்து இருக்கும்ல, ஒன்றும் நகர முடியாமல் இருந்திருப்பேன். நம்ம ஹீரோவை தூரத்துலேருந்து பார்க்குறியா, இப்போ நீ இவ்வளோ நேரம் ஸ்ட்ரென்த்தை மறைச்சி வச்சுட்டியாடா, நீ என்னடா கிராண்ட் மாஸ்டர் லெவலுக்கு ஈக்குவலாக இருக்கியாடா, எப்படி அவனுக்கு இவ்வளோ பவர் கிடச்சி சொல்லிட்டு இவனும் சாக்காக இருந்திருப்பேன். நம்ம ஹீரோ அவன்கிட்ட இருக்க எல்லா பொருளும் எடுத்துருப்பேன். இவ்வளோ பொருளை வச்சு ஏன்னா என் பக்கத்தில் வரீங்க, நான் தான் உங்களை சாரிச்சு இந்த பொருள்லாம் எடுத்து தெரியாதாட்டு. பட் ஒரு ஸ்பெஷலான ஸ்வாட் இருந்திருக்கா, ஆல்ரெடி ஸ்வாட் டெக்னிக்கை கற்று வச்சுருந்தேன்ல, அந்த டெக்னிக் மூலிமா இந்த ஸ்வாடை வச்சு அடித்தோம்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்வாடை இவன் எடுத்துருப்பேன். இதுக்கப்புறம் அந்த சன் ஃபேமிலி சும்மா விட்டா சரி விட்டு வராது, நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகணுன்ட்டு இவனை வீட்டுக்கு கிளம்பியிருப்பேன். வர வழியில் அந்த பெருசையும் மறந்துருப்பேன். பெருசு உன்ட்ட வந்து பேசுனா வீட்டு வரைக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐடென்டி தான் அவனுக்கு தெரியுமே, அதனால் வீடு வரைக்கும் இவனை கூப்பிட்டு வந்துருப்பேன். அவர் வந்துருப்பார், கெஸ்ட் வந்துருக்காமா, இப்போ கொஞ்சம் காஃபி கொடுத்ததில்ல. இந்த கேப்டனுக்கு இவர் யார் நல்லாவே தெரிஞ்சிருக்கா, என்னப்பா லின் ஃபேமிலியோட மாஸ்டர் இங்கே இருக்காரு, லின் ஃபேமிலியோட எல்டர் இருப்பா அவர், இவர் எப்படிப்பா இங்கே தொட்டு அவனை குடும்ப காஃபியை நான் ஒண்டி கொடுக்கறது தொட்டு இவரை நல்லாவே கவனிச்சு வந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ இருக்கல, உங்களை எதுக்காக அந்த இடத்துக்கு கூப்பிட்டோன்னா, நீங்கள் எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணியானோ, அது சின்ன உதவிமாக்கி இருக்காது, இருந்தால் நீங்கள் தான் பண்ணியான்னு தொட்டு என்னோட தங்கச்சி இருக்கால, இவரோட தங்கச்சி வந்து அவள் கழுத்தில் போது நல்ல ஒரு லாக்கெட்டு, அந்த லாக்கெட் மூலிமா இவன் மார்ஷல் ஆர்ட்ஸ் சேர்ந்து ஆசைப்படுறா, அதனால் அந்த ஹீரோட்டையும் கொண்டு இவ்வளோ விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனு கேட்டுருப்பேன். ஓகேப்பா இதெல்லாம் சப்ப மாட்டேன், அவனை கண்டிப்பாக பண்ணுவேன், நீ என்ன வேணும்னு கேளு, நான் வேறு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்கல. நம்ம ஹீரோ சரி நம்ம அந்த ஊர் விட்டு போகிறோம், கேப்டனுக்கு ஏதாச்சும் பண்ணியான்னு சொல்லிட்டு, கேப்டன் இருக்கல இவர் என்னோட அண்ணமாக்கிய, இவருக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்குது, இவர் தான் என்னோட ஃபேமிலியில் என்னோட தங்கச்சியை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தாரு, அதனால் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பார், இவரை உங்கள் லின் ஃபேமிலியில் சேர்த்துக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கப்புறம் இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. பரவாயில்ல இந்த பயலை பேக்கரைக்கு இது 2 உதவி பண்ணாலே போகும் போலக்கேன்னு சொல்லிட்டு, தம்பி வாப்பா இன்னிலேருந்து நீ தான்ப்பா என்னோட அசிஸ்டன்ட் சொல்லி அந்த கேப்டன் இவர் அசிஸ்டன்ட் எடுத்துப்பாரு. நம்ம கேப்டன் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கோம், ஏன்னா இந்த எல்டரிக்கிலே வேலை ஆகுன்னு இவர் ரொம்ப நாள் ஆசையாக இருந்திருக்கோம். இப்போ அந்த ஆசை நல்லபடியாக நிறைவேந்திருக்கோம். நம்ம பெருசுக்கு எப்படியோ ஹீரோ நம்ம பக்கம் கொண்டாந்தாச்சுன்னு சொல்லி அந்த இதில் இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கல. தங்கச்சி கேட்குறா, அம்மா எல்லா வத்தையும் அனுப்பி வச்சுட்டு நீ எங்கடா போகிற, யார்கிட்டே தெரியாதவரோட என்னை அனுப்பி வச்சுக்கிட்டேன்னு இல்லை, இருமா எனக்கு வேறு ஒரு வேலை இருக்குன்னு இல்லை, என்ன வேலை வட்ட ஏமாதிக்கான்னு இல்லை, உன்னை சேஃபாக பார்த்துக்கிறதுக்கு இந்த சிறுத்தை இருக்குல்ல அது உன்னை பார்த்துக்கணும், இந்த சிறுத்தைக்கு என்ன அவ்வளோ பவராக இருக்குன்னு இல்லை, அந்த சிறுத்தையோட பவர் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சுக்காது, தனியால் வந்து ஒரு குறியிலவே போட்டு தெரிஞ்சிருக்கும். சரி நீ நல்லபடியாக போயிட்டு வா, ஆனால் போயிட்டு கண்டிப்பாக திரும்ப வந்து உன்னோட தங்கச்சி சொல்லியிருந்திருப்பா. நம்ம ஹீரோ ஸ்டேட்டாக இப்போ எங்கேயும் வந்திருப்பான்னு கேட்டிங்கன்னா, இந்த சன் ஃபேமிலியில் ஒரு பில்டிங்கில் இருப்பேன், அந்த பில்டிங் தான் வந்திருப்பேன். அங்கே இருக்க பாடி கார்ட்ஸா நம்ம எதுக்காக இந்த பில்டிங்கை காவ காத்துக்கிட்டோன்னா சுத்தமாக இல்லை, இது வரைக்கும் எவனுமே இந்த பில்டிங் பக்கத்தில் வந்ததில்லைன்னு சொல்ல. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு தான் வந்திருப்பேன். யார்ப்ப தம்பி நீ சம்மந்தமெல்லாம் இருக்க இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க, ஒரு மாதிரி ஓடி இல்லை பின்வெல்லாம் பயங்கரமாக இருக்கிறது இல்லை, இங்கே எடுக்கிற கேண்டி வரல கொடுக்குற கேண்டி வந்து கேட்டதில்லை, இங்கே இருக்க எல்லா செக்யூரிட்டி கார்ட்ஸையும் இவனும் போட்டு பிறந்துக்கிட்டு இருப்பேன். இந்த இன்ஃபர்மேஷன் இந்த பில்டிங்கோட பாஸ்க்கு தெரிய வந்திருக்கா, பாஸ் நம்ம இடத்துக்குள்ள ஒரு அத்துமீறி உள்ள நினைச்சா நம்மளோட சோல்ஜர்ஸ் எல்லாம் அடிச்சிருக்கேன்னு சொல்லி ரெட்டலரமே ஆன் பண்ணிட்டு இருப்பாங்க. பாஸ்ன்னு சொல்லாது, இது வரைக்கும் எவனுமே நம்ம இடத்துக்கு வந்ததில்லை, சரி வந்தவனை திரும்ப உயிரோடு அனுப்பிடுறாங்க. அவனை ஆடை உரிக்கிற மாதிரி உறுத்தி தொங்க போட்டுக்கலான்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்திருப்பாங்க. இந்த பில்டிங்கில் எக்கச்சக்கமான அடியாட்கள் இவங்க வச்சுருப்பேன், எல்லாத்தையும் அனுப்பி வந்திருப்பேன். ஆனால் நம்ம ஹீரோக்கு இருக்கப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்காது, எல்லாருமே அடி விட்டு இந்த இடத்துல கலந்துருப்பாங்க. இந்த பாஸ் இப்போ தான் வரேன், யாரா நீ சைக்கோமாக்கி இருக்கிற எங்களோட டாக்டர்லாம் சம்மந்தமே இல்லாமல் அடிச்சுக்கிட்டேன்னு சொல்ல, சம்மந்தம் இருக்கிறதுனால தான் அடிச்சுக்கிட்டீங்க, இப்போ அடுத்து ஒன்றி சாடிக்க போகிறேன்னு சொல்ல, எவ்வளோ தைரியம் இருக்குண்ணே என்ன எடுத்து பேசுகிற, வந்து இவனை சாடிக்கா தொட்டு இவங்க ஃபேமிலி தான் எல்டர்ஸ் ஒத்துருப்பாங்க. அந்த எல்டர்ஸ் மூலயமா நம்ம ஹீரோயின் லாக் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு பெருசு இருப்பார், அவர் தான் இவனை லாக் பண்ணியிருப்பார். இங்கே இருக்க 4 பேருமா இவனை சாடிச்சலாமா என்ன சொல்லிங்கன்னு சொல்ல, அந்த பெருசு தொட்டாரு, இந்த பையனை நான் தான் சாடிப்பேன், இந்த பயலுக்குள்ள இந்த பவர் இருக்குது, எங்கள் ஏழை சித்தானா அது அவனுக்கு ஒரு மரியாதை, அதனால நான் அவனை சாடிச்சேன்னு சொல்ல, என்ன பாஸ் அவனை சாடிச்சிடலாமான்னு சொல்லலை. நம்ம ஹீரோ தெனாவட்டாக பேசியிருப்பேன். அவன் கையில் இருந்துச்சுல அந்த கத்தி, அந்த கத்தி அங்கே இருக்க ஒருத்தன் வந்துட்டு, இந்த கத்தி எங்களோட எல்டர்ஸை சேர்ந்தது, எப்போ அவன்கிட்ட வந்துச்சு இடம் என்ன அப்படின்னு இல்லை, அதை நீயே பார்த்து தெரிஞ்சுக்க, இந்த கத்தி எப்படி என்கிட்ட வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தெனாவட்டாக சிரித்துருப்பேன். இவன் என்ன வரலான்னு சொல்ல, பாஷா இவனை அறுத்து போட்டுருந்தான், அவனோட தலையை வெட்டி இந்த பில்டிங்கோட உச்சியில் வைங்கடான்னு சொல்ல, இவனை சாடிங்கன்னு இவங்க எடுத்துகிட்டு போயிருந்திருப்பாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ சைக்கமாக்கி சிரிச்சிருந்திருப்பேன், ஏன்னா இவனோட லாக்கை அடுத்த செகண்டே ரிலீஸ் பண்ணியிருப்பேன். பக்கத்தில் ஒருத்தர் ரொம்ப தெனாவட பேசியிருப்பேன், அவனோட கழுத்தை அறுத்துருப்பேன். பாஷா அங்கே இருக்க எல்டர்ஸ் எல்லாட்டுமே அவனை சாடிச்சுங்கடா, நம்மளோட ஆட்களே ஒருத்தன் சாடிச்சான்னு சொல்ல, நம்ம ஹீரோ வேமா சேர்ந்துருப்பேன். அவனோட பவர் இருக்குல்ல, அதான் இங்கே இருக்க ஒரு பொண்ணு பார்த்துருப்பா, என்ன போல பயங்கரமான பவர் இருக்குது, எல்லாத்தையும் சாடிக்கணுன்ற வெறியோடு இருக்கானே, இவன் என்ன பண்ணுறது சொல்லி அங்கே இருக்க ஒரு பொண்ணு ஷாக்காக இருந்திருப்பா. அதே சமயம் நம்ம ஹீரோ அங்கே இருக்க பாஸ்
இருக்கல அவனை ஓங்கி எடுத்துருவேன் அடிச்சு அடியில் அப்படின்னா அவனுக்கு முதுகெலும்பு லைட்டாக கிராக் வந்துருக்கான். சும்மா வைங்க அவனை எல்லாரும் சாடிச்சுன்னு இல்லை எல்லாருமே நம்ம ஹீரோ சாடிக்காண்டி பக்கத்தில் வந்திருப்பாங்க. ஒரு மலை மாடமைக்கு ஒருத்தருப்பேன் அவன் கூட நம்ம ஹீரோ கூட சண்டை விட்டுருப்பேன். அவனோட ஸ்ட்ரென்த் நல்லா தான் இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் எனக்கு டைம் படான்னு சொல்லியிருக்கேன். பின்னாடி அவனை பெருசு டச் பண்ணி அடிக்கலாம் வந்துருப்பாரு. அவரோட மூஞ்சிலே அடிச்சு அவரோட பல்ல பேத்துருப்பேன் நம்ம ஹீரோ. அவங்க ரெண்டு அவனோட பவரை பார்த்து சாகாட்டிக்கல. ஏன்னா ஒரே டெக்னிக் யூஸ் பண்ணிங்க சண்டை வருது எப்படின்னு நேற்றை பார்த்து கற்றுங்களாம் தொட்டு நம்ம ஹீரோ இவங்க இடத்த பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கல. அவங்க இவனோட காலை லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இவனை நகர்விடாமக்க இங்கே ஒரு பொண்ணு இருந்துப்பால அந்த பொண்ணுக்கு ஏற்றமான பவர் வந்திருக்கா. அவங்க செத்து போன எல்லாரோட ஆறாவையும் அப்சர்வ் பண்ணி அவள் பவர்ஃபுல்லாகி இங்கே நம்ம ஹீரோ கேள்ல அவன் தப்பிச்சு போக ட்ரீட் பண்ணியிருப்பான். அந்த கால் லாக்லேருந்து அவனை ஒரு அட்டாக் பண்ணியிருந்திருப்பா. வானத்தில் டிராகன்ஸ்லாம் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணியிருந்திருக்கோம். தூரத்தில் பெரிய பிளாஸ்ட் ஏற்பட்டதா ஹீரோ நோட் பண்ணியிருப்பா. இந்த அயன் பேஸ் ஊருக்குள்ள வந்து ஒரே பஞ்சாயத்தே இருக்கேன்னு சொல்லல. அவரோட அசிஸ்டன்ட் வந்து ஒரு பெருசு உங்களை பார்க்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் லின் ஃபேமிலியிலேருந்து இருக்காது. கூடவே ஹீரோட தங்கச்சியும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. என்ன விஷயம் எனக்கு தெரியலன்னு சொல்ல தங்கச்சி எதுக்கு அவர் கூட்டிகிட்டு வந்தான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சாக்காந்துருப்பா. அதே சமயம் ஹீரோட தங்கச்சி இந்த இடத்துல இருந்திருப்பா. ரொம்ப சோகமாக இருப்பா. ஹீரோக்கு ஏதோ ஆயிடுச்சு உலகன்னு சொல்லி ஹீரோட உண்மனசை சொல்லியிருந்திருக்கா. நம்ம ஹீரோ அந்த இடத்துல 2 ட்ராகன் அவனை அட்டாக் பண்ணியிருக்கும்ல. மேலேருந்து கீழே விழுந்துருப்பேன். விழுந்து அடுத்த செகண்ட் பண்ணால் இவனுக்கு உடம்புலாம் முடியாமல் இருந்திருக்கும். அந்த இடத்துல கிட்டத்தட்ட சாகரமாக்கி இருந்திருப்பேன். இதை அங்கே வந்து எல்டர்ஸ் எல்லாமே நோட் பண்ணியிருப்பாங்க. பாஸ் அவ்வளோதான் அவனோட சோழி முடித்து இவனால் நேரக்கூட முடியாது. அவனோட கையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே உடஞ்சி போயிடுச்சு. இந்த இடத்துல அவனோட சாப்டர் டோட்டலாக முடிஞ்சிச்சு. இவனை சாடிப்போமா இல்லை அவனா செத்துட்டு விட்டு போயிடுமா அப்படின்னு இருக்க பொண்ணு கேட்டால் நீ பண்ண வேலைக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. இவன் நம்ம சாடிக்க வேணாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனே செத்து போயிடுவேன். அவனோட கை கால் எதுவுமே அசையலைன்னு சொல்லலை. நீ ஒரு பெருசு இல்லை அந்த பெருசை நெஞ்சிலே ஒரு கத்தி வந்து குத்திருந்துருக்கான். இதை யாரா பண்ணுன்னு சொல்ல அந்த பெருசோட சொல்லி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோக்கு தான் ஹீலிங் பவர் இருக்கு. அந்த ஹீலிங் பவர் மூலமா அவனும் எல்லாத்தையும் ஹீல் பண்ணியிருப்பேன். இங்கே ஒரு மலம் நடந்திருப்பில்ல அவனையும் போட்டு நாக் அவுட் பண்ணியிருந்திருப்பேன். அங்கே ஒரு பொண்ணு ரொம்ப ஆட்டம் காட்டிக்கிட்டு இருந்திருப்பா. இவனை வேறு அட்டாக் பண்ணிப்பா. இது செம காண்டாகி அவன்கிட்ட இருக்க ஸ்வாட் டெக்னிக்குமா அந்த பொண்ணோட கழுத்தை அறுத்துருப்பேன். யாரா நீ சரியான சைக்கோவாக இருக்க ஏன்டாப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அந்த பாஸை கேட்டால் அடுத்து நீ தான்டா ரொம்ப வாய் பேசிக்கிட்டு இருந்தேல ஒட்ட இது வரைக்கும் எவனுமே தெனாவட்ட பேசினேன் இல்லைன்னு இப்போ நீ சாடிக்கான்னு சொல்ல அவனோட ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோ வெட்டலாம் வந்திருப்பேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அவன் நெஞ்சில் குத்தி அவனையும் சாடி தந்துருப்பேன். இப்போ தான் கரெக்டாக கோல்டி வந்திருப்பேன். கோல்டியோட அப்பாவை தான் வந்திருப்பேன் உங்களுக்கு. வாடா நீங்கள் தான் இருக்கியா ஒன்னே சாடிக்க மாட்டேனே சரிவா நீயே வந்து கரெக்டாக மாட்டிக்கிட்ட. இப்போ ஒன்னையும் சாடிச்சேன்னா இந்த அயன் பேஸோட டோட்டல் சாப்டரும் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எவனை என்னை தேடி வரமாட்டேன்னு சொல்ல இவன் செம டென்ஷனாகி எங்கள் அப்பா மேலே வந்து காலரான்னு சொல்லிட்டு இவன் அடிக்க வந்தால் ஆல்ரெடி இவன் வீக்கு நம்ம ஹீரோ ஓங்கி எடுத்துல இவனும் வண்டி போட்டு உட்காந்துடுறேன். எப்படா நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க நான் ரொம்ப வீக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு இவனும் ஃபீல் பண்ணிட்டேன். என்னால் எதுவுமே பண்ண முடியலப்பா என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இவனும் கதை எழுதுருப்பேன். நம்ம ஹீரோ கதை எழுதா மட்டும் நீ விட்டுருவானாப்பா தம்பி நீ தான் எல்லா பிரச்சனையும் காணா நீ மட்டும் இந்த இடத்துல வராமல் இருந்தேன்னு வச்சுக்க நான் ரொம்ப நிம்மதியாக வாழ்ந்துருப்பேன். உங்களை சாடிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இப்போ நீயும் செத்து போடான்னு சொல்லிட்டு இவனை சாடிக்கலாம் இருந்தா ஒரு மின்னல் அந்த இடத்துல தாக்கி இருந்திருக்கான். நம்ம ஹீரோ டக்குன்னு எஸ்ஆந்துருப்பேன். வந்தது கிராண்ட் மாஸ்டர். இந்த கிராண்ட் மாஸ்டர் தான் நம்ம ஹீரோ ஒரு ஆண்ட்டை வேட்டாட போயிருப்பால அந்த ஆண்ட்டை அசால்ட்டாக சுண்டூரை வச்சு அடித்தவர். நம்ம ஹீரோவோட 10 மடங்கு ஒரு பவர் அதிகமாக இருக்கான். இந்த கிராண்ட் மாஸ்டரும் இந்த அயன் பேஸை சேர்ந்தவர் தான் உங்களுக்கு. இந்த அயன் பேஸில் மட்டும்தான் இந்த கிராண்ட் மாஸ்டர் இருப்பவருக்கு அவரும் நம்ம ஹீரோ சாடிக்கான்னு இருப்பார். நீ யாரா என்னை சாடி கட்டி வர்றது இல்லை தம்பி உனக்கு ஏதாச்சும் கடைசி ஆசை இருக்கா இருந்தால் சொல்லிடு ஏன்னா இதோட நீ சாக போடலான்னு சொல்லிட்டு இவரோட பவர் யூஸ் பண்ணிப்பார். நம்ம ஹீரோ டக்குன்னு எஸ்ஆந்துருப்பேன். இவரோட டார்கெட் எல்லாமே அந்த கோல்டி அட்டாக் பண்ணுறதா அந்த கோல்டியை கிராண்ட் மாஸ்டர் அவர் போட்டு இருக்காங்க ரொம்ப ஆட்டப்படுத்திருக்கேன். இங்கே இருக்க எல்லாத்தையுமே கொண்டது அவன் தான் சொல்லி இந்த கோல்டி வேற பங்கு நல்லா ஏற்றுருந்துருப்பேன். அவ்வளோப்படாத நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லிட்டு கிராண்ட் மாஸ்டர் ஹீரோ சாரிக்கான்னு பக்கத்தில் இருப்பார். நம்ம ஹீரோ நைஸாக எஸ்ஐ அந்த இடத்துல வந்து ஓடி நின்றுருப்பேன். கோல்டி தப்பத்தில் கூட தான் அவனோட மெயினான டார்கெட்டாக இருக்கும். ஆனால் அந்த கிராண்ட் மாஸ்டரால் மேலேருந்து அவனை போட்டு துரத்திக்கிட்டு இருந்திருப்பார். நம்ம ஹீரோ இந்த கோல்டி இருக்கல அவன் பக்கத்துலேயே வந்து நின்றுருப்பேன். இந்த கிராண்ட் மாஸ்டர் விட்டு அட்டாக் இந்த கோல்டி அட்டாக் பண்ணியிருக்கோம். ஐயோ பெருசு என்னை அட்டாக் பண்ணியிருக்காரு கோல்டி கத்துனா நம்ம ஹீரோ இருக்கல அவன் ஸ்ட்ரைட்டாக அந்த கிராண்ட் மாஸ்டர் தான் அவன் தொல்லையாக இருக்கேன். அவனை எடுத்து வந்துவிட்டு பின்னாடி வந்து கிராண்ட் மாஸ்டர் அட்டாக் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பேன். ஆனால் அவனால் அவரை தொடக்கூட இருந்திருக்காது. நம்ம ஹீரோவோட அவர் 10 மடங்கு பலசாலி. நம்ம ஹீரோவில் அவரை தொடக்கூட இருந்திருக்காது. அவரை அசால்ட்டாக நம்ம ஹீரோ நக்கலாக பார்த்துருப்பாரு. இதோட அந்த எபிசோட் பிடிக்கும். ஹீரோனோட பவர் யூஸ் பண்ணி கிராண்ட் மாஸ்டர் அடிக்க ட்ரை பண்ணிப்பேன். ஃபுல் பவர் யூஸ் பண்ணிப்பேன். ஆனால் கிராண்ட் மாஸ்டர் தொடக்கூட இருந்திருக்காது. இவன் தான் நல்லா அடி வாங்கியிருப்பேன். இவன் நக்கலாக செய்கிறேன் கிராண்ட் மாஸ்டரில் அப்புறம் இந்த அளவு பவர் இல்லாட்டி கூட அப்புறம் அவர் எதுக்கு வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லி இவன் நக்கலாக சேர்த்துனுப்பேன். நம்பி நீ ரொம்ப வாய் பேசிகிட்டு இருக்க நான் உன்னை போனால் அப்புறம் இருந்தால் விட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல அதையும் பார்த்துலாம் என் பவரை நீங்கள் பார்த்தேன் இல்லையே ஒரு பவர் தான் நீங்கள் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அது வேறு கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்த்துருப்பேன். அவன்கிட்ட இருக்க சிஸ்டம் மூலிமா உங்கள்கிட்ட இருக்கிறது டாப் லெவல் பவர் அதை நீங்கள் நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஆனால் என்னோடய பவர் என்னன்னு தெரியுமா நான் எவ்வளோ பவர் வச்சுருக்கேன்னாச்சும் உனக்கு தெரியுமான்னு சொல்ல உன் பவரை தான் நான் பார்த்தேனே உன்னால் என்னை தொடக்கூட முடியாதுன்னு சொல்ல அப்படியா அதையும் பார்த்துருவோமே நீங்கள் எவ்வளோ பவர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இவரை போட்டு தொடர்க்கு ரெடியாக இருந்திருப்பேன். இது வரைக்கும் சும்மா தான் எடுத்து வந்துருப்பேன். அங்கே இருக்க அந்த கோல்டினோட மாஸ்டர் அவனை போட்டுக்கலைங்க அவன் ரொம்ப திமுறா பேசிக்கிட்டியா
நம்மளோட ஃபேமிலி பேஸில் இருக்க அம்புட்டே சாதிச்சிட்டேன், அவனை விடாதீங்க, அவனை போட்டு கத்திக்கிட்டு இருக்கல. இவனும் பார்த்தீங்கன்னா அவரோட பவர் யூஸ் பண்ணி அடிச்சிருப்பார். நம்ம ஹீரோ அசால்ட்டாக அதுலேருந்து எஸ் ஆகிருப்பேன். பரவாயில்ல, என் பவர்லேருந்து எஸ் ஆகிறேன், ஆனால் உன்னை நான் சும்மா விட மாட்டேன், ஒரு பொறுத்து சொல்லலை. நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகிடுறேன். ஒரு மூஞ்சியை சேர்த்து அடித்தேன், அவனும் பேர் தூக்கி இருந்துருப்பேன். அடிச்சடியில் அவர் தான் அவர் செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு. நம்ம ஹீரோவை போட்டு அடின்னு அடிச்சுருப்பார். ஒரு நியூக்ளியர் பேஸ்ட் அட்டாக்கே பண்ண அந்த இடத்துல படிச்சுருப்பார். டெத் அட்டாக் யூஸ் பண்ணியிருப்பார்ல. நம்ம ஹீரோ நகர முடியாமல் வந்திருப்பேன். அதை பார்த்து கோல்டின்றவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மாஸ்டர் போட்டு தட்டிங்களா அவனு சொல்லல. ஆமாம், அவனால் இப்போ அசைய முடியாது. அவனோட நரம்பு எல்லாமே இப்போ ஃப்ரீஸ் ஆகி போச்சு. அவனை நீ சாடிக்கன்னா இப்போ சாடிச்சுக்க, அவன் என்ன கொஞ்சம் நேரத்தில் சேர்த்துருவேன். உன் கையால் சாடிக்கன்னா சாடிச்சுக்க. இவருக்கு வேறு நிறைய அடி விட்டுருந்துருப்பா, வாயிலேருந்து ரத்தலாம் வந்திருக்கோம். இது ரொம்ப பண்ண எனக்கு கொடூரமாக அடிச்சிட்டேன். இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் போய் என்னை ஹீலிங் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இவர் இங்கேருந்து கிளம்பிருப்பார். ஏன்னா இவருக்குள்ளே ஹீலிங் பொருளாக இருந்திருக்காது. ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி அந்த பிளட் பீஸ்ட் அப்படின்ற ஒன்று குடித்தா மட்டும்தான் இவருக்குள்ளே இருக்க பவர் எல்லாமே திரும்ப அவைக்கன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக பண்ணால் ஒரு உடம்பு குணமாகும். இருக்க கோல்டின்றவங்க நம்ம ஹீரோட மூஞ்சிலே வச்சுக்கிட்டு போய் ஏடா ரொம்ப டைலாக் பேசினேன், இப்போ செத்த பொணமை கிடந்துக்கிருக்கேன்னு சொல்லி இவனும் மிதின்னு வச்சுருந்துருப்பேன். உன்னைய கொண்டு என்னோட நாய்க்கு போய் கறித்துண்டு போகிறேன்னு பேசியிருக்கேன். நம்ம ஹீரோ கண் முழிச்சிருந்துருப்பேன். என்னோட கருத்து பூச்சி நேர்த்துருந்துருப்பேன். என்ன சொன்னேன் சரியா கேட்கல, என்னமோ சொன்னேன் நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. அவனும் மூச்சு திணறி இருந்திருப்பேன். டீ என்னை விட்டுறா மாஸ்டர் அப்படின்னு கத்துறக்கூடாடி என்னோட சோழி அவனும் முடிச்சுருந்துருப்பேன். மாஸ்டர் தூரத்து பார்த்துப்பாரு, எப்படி இவன் திரும்ப இருந்துச்சான்னு சொல்லி அவர் ஷாக்கு. நம்ம ஹீரோ தான் ஹீலிங் பவர் ஃபுல்லாக அவைக்கன் பண்ணி டாப் லெவலில் வச்சுருப்பார்ல. நீ இப்போ அந்த ஜெல்லி ஃபிஸ்ட்டு இருக்க பவரை காப்பி பண்ணிட்டியாடா, உன்னால் எப்போ அதெல்லாம் முடியும்னு சொல்லி இவர் ஷாக்காக இருந்திருப்பாரு. ஓ பெருசு இந்தளவுக்கு தெரிஞ்சிருக்கியா, அப்படியே ஓட்ட அந்த ஹீலிங் பவரில் நீ ரொம்ப ஆடிட்ட, என்னை வேற கொஞ்ச நேரத்துக்கு அசைவம் பண்ணிட்டல. இப்படி ஆல்ரெடி பண்ணவங்க தான் போட்டுருந்தேன், இப்போ நீ இப்போ அதே நிலைமையில தான் இருக்க, சாவிடான்னு சொல்லிட்டு இவங்களோட ஃபேமிலியோட சீக்ரெட் டெக்னிக்கே காப்பி பண்ணியிருப்பில்ல, அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருப்பேன். இவரோட மூஞ்சில் ஒரு அட்டாக் விழுந்துருக்கா, ஒரு ஒட்டம்லாம் பண்ணால் அட்டாக் விழுந்து ஒரு சட்டையை கிழிஞ்சுருக்கா. இவரும் ஆல்ரெடி ஒட்ட முடியாதுன்னு தானே வந்திருப்பாரு. நான் செத்தாலும் ஒன்னையும் சேர்த்தான் நான் சாடி பண்ணி சொல்ல, நீ தான் சாக போறிய, அப்புறம் எப்படி என்னையை சாடி பண்ணி சொல்ல. இப்போ ஹீரோ அவரோட மூஞ்சியை சேர்த்து அடிச்சுன்னு இருப்பேன். என்ன கணக்கெலாம் கரெக்டாக கொடுத்துட்டேன்னா என் மூஞ்சியை சேர்த்து அடிச்சிடறேன். இது உன்னோட 2 காலையும் பிச்சு உன் கையெல்லாம் பிச்சதுக்கப்புறம் நீ பண்ண ப்ராக்டிஸ்க்குலாம் அர்த்தமே இல்லாமல் போயிடும். நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டியே, அதெல்லாம் உனக்கு உதவியே பண்ணாதரா. நான் தாண்டா இருக்கலே பர்ஃபன் சொல்ல. இவ பெருசு என்னடா பண்ணிகிட்டு இருக்க, என்னை காப்பான்னு சொல்லி இவன் பேக்கப்புக்கு ஒரு ஆள் வச்சுருப்பேன் போலக்கு. நம்ம ஹீரோ யார் இது, யாரை கூப்பிட்றான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கல. ஆக்சுவலாக அந்த அயன் பேஸில் 2 கிராண்ட் மாஸ்டர் இருப்பாங்க. இவனுக்கும் மேலே ஒரு பவர்ஃபுல்லான கிராண்ட் மாஸ்டர் தூரத்தில் தான் இருந்திருப்பாரு. நான் தான் சொன்னேனே, இந்த பொலிட்டிக்கல் பிரச்சனைலாம் நீ இன்வால்வ் ஆகாத, உனத்தை பின்னாடி இருந்தேன். என் பேச கேட்காம நீ போயிட்டு இந்த மாதிரி அடி வாங்கினேன்னா அதுக்கு நான் பொறுப்புலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இன்னொரு பெருசு வந்துருப்பாரு. இந்த பெருசை இங்கே இருக்க கிராண்ட் மாஸ்டர் உதவி கேட்டால் அதெல்லாம் உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டுருப்பேன். அந்த பெருசை நம்ம ஹீரோவா, ஓ இவன் தான் அவனோட மாஸ்டரா, இவனையும் சேர்த்து சாடிச்சேன்னு சொல்லி அக்கறை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ சாடிக்கிற வேலையில் வந்துருப்பேன். இங்கே இருக்க பெருசா, தம்பி நானும் இந்த பிரச்சனையில் இன்வால்வ் ஆகப்பா, எனக்கு இந்த பிரச்சனைலாம் சுத்தமாக பிடிக்காது, என்னோட நோக்கமே வேறு. இவன் தேவையில்லாமல் என் பேர்த்து கேட்காம இன்வால்வ் ஆகி இந்த பாரு சாரமாகி கிடக்குறேன். சரி நல்லா போயிட்டு நீ நடக்கிறது தாண்டா போய் சொல்லிட்டு இவனும் காப்பாற்றாமல் கிண்டல் பண்ணியிருப்பாரு. இவன் அதில் செம்ம டென்ஷன் ஆகி இவனோட ஃபுல் பவர் கடைசி சாப்பிட்றன்னு தெரிஞ்சிருச்சு. ஃபுல் பவர் யூஸ் பண்ணி என்னோட சேர்ந்து நீங்கள் எல்லாரும் தானே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இவனே தன்னைத்தானே வெடிச்சு இந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் ஏற்பல் தான் ட்ரை பண்ணிப்பேன். நம்ம ஹீரோ அதுக்குள்ளாட்டி அவன் மூஞ்சி தடுத்துருப்பேன். உன்னை அப்பே சாடிச்சுங்க, இந்த பெருசு வந்து தான் கெடுத்துட்டேன், இப்போ சாடான்னு சொல்லிட்டு அந்த கிராண்ட் மாஸ்டர் இருக்கல, அந்த கிராண்ட் மாஸ்டரே பார்த்தீங்கன்னா இவனும் போட்டு தெரிஞ்சிருப்பேன். இதை பார்த்து அங்கே இருக்க பெருசு ரொம்ப சாக்காரு. பரவாயில்லப்பா தம்பி, உன் அளவுக்குலாம் என்கிட்ட பவர் இல்லை, உன் வயசில் இருக்கல, நீ இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கேன்னு பாராட்டியிருக்கல. பெருசு உனக்கு என்ன தான் வேணும், சம்மந்தம்லாம் எதுக்கு என்னை பாராட்டிக்கிட்டு இருக்கு, என்ன வேணும் ஓப்பனாக டேரெக்டாக சொல்லுன்னு இல்லை. தம்பி உன்னோட பவர் எல்லாமே நல்லா இருக்கு, ஆனால் என்கிட்ட அதோட பவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முன்னிலை வேகத்தில் வந்திருப்பாரு. நான் எதுக்கு தெரியுமா உன்னை அட்டாக் பண்ணாமல் இருந்தேன், நீ வந்து பழித்துக்குன்னு நினச்சா நல்லபடியாக பழித்து உனக்கு இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் என்னோட நோக்கமே வேறப்பா. எனக்கு இந்த அயன் பேஸை ஆரம்பத்துலேருந்து பிடிக்கல. என்ன பண்ணுறது, நான் அயன் பேஸில் பிறந்துட்டேன். ஆனால் இந்த அயன் பேஸை இப்போ நீ டோட்டலாக அழிச்சிட்டா, இதுக்கப்புறம் நீ ஒரு புது சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம். இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே உன் பேர் தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு உனக்குள்ளே எக்கச்சக்கமான பவர் இருக்கு. என்ன சொல்கிற, சிபிஎஸ்ன்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவையில் போட்டு தள்ளிட்டுன்னு வச்சுக்குவேன். அப்புறம் இந்த இடத்துல நம்ம தான் ஆட்சி செய்யலாம். என்ன சொல்கிற, நம்ம 2 பேரும் டீமை போய்க்கலாமா அப்படின்னு இந்த பெருசு கேட்டால், பெருசு என்ன லூஸ் மாதிரி பேசியிருக்க, என்னோட பேஸில் இப்போ யாருமே ஆட்சி பண்ணுறதுக்கு இல்லை, இருந்த 2 ஃபேமிலியை நானே போட்டுட்டேன், இனிமேல் இந்த லின்ஸ் ஃபேமிலி தான் இருக்காங்க, அவங்ககிட்ட ரொம்ப நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்காங்க, எது பேசாலும் அங்கே போய் பேசிக்க, அவங்களோட ஹெல்ப் பண்ணாங்க இல்லை. தம்பி நீ ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களோட பின்னாடி ஆப்பு வைக்க போகிறாங்கன்னு சொல்ல. இதெல்லாம் எனக்கு கேட்டு சலிச்சு போயிடுச்சு, எவனையும் என்ன தோற முடியாது, நான் போயிட்டு வரேன்னு சொல்ல. தம்பி 1 நிமிஷம் இருப்பான்னு சொல்ல. நம்ம ஹீரோ அதுக்குள்ளாட்ட இங்கேருந்து கிளம்பிருப்பேன். இவருக்கு அடுத்து என்னென்னலாம் நடக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கேன். பாவம் இந்த பைலுக்கு தான் எதுவுமே தெரியல, இவரும் சிரிச்சிருந்திருப்பாரு. அதே சமயம் நம்ம ஹீரோ பண்ண எல்லா விஷயமுமே அந்த லில் ஃபேமிலியில் ஒரு இப்போ கேமை கூட ஸ்டார்ட் பண்ணி வச்சுப்பேன்ல, அவன் அப்போட போய் சொல்கிறேன், அப்பா இந்த அயன் பேசுகிறேன் அவன் டோட்டலாக காலி ஆகிட்டாங்க, என்னடா சொல்கிறேன், அந்த இடத்துல கிராண்ட் மாஸ்டர் ஒருத்தந்தாரு, அவர் என்னன்னாரு, அவர் தான் அந்த ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுற ஆளுன்னு சொல்லல. அவரே சேர்த்து நம்ம ஹீரோ போட்டு தட்டாப்பா, நான் தான் அந்த பையில சொன்னேனே ஆல்ரெடி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கேன்னு, அவன் மொத்த வேத்தையும் போட்டு தட்டாப்பான்னு சொல்லுவேன். அவர் இதை கேட்டு சாக்கஞ்சிருப்பாரு. என்னடா சொல்கிறேன், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவன் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாடா, அவனை சும்மா சாதாரண இருந்தான்னு நினச்சான்,
சரி இதுக்கு மேலே நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, நீ அவன் வழியில் எப்பயுமே குறுக்க போயிடாத. ஆல்ரெடி 2 பேர் இருந்தாங்க, அந்த 2 பேருமே இல்லை, நமக்கு ஒரு நிறைய சான்ஸ் கிடச்சிருக்கு. நம்ம நினச்சா இந்த ஆட்சியை கைப்பற்றலாம். ஆனால் அந்த பையனோட நோக்கம் என்னன்னே தெரியலையே. அவன் ஒருவேளை இந்த இடத்துல இருக்க எல்லாத்தையும் அவன் கண்ட்ரோல் எடுத்து நடக்கணும்னு நினச்சானா நம்ம அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் சொல்ல. அவனுக்கு அந்த மாதிரிலாம் ஐடியா இல்லைன்னு நினைக்கிறப்பான்னு சொல்ல. தேவையில்லாமல் நீயே அதை அசியூம் பண்ணாத, அவன் வழியில் மட்டும் போயிடாத, கண்டிப்பாக ஒன்றையும் சேர்த்து அடிச்சிருக்கேன். அதனால் அவனோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுற வேலையை மட்டும் நீ பாரு, அவனுக்கு என்ன உதவினாலும் செய்யும். ஒருவேளை அவன் கண்ட்ரோல் எடுத்து இந்த இடத்தையே ஆட்சி பண்ணணும்னு நினச்சாலும் கூட அவனுக்கு நீ தான் சப்போர்ட் பண்ணால், அவன் வம்பில் மட்டும் போய் விழுந்துடாத, அவ்வளோதான் உடனே சாடிச்சான்னு சொல்ல. சரிப்பா அப்படின்னு இவனும் பயந்துக்கிட்டே சொல்லியிருந்திருப்பேன். அதே சமயம் நம்ம ஹீரோன்னு தங்கச்சி இருக்கால, அவளும் ரொம்ப நேரம் ஹீரோயினை பார்க்க வெயிட் பண்ணியிருப்பா. அங்கே இருக்க கேப்டன் சொல்கிறேன், ஏமா அவங்க மாஸ்டர் எப்போமா வருவாங்க, அவன் ரொம்ப அழகானவன்னு கேள்விப்பட்டேன், அவங்க பார்க்க நினச்சா அவள் வரவே மாட்டோமான்னு சொல்லல. அதெல்லாம் என்னன்னு தெரில, அவள் ஆத்திலேருந்து முக்கியமான வேலை இருந்தாங்க, அதனால தான் வரலன்னு சொல்லல. இங்கே இருக்க அந்த மொட்டைகிட்ட வந்து அவங்க என்னென்னு தெரியல மாஸ்டர், என்ன இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணுறோமே தெரியல, நீ ஆல்ரெடி அவங்கள பார்த்துருப்படா, கொஞ்சம் அமைதியாக இருந்தல, ஆல்ரெடி பார்த்துருப்பேன்னு சொல்லி இவன் ஷாக்காகிட்டு இருக்கல. இப்போ தான் அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்திருப்பா. ஹீரோயினை அச்சசாலாக பண்ணால் அதை தங்கச்சி மாக்கே இருந்திருப்பாள். இதை பார்த்து இந்த கேப்டன் ஷாக்காக இருந்திருப்பார். அவளும் இந்த இடத்துல வந்து பார்க்குறா, இதுதான் ஹீரோட தங்கச்சியா, இதனால தான் அவன் வந்து என்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிட்டானா, அப்போ என்னை காப்பாற்றுறப்ப என்னோட இடுப்புலலாம் கை வச்சேன், அப்போ அதை லவ் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ஹீரோ ரொம்ப பிடிக்கும் போது இதை பார்த்து அவள் சமங்கானா இருந்திருப்பா. ஆல்ரெடி காப்பாற்றலாம் நினச்சி பார்த்துட்டுருப்பா. இவன் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் அவனை கேட்டு தந்திருப்பா. நம்ம ஹீரோ இருக்காத, அவனும் நம்ம ஹீரோயின் இருக்க இடத்துக்கு தான் வந்திருப்பேன். அவனுக்கு திமுத்தி பார்க்குறா, பார்த்தா ஹீரோயின் அந்த இடத்துல ஆல்ரெடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆடா ஊருக்குள்ளே ஒரே நல்ல பாப்புலாரிட்டியாக அவன் சம்பாதிச்சிட்டு அவ்வளோ இருக்குது, உன்னை பார்த்தா இங்கே பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்காங்க, எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். நம்ம ஹீரோவை அனலைஸ் பண்ணி பார்த்து இவர்கிட்ட இருக்க எல்லா பவரையும் கற்றுருப்பேன். ஒரே நாள் நைட்டில் எப்படி இவளுக்கு அதுக்குள்ளாட்டி பவர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லி இவன் குறுகுன்னு பார்த்துக்கல. ஏன்னா ஒரு பொண்ணை போய் இப்படி குறுகுன்னு பார்த்துக்கிட்டு இவன் சட்டையை பிடிச்சா, அதை சும்மா பார்த்தேம்மா, சரிவா அவன்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணுவான்னு சொல்லிட்டு இவ்வளோ இவர்கிட்ட பேசியிருந்திருப்பா. அடுத்து என்ன பண்ண போகிறேன், அடுத்து என்ன பிளான் வச்சுருக்கீங்கள, நான் அந்த இடத்த விட்டே கிளம்பலான்னு இருக்கேன். இதை கேட்டு கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டு வந்துருப்பா. நம்ம ஹீரோ திரும்ப வந்திருப்பார்ல, அவளோட தங்கச்சியோட கட்டி பிடிச்சிருந்துருப்பா. ஏம்மா சும்மா இருமா, நானே நீ வந்தால் அப்படி தான் பண்ணேன்னு சொல்லிட்டு வரதே இருந்தோம்ல, ஏன்டா இவ்வளோ நாள் எங்கடா போயிருந்தேன்னு சொல்ல, அதெல்லாம் அவனுக்கு தேவையில்ல, அதே வட்டையில அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிச்சிருப்பேன். இங்கே இருக்க மொட்டைட்டே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருந்திருப்பேன். ஹீரோயின் இருக்காதா, அவள் டக்குன்னு ஒரு இம்மீடியட்டான மீட்டிங்கை என்னோடய எல்டர்கிட்ட போட்டு நான் அவர்கிட்ட கண்டிப்பாக சொல்லி தான் வந்துட்டு ஒரு சீக்ரெட்டான மீட்டிங் பண்ண அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பா. அந்த மீட்டிங்கில் இவங்க கிட்டக்குன்னு ஒரு எல்டர் இருப்பாங்களே, அந்த எல்டரையும் இவ்வளோ கூப்பிட்டு பேசியிருந்திருப்பா. ஒரு முக்கியமான விஷயம், அதை நீ தான் பண்ணியானு, நைட் அதை நீ பண்ணிடு, இதுக்கப்புறம் எந்த எக்ஸ்கியூஸையும் என்ன சொல்லக்கூடாது தெரியா அப்படின்னு சொல்லி இவனும் கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக அந்த எல்டர்கிட்ட சொல்லியிருப்பா. என்ன விஷயம் அப்படின்னா பண்ணால் நம்ம சொல்லியிருக்க மாட்டாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ இருக்கல, அவன் இந்த இடத்த விட்டு கிளம்பான்னு ட்ரை பண்ணிப்பேன். இந்த ஊரே வேணாண்டா, இங்கேருந்து கிளம்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவனு பக்கத்தில் வேறு ஒரு ஊருக்கு போகலான்னு ட்ரை பண்ணியிருப்பேன். இங்கே இருக்க மாஸ்டரும் கேப்டன் கேட்குறாரு, எதுக்காக இப்போ அந்த ஊர் விட்டு போகலான்னு இருக்க, உனக்கு இருக்க போவருக்கு நீ இந்த ஊரே ஆட்சி பண்ணலாம், தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறேன். நான் மட்டும் உன் வயசில் இருந்தாலும் உன் கூட இப்போ வந்திருப்பேன், ஆனால் எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, அதனால தான் என்னால் வர முடியலன்னு சொல்ல. ஹீரோயின் என்ன, நீ போகிறது தெரிஞ்சு அவன் எதுக்காக வராமல் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கல. அவள் என்னன்னா நமக்கு என்ன, அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் அவங்க வர கண்ணெலாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது இல்லை. கேப்டனா பார்த்து நல்லா போயிட்டு வாடா, அடுத்து திரும்ப சந்திக்காமல் வாய்ப்பு இருந்தால் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கல. கரெக்டாக ஹீரோயின் அந்த இதுக்கு வந்திருப்பா. அவள் கூட அசிஸ்டண்டே கூட்டி வந்திருப்பா. இவங்க எதுக்காக இங்கே வந்துருக்கான்னு சொல்லி இந்த 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கல. ஏமா ஹீரோயின் கார்லேயே உட்காந்துருப்பா. வண்டியார் உங்கள் அப்பாவை எடுப்பார், வண்டியாரா வண்டி அப்படின்னு சொல்ல. நீ ஏமா வந்து உட்காந்துங்கன்னு சொல்ல. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீ எங்கே போறியா, அங்கே தான் நானும் போகிறது இல்லை. அது சரி, கூட உன் அசிஸ்டன்ட் வரல, என்ன போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சரிவா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிருப்பாங்க. அம்மா நீ எதுக்காக நீ என் கூட வரணும்னு நினைக்கிறதில்ல, உன் கூட நான் ஒன்றும் வரல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் வரணும்னு நினச்சதில்ல. அப்படியா, இது பார்த்தா உண்மைமாக்கே தெரியலன்னு இல்லை, உனக்கு என்னடா தெரியும் என்னை பற்றின்னு சொல்லி இவ்வளோ கசிந்துருப்பா. அட பொறுமமா, சும்மா பெலாட்டுக்கு தான் கேட்டுன்னு சொல்லி இவங்களும் இந்த இடத்துல நடந்துருப்பாங்க. இங்கே அந்த மொட்டையும் சொல்லுவார், நம்ம ஹீரோக்கு இருக்க பவருக்கு நிறைய பேர் அவனை அட்டாக் பண்ணக்கான வாய்ப்பு இருக்குது, எனக்கு தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்காது சொல்லி மொட்டை எல்லாத்தையும் பார்த்துருப்பாரு. நம்ம ஹீரோ இந்த ஊரை விட்டு சேஃபாக வெளியில் வந்துருப்பார்ல, வந்துக்கிட்டு இருக்கையில பின்னாடி வேறு அந்த தங்கச்சி எடுத்துக்கிட்ட சிறுத்தை அசிஸ்டர் போட்ட பழையிருக்காது, அவள் வேறு அவள் கூட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருப்பா. அதே சமயம் இங்கே இருக்க ஹீரோயின் கேட்குறா, சரி உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா, சீக்ரெட் வேர்ல்டுன்னு ஒரு வேர்ல்டு இருக்கே, அந்த வேர்ல்டை பற்றி உனக்கு தெரியுமா தெரியல, அது என்ன வேர்ல்டு நீங்கள் சொல்லி தான் இப்போ கேள்விப்படுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோக்காக பற்றினா தெரிஞ்சுக்காக இங்கே இருக்க அசிஸ்டன்ஸாக வருவா. ஆக்சுவலாக அந்த சீக்ரெட் வேர்ல்டு இருக்குல்ல, 100 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பேஸ் ரிஃப்ட் அப்படின்ற இந்த இடத்துல வந்தனால தான் இங்கே இருக்க மக்களுக்குலாம் நிறைய அஃபெக்டிங் பவர்லாம் கிடைச்சிருக்கா. அப்படிப்பட்ட அஃபெக்டிங் பவர் கிடைச்ச அந்த ஸ்பேஸ் ரிஃப்ட் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு இவங்களால் போக முடியும். அதுக்கான ஒரு ஸ்பெஷல் போர்ட்டல்லாம் இந்த சி பேஸில் இருக்குது. அந்த சி பேஸில் ஒரு முக்கியமான டோர்னமெண்ட் மாக்கி வைக்கிறாங்க. அந்த டோர்னமெண்ட்டில் நீ பார்ட்டிசிபேட் பண்ணுறியாடான்னு ஹீரோயின் கேட்டுருப்பா. நீ சொல்லி தான் எனக்கு அந்த ஸ்பேஸ் ரிஃப்ட்டே தெரியும், இதில் அந்த டோர்னமெண்ட்டான்னு நம்ம ஹீரோ மனசில் எடுத்துருப்பேன். அந்த ஸ்பேஸ் ரிஃப்ட்குள்ளே என்ட்ரு ஆகாமல் நிறைய டீமன்ஸ் இருக்கும். அந்த டீமன்ஸாக அழிச்சோம்னா நிறையா ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. எதிர்பார்க்காத பல விதமான ஸ்பெஷல் பவர்லாம் அது ஒரு இடத்துல இருக்குது. இதை பற்றி நீ கேள்விப்பட்டது இல்லையா, இருக்கல அதான ரொம்பவே ஃபேமஸ் இல்லை. அதெல்லாம் அதுக்கு எனக்கு நான் தான் எப்படி இங்கே போகிறது இல்லை. இதை கேட்டு இந்த ஹீரோயின் செம்ம டென்ஷனாக இருப்பா. ஏன்னா இவன் உள்ளே போவான்னு நினச்சி அவள் கூட வந்துருப்பா, பார்த்தா இப்படி பண்ண நினச்சி இப்போ செம்மகான இருந்திருப்பா. இவனை சரி ரெஸ்ட் எடுக்கலாமே சொல்லிட்டு வண்டியை போட்டு இவனு வந்திருப்பேன்.
ஹீரோயின் கேட்குறா, நீ உண்மையிலே இங்கே போகிறது இல்லையா, எதுக்காக நீ போக மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லல. எனக்கெலாம் இங்கே போகிறது சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா. ஆல்ரெடி இந்த ஃபேமிலியை அடித்து போட்டுறதுக்கே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நானே என் தங்கச்சியை கூப்பிட்டு இப்போ தான் தனியாக வந்திருக்கேன். இதுக்கு மேலே எங்கேயாச்சும் போனோம்னா என் தங்கச்சி ஏதாச்சும் ஆபத்து வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு இவ்வளோ சிரிக்கிறா. இதுக்கு தான் பயந்துக்கிட்டு இருக்கியா? கவலைப்படாத. நான் எதுக்கு தெரியுமா அந்த பேஸ்க்கு வந்தேன்? இந்த பேஸில் எனக்கு ஒரு 5வது பிரதர் இருக்கேன். அவன் உன் தங்கச்சி எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கிட்டேன். உனக்கு எந்த கவலையும் இருக்காது. ஏன்னா இப்போ வரையும் என் கூட இருந்துடல. சரி கண்டிப்பாக வரேன். பிளான்லாம் எதுவும் சேஞ்ச் இல்லைன்னு ஒரு சேஞ்ச் இல்லை. நம்ம 2 பேர் போகிறோம். ஸ்பேஸ் ஃபுட்டில் போய் இருக்க எல்லா மாட்ஸையும் அழிக்கிறோம். நம்ம வைக்கிறோம். அந்த ஸ்பேஸ் விட்டு போகிற மாதிரி